ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் மே டிஎன்பிசி சேனல். போன வீடியோவில் டெல்லி சுல்தான்கள்னால் யார், அவங்க எப்படி இந்தியாவுக்கு வந்தாங்க, எப்படி இந்தியாவை கைப்பற்றினாங்க, யார் யாரெல்லாம் ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்து வீடியோ அது. ரொம்ப எலாபரேட்டாக ஒரு ஸ்டோரி டைப்பில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அப்படி அவங்க கைப்பற்றினாங்க இல்லையா அந்த டெல்லி சுல்தான்கள், அவங்க கைப்பற்றிய அந்த பகுதிகளை அவங்க எப்படி ஆட்சி செஞ்சாங்கன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இந்த பிடிஎஃப் இருக்குது இல்லையா, அந்த என்டையர் பிடிஎஃப் எந்தெந்த புக்கெல்லாம் வந்து மையப்படுத்தி எடுத்துருக்கிறேன் அப்படின்னா, 7th நியூ புக்கு அண்டு ஓல்டு புக்கு, 11வது ஹிஸ்ட்ரி புக்கு, 12வது எத்திஸ் புக்கு, இந்த 4 புத்தகத்தில் இருந்தும் இந்த பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 பக்கத்துக்கு இருக்குது. 20 பக்கமா அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே தேவையில்ல. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்து முடிச்சிங்கன்னா அந்த 20 பக்கன்றது சும்மா ஒரு 4 பக்கம் மாரி தான் உங்களுக்கு இருக்கும். வீடியோ முடியும் போதே வந்து வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுதே நிறைய தகவல்களை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. உங்கள் மைண்டில் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டோர் ஆகிடும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த 4 புத்தகத்துலேருந்து எடுத்துருக்குறோம். என்னென்ன டாப்பிக்லாம் அதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசுனா என்ன, அரசு வந்து அரசுடைய தலைவராக யார் இருந்தா, சரிங்களா, அரசுடைய தலைவராக யார் இருந்தால் இவங்க நாட்டை எப்படி பிரிச்சுருந்தாங்க, எத்தனை வகையாக வந்து நிலத்தை நாட்டுடைய பிரிவுகளை பிரிச்சுருந்தாங்க. நாம் வந்து இப்போது இந்தியான்றது பல மாநிலங்களாக பிரிச்சிருக்கிறோம். மாநிலத்தை மாவட்டமாக பிரிச்சிருக்கிறோம். மாவட்டத்தை வட்டம் கோட்டம்னு பிரிச்சிருக்கிறோம் இல்லையா? இவங்க எந்த முறையில் பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இவங்க காலத்தில் அமைச்சர்கள் இருந்தாங்களா, அப்படி இருந்தாங்க அப்படின்னா எந்தெந்த அமைச்சர்கள் எந்தெந்த துறையை பார்த்துக்கிட்டாங்க, அந்த துறைக்கு என்ன பேர், இவங்க காலத்து சமுதாயம் மக்களுடைய வாழ்க்கை முறை, இவங்க செலுத்தி வந்த வரி, இவங்க பின்பற்ற வந்த சமயம், இதை பற்றி பார்க்க போகிறோம். டெல்லி சுல்தான் காலத்தில் நிலத்தை எப்படி வகைப்படுத்தியிருந்தாங்கன்னு பார்க்க போகிறோம். டெல்லி சுல்தான் பின்பற்றிய சமயத்தை பற்றி பார்க்க போகிறோம். டெல்லி சுல்தான்கள் காலத்தில் இருந்த வணிகத்தை பற்றி பார்க்க போகிறோம். டெல்லி சுல்தான்கள் எப்படி நகரங்களை உருவாக்குனாங்கன்னு பார்க்க போகிறோம். அங்காடி சீர்திருத்தம், சந்தைகளை வந்து எப்படி சீர்திருத்தம் செஞ்சு நியாயமான முறையில் வந்து விற்பனை கூடத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்கன்னு பார்க்க போகிறோம். இவங்க காலத்தில் பின்பற்றப்பட்ட தொழில்கள் பார்க்க போகிறோம். டெல்லி சுல்தானுடைய உள்நாட்டு வணிகம் மற்றும் வெளிநாட்டு வணிகம் பார்க்க போகிறோம். நில மேலாண்மை பார்க்க போகிறோம். மேலே பார்த்து நில வகை, நிலத்தை பிரித்தாச்சு, ஓகே, அப்படி பிரித்த நிலத்தை வந்து எப்படி மேலாண்மை பண்ணாங்கன்னு பார்க்க போகிறோம். டெல்லி சுல்தான் காலத்தில் இந்த கல்வி முறைகளை பற்றி பார்க்க போகிறோம். வரலாற்றில் டெல்லி சுல்தான்களை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது சூப்பிசம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானதுங்க அது. டெல்லி சுல்தான்கள் காலத்தில் சாதின்றது எப்படி இருந்தது, பெண்களுடைய நிலை எப்படி இருந்தது, அதை பார்க்க போகிறோம். அடுத்தது கட்டிடக்கலை. டெல்லி சுல்தான்கள் வந்து எந்த வகையான கட்டிடக்கலையை வந்து பின்பற்றினாங்க, என்னென்ன கட்டிடங்களை வந்து இங்கே கட்டியிருக்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். முதல்ல முக்கியமான ஒன்று என்னது, குதும்பினார். இந்த குதும்பினார்னா என்ன, இது யார் கட்டினா, ஏன் கட்டினாங்கன்னு பார்க்க போகிறோம். எந்த புக்கில் இருக்காதுங்க. இப்போ இதில் இருக்க பாதி தகவல் வந்து பார்த்தீங்கன்னா எத்திஸ் புக்லேருந்து எடுத்துருக்கிறேன். நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு இதில் வந்து நியூவாக தான் இருக்கும். இந்த 11th புக்கு படிச்சுட்டேன், 7th புக்கு படிச்சுட்டேன் அப்படின்றவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க விஷயங்கள், பல விஷயங்கள் வந்து புதுசாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதையும் பார்த்துங்க, ஏன்னா எங்கேருந்து கேட்பாங்கன்னு தெரியாது இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். அடுத்தது அலைதர் வாசா. இது வந்து டெல்லி சுல்தான் காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற இடம். அடுத்தது இவங்க காலத்தில் இருக்க சிற்பங்கள், ஓவியங்கள், இசை, நடனம், இலக்கியங்கள் பார்க்க போகிறோம். இந்த இலக்கியங்கள்லாம் உருவாகியிருக்காங்க இல்லையா, அதில் 2 சிறந்த எழுத்தாளர்கள் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் அமீர் குர்சுரு, இன்னொருத்தர் வந்து இபன் பதுதா. இவங்கள பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது சுல்தானின் பங்களிப்பு, இந்திய பண்பாட்டிற்கு டெல்லி சுல்தானுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த டைட்டில் எல்லாத்தையும் தான் இதில் பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு ஸ்டோரி டைப்பில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாரி, இந்த 11th புக்கில் போட்டு குழப்பிக்கிற மாரிலாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாரி பார்க்க போகிறோம். சரிங்களா? சரிங்க, பிடிஎஃப் நல்லா தான் இருக்குது, எங்களுக்கு பிடிஎஃப் தருவீங்களா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நாங்கள் பிடிஎஃப் தருவோம். இது வரைக்கும் 3 ஹிஸ்ட்ரியில் வந்து 3 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். 3த்துக்குமே வந்து பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன். யார் யாரெல்லாம் கேட்குறாங்களோ எல்லாருக்குமே லிங்க் கொடுத்துருக்குறேன். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கமெண்ட்டில் பிடிஎஃப் வேணும்னு கமெண்ட் பண்ணால் போதும். சரிங்களா? ஆனால் உங்கள்கிட்ட எனக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் பிடிஎஃப் கேட்குறீங்க, ஆனால் வீடியோ வந்து ஒரு 15 மினிட்ஸ் கூட பார்க்க மாட்டேறீங்க. நாம் படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டுமே அது என்ன ஆகும்னு கேட்டால் நம்ம மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு பகுதியாக தான் இருந்துக்கிட்டே இருக்கும். டிஎன்பிசி எவ்வளோ விஷயத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணுவீங்க, நீங்களே சொல்லுங்கள். தமிழ் இருக்குது, அதுமாரி ஏகப்பட்ட டாபிக் இருக்குது, எவ்வளோ விஷயத்த மனப்பாடம் பண்ண முடியும்? அப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரி டைப்பில் அதை கொடுக்கும்பொழுது நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிடிஎஃப் கேட்கக்கூடிய நண்பர்கள் எந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிஎஃப் கேட்குறீங்கன்னு மட்டும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அந்த டைமரே அதில் காமிக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு பிடிஎஃப் வேணும்னு சொல்லி கேளுங்க.
கண்டிப்பாக வந்து நமக்கு எல்லாருக்குமே பிடிஎஃப் தருவேன். நீங்கள் ஒரு நிமிஷம் பார்த்துனாலும் பிடிஎஃப் தருவேன், ஒரு செகண்ட் பார்த்துனாலும் நான் பிடிஎஃப் தருவேன். இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க, இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறேன். பட் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரீச் ஆகுது, யூஸ்ஃபுல்லாக இருக்குதானே தெரியல. ஸோ அதனால் வந்து அந்த டைமிங்கை மென்ஷன் பண்ணி பிடிஎஃப் கேளுங்க, கண்டிப்பாக பிடிஎஃப் தருவேன். ஸோ என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபஸ்ட்டு அரசை பார்க்கலாம். டெல்லி சுல்தானுடைய அரசு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த டெல்லி சுல்தானுடைய அரசின் தலைவராக யார் இருக்கான்னா சுல்தான் தான் இருக்கார். அதாவது யார் அரசராக இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த அரசின் தலைவர். அதாவது அனைத்து அதிகாரங்களையும் கொண்டவர் அரசர் மட்டும்தான். சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த சுல்தான்கள்கிட்ட வந்து சட்டம், நீதித்துறை, இராணுவம், நிர்வாகம் இது எல்லா அதிகாரமும் யார்கிட்ட தான் இருக்குது? சுல்தான்கள்கிட்ட தான் இருக்குது. அதனால் நம்ம சுல்தான் என்ன சொல்கிறோம்? அரசின் தலைவர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ அரசின் தலைவராக இருக்கிறதுனால அவர்கிட்ட என்னென்ன அதிகாரங்கள்லாம் இருக்குது? சட்ட அதிகாரம் இருக்குது, நீதித்துறை இருக்குது, இராணுவம் இருக்குது, நிர்வாகமும் இருக்குது. சரியா? சரி, இப்போது இராணுவ தலைவர் இவர் தான். மொத்த இராணுவத்துக்கும் இவர் தான் தலைவர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இவருடைய இராணுவ படைகளில் எத்தனை படை வீரர்கள் இருந்தாலும் சரி, எத்தனை தளபதிகள் இருந்தாலும் சரி, அந்த அத்தனை வீரர்களுக்கும் அத்தனை தளபதிகளுக்கும் தலைமை தளபதி அரசர் தான். சரிங்களா? ஏன்னா படைகளை வந்து பலவிதமாக பிரிச்சிருப்பாங்க. ஒரு ரெஜிமெண்ட்டாக இருக்கும். ஒரு பகுதிகள் இருக்கக்கூடிய படைகளுக்கு ஒரு தளபதிகள் இருப்பாங்க. அப்படி எத்தனை தளபதிகள் இருந்தாலும் அந்த அத்தனை தளபதிகளுக்கும் தலைமை தளபதி யாருன்னு கேட்டால் அரசர் தான். ஸோ அதை தாங்க 2வது பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க. இராணுவ தலைவர் என்ற வகையில் ஆயுதம் தாங்கிய படைகளின் தலைமை தளபதி என்னும் அதிகாரம் சுல்தான்களிடம் இருந்தது. சரியா? அடுத்தது நீதி நிர்வாகத்துக்கும் இவர் தான் தலைவர். சரிங்களா? நீதி நிர்வாகத்துக்கும் இவர் தான் தலைவர். அதனால் மேல்முறையீட்டு உச்ச நீதிமன்றமாக சுல்தான்கள் விளங்கினர். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம யாரோ 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சிங்களேன், அந்த காலத்திலலாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் நீதிமன்றம்னு ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ அவங்க கிராம அளவில் பஞ்சாயத்தை கூட்டி அதில் வந்து தீர்ப்பு சொல்லுவாங்க. அந்த தீர்ப்பு வந்து அதிருப்தியை ஏற்படுத்துது. அந்த தீர்ப்பில் வந்து உடன்பாடு இல்லாதவங்க அடுத்தது யாருக்கிட்ட போய் முறையிடலாம் அப்படின்னா அரசரிடம் முறையிடலாம். அரசர் சொல்லக்கூடிய தீர்ப்பு தான் அது இறுதியானது. இப்போ எப்படி நம்மளுக்கு கீழ் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இருக்குதோ அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா கிராம சபைகள் இல்லை பஞ்சாயத்துகள், அதை விட்டுட்டா அதுக்கப்புறம் யார் தான் உச்ச நீதிமன்றமாக இருக்கிறான்னா அரசர் இருக்கிறார். ஸோ கீழே கொடுக்குற தீர்ப்பு வந்து உங்களுக்கு பிடிக்கல, இல்லை உடன்பாடு இல்லைன்னா அடுத்து நீங்கள் யார்கிட்ட போய் முறையிடலாம்? அரசர்கிட்ட போய் முறையிடலாம். எதனால் அரசர்கிட்ட போய் முறையிடுறீங்க? அவர் தான் வந்து நீதி மற்றும் நிர்வாக தலைவர். அதனால் அவர் தான் மேல்முறையீட்டு உச்ச நீதிமன்றமாக விளங்குறாரு. அதனால் அவர்கிட்ட போய் மக்கள் முறையிடுறாங்க. சரிங்களா? சரி, அடுத்தது பார்க்கலாம். இந்த சுல்தான்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க பார்த்தோம். எந்த அடிப்படையில் ஆட்சி செய்யணும்? இஸ்லாமிய அடிப்படையில் தான் ஆட்சி செய்கிறாங்க. அதனால் இந்த சுல்தானுடைய அரசை வந்து என்ன சொன்னால் முறையான ஒரு இஸ்லாமிய அரசுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இவங்க விதித்த அந்த ஜிசியா வரி. இந்த ஜிசியா வரிக்கு இன்னொரு பேர் என்னது? தலைவரின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சமய வரின்னு கூட சொல்லுவாங்க. சமய வரினா எந்த சமயத்தாருக்கு வரி? இஸ்லாமிய சமயத்தை பின்பற்றாத மற்ற சமயங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் மீது விதிக்கக்கூடிய ஒரு வரி. சரிங்களா? அப்போ இந்த வரியை யார் கட்டணும்? இஸ்லாத்தை யார் யாரெல்லாம் பின்பற்றலையோ அவங்க எல்லாருமே வந்து இந்த வரியை கட்டணும். எதனால் இந்த வரியை விதிக்கிறாங்க? ஏன்னா சுல்தான்களுடைய ஆட்சி எந்த சமயத்தை பின்பற்றி இருக்கு? இஸ்லாத்தை பின்பற்றி இருக்கு. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க? சுல்தானிய அரசு முறையானதொரு இஸ்லாமிய அரசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? சரி, இப்போது நம்ம இந்தியாவில் பல பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கடவுள் பிரதிநிதியாக நான் வந்து ஆட்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நிறைய இடத்துல வந்து அரசர்கள் வந்து அரியணை ஏறுவாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எடுத்துக்காட்டு வந்து நம்ம குப்தர்கள்லே பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ இந்தியாவில் இருந்தவர்களும் வந்து எப்படி தான் ஆட்சி செஞ்சாங்க? கடவுளின் பிரதிநிதின்னு சொல்லி தான் ஆட்சி செஞ்சாங்க. யார்? இந்த சுல்தான்கள்லாம் வரத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். சரிங்களா? அப்போது இந்த சுல்தான்களை வந்து இந்தியாவை கைப்பற்றுறாங்க. அப்படி கைப்பற்றினதுக்கு அப்புறமா அதில் அடிமை வம்சத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான அரசர் யாருன்னு கேட்டிங்கன்னா பால்பன். இந்த பால்பன் என்ன சொல்கிறார் அப்படின்னா பூமியில் கடவுளின் பிரதிநிதியாக ஆட்சி செய்வதாக சொல்கிறார். சரிங்களா? அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது? அந்த காலத்தில் சமயன்றது வந்து மேலோங்கி இருந்தது. மக்களுக்கு வந்து அதிக கடவுள் நம்பிக்கை இருந்தது. அவங்க பின்பற்றின சமயங்கள் பல இருந்தாலும் கடவுள் என்ற ஒருவரை நம்பினாங்க. அதனால் இவங்களை கடவுள் பிரதிநிதின்னு சொன்னாலே என்ன வராது? எதிர்ப்புன்றது கிடையாது. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக தான் அந்த காலத்தில் இருந்தது. சரிங்களா? அடுத்தது பாருங்களேன். டெல்லி சுல்தானோடைய ஆட்சியை அனைத்திந்திய பேரரசாக வந்து கருதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மொத்த இந்தியாவும் உள்ளடக்கிய ஒரு பேரரசு ஆட்சியாக
கருதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, முகமது பின் துக்ளக்னு ஒருத்தர் ஆட்சி செஞ்சார் இல்லையா, அவருடைய முடிவு காலத்தில் கூட இந்தியாவில் ஒரு சில பகுதிகளை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே டெல்லியுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தது. சரிங்களா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு மேலே காஷ்மீர் இருந்து கீழே கேரளா வரைக்கும் யாருடைய ஆட்சி இருந்ததுன்னு கேட்டினா இந்த டெல்லி சுல்தானுடைய ஆட்சி தான் இருந்தது. தமிழ்நாடு எக்ஸப்ட், ஏன்னா அது தனி சுல்தானியமாக மாறிடுச்சு இல்லையா, மதுரை சுல்தானின்னு பிரிஞ்சுட்டாங்க. அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு வரைக்குமே யார் ஆட்சி செஞ்சுருப்பாங்க, இந்த டெல்லி சுல்தானுடைய நேரடி கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்கும். இப்படி காஷ்மீர்லேருந்து கேரளா வரைக்கும் உள்ளடக்கி ஒரு பெரிய நிலப்பரப்பை வந்து ஆட்சி செஞ்சதுனால இந்த டெல்லி சுல்தானுடைய ஆட்சியை வந்து ஓர் அனைத்திந்திய பேரரசாக கருதலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது இவங்க வந்து வாரிசுரிமையை வந்து எப்படி பின்பற்றுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், போன வீடியோவை முழுசாக இல்லை, ஒரு 4 அரசர்கள் வரைக்குமே கூட நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு அரசர் பதவி ஏற்பார், அப்போ நிறைய கலகம் வரும், அதை அவர் கண்ட்ரோல் பண்ணுவார். அவர் இறந்துட்டு இன்னொரு அரசர் பதவி ஏற்பார், அப்பயும் கலகங்கள் கிளர்ச்சிகள் வரும். அப்புறம் அதையும் அவர் கண்ட்ரோல் பண்ணி அவர் நிலைநிறுத்தணும். அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க மரணிக்கணும். சரிங்களா? இப்படி தான் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து முறையான வந்து வாரிசுரிமையை பற்றி இவங்க எந்த விதமான விளக்கமுமே கொடுக்கல. புரியுதுங்களா? ஒரு அரசர் இருக்கிறாருன்னா அந்த அரசருக்கு அடுத்தது இவர் தான் வந்து அரசர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான சட்டங்களும் வரையறுக்கவே இல்லை. அதனால தான் வந்து ஒரு அரசர் இறக்கும்போது அடுத்து யார் அரசர் அப்படின்ற ஒரு குழப்பங்கள் வந்து நீடிச்சுக்கிட்டே இருந்தது. ஆனால் தமிழக பகுதிகளில் அப்படி கிடையாது. அரசர் இறந்துட்டா அரசரின் மூத்த மகன் வந்து வாரிசாக இருப்பாங்க. அப்படி மூத்த மகன் இல்லாத பட்சத்துக்கு இளைய மகன், அப்படி இல்லைன்னா 2 பேருமே இல்லை அப்படின்னா பெண் வழியில் சேர்ந்த மகன்கள். சரிங்களா? அரசருக்கு ஆண் வாரிசு இல்லைன்னும் போது பெண் வாரிசு இருந்ததுன்னா பெண் வழியில் வரக்கூடிய வாரிசுகள் இவங்க வந்து அரசராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஒரு வரையறுத்து வச்சுருக்கிறோம். ஆனால் டெல்லி சுல்தான்கள் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரையறுக்கப்பட்ட வாரிசுரிமை விதிகள்னு ஒன்று கிடையாது. அதனால் ஒரு அரசரும் மரணிக்கும் போது அடுத்து யார் அரசராகணுன்ற குழப்பங்கள் நீடித்து அது பல கிளர்ச்சிகள் கலகங்கள் எழுவதற்கு காரணமாக இருந்தது. சரிங்களா? அடுத்தது சுல்தான்கள், அதாவது இப்போ அரசர் இருக்கார் இல்லையா, ஒரு பெரிய பகுதியோடைய அரசர், ஒரு பேரரசராக இவர் விளங்குறார். எல்லா பகுதிகளையுமே வந்து இவர் நேரடியாக போய் வரி வசூல் பண்ணிக்கிட்டு நேரடியாக போய் ஆட்சி செஞ்சுன்னு இருக்க முடியுமானா அது வந்து நிர்வாகத்தை சீர்குலைச்சிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பல சிற்றரசர்கள், ஆளுநர்கள் அந்தமாரி நியமித்து ஒரு பகுதியை பல பிரிவுகளாக பிரித்து இவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி என்ன தான் வந்து சிற்றரசர்கள் ஆளுநர்கள்னு பிரித்து கொடுத்து ஆட்சி செஞ்சாலுமே கூட ஒரு சில பகுதிகளை மட்டும் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டிலே வச்சுப்பாங்க. அப்படி சுல்தானுடைய காலத்தில் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் எந்தெந்த பகுதியெல்லாம் வச்சுருந்தாங்களோ அதுக்கு பேர் வந்து கலிசா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அதுக்கு பேர் கலிசா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஏன் இந்த பகுதிகளை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்குறாங்க அப்படின்னா அது வந்து அந்த சுல்தானுடைய தலைநகரமாக இருக்கும், சுல்தானுடைய வசிப்பிடமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அதிகமான வந்து வருவாயை ஈட்டக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கலாம், இல்லை அது ஒரு வணிக நகரமாக இருக்கலாம், இல்லை ஒரு துறைமுக நகரமாக இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அதுவும் செல்வ செழிப்பான நகரமாகவும் இருக்கும். அதே சமயம் வந்து இந்த உயர்குடியினர் அரசர்கள், அமைச்சர்கள், பிரபுகள் வசிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அந்த பகுதியை மட்டும்தான் அரசர்கள் தன்னோட நேரடி கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க. அந்த பகுதியிலிருந்து வரி வசூல் செஞ்சு அரசருடைய அலுவலகத்தில் பணிபுரியவங்களுக்கு ஊதியம் கொடுப்பாங்க, இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய வீரர்களுக்கு ஊதியமாக கொடுப்பாங்க, இந்த அரசருடைய அமைச்சர்கள், தளபதி போன்றவங்களுக்கும் ஊதியமாக கொடுப்பாங்க. எந்த பகுதியிலேருந்து? அரசருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து வரி வசூல் செஞ்சு கொடுப்பாங்க. இதை தான் வந்து இந்த பேரால் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ சுல்தான்கள் குறிப்பிட்ட சில பகுதிகளை தங்களின் நேரடி கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டனர். இத்தகைய பகுதிகளில் வசூலிக்கும் வருவாயிலிருந்து சுல்தானின் சொந்த படைக்குழுவில் அதிகாரிகளுக்கும் வீரர்களுக்கும் ஊதியம் வழங்கப்பட்டது. சரிங்களா? இந்த சுல்தானுடைய சொந்த படைக்குழுவுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அதாவது சுல்தானோட நேரடி கட்டுப்பாட்டிலுடைய பகுதிக்கு வந்து கலிசான் இப்படி பேர் வச்சுருக்காங்களோ அதேமாரி சுல்தானுடைய சொந்த படைக்குழுவோட பேர் வந்து ஹஷ்-இ கால்ஃப். சரிங்களா? எனக்கு சரியாக உச்சரிக்க வரலைங்க, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஹஷ்-இ கால்ஃப் அப்படின்றது தான் அந்த நேம். சரிங்களா? அடுத்தது இப்போ வந்து ஒரு சில பகுதிகளை நேரடியாக அவங்க வச்சுருக்கிறாங்க, அதில் இவங்க வரிலாம் வசூல் பண்ணுறாங்க. சரி, இந்த சுல்தானுடைய பேரரசுக்கு உட்பட்ட பகுதிகளில் வரி வந்து எவ்வளோ வசூல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு விவசாய நிலத்தில் எவ்வளோ பொருளை வந்து அவங்க உற்பத்தி செய்கிறாங்களோ அதில் பாதியை வந்து அரசுக்கு கொடுத்துடணும், அதில் பாதியை அரசு கொடுத்துடணும். அப்போ என்னது? 1/4 அப்படின்ற மாரி தான் வசூல் பண்ணுறாங்க.
இவங்க பணமாக வசூல் பண்ணாங்களா தானியமாக வசூல் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் முகமது பின் துக்ளக்கை தவிர மீதி எல்லாருமே தானிய வசூல் தான் பண்ணாங்க. சரிங்களா, பணமாலாம் யாரும் வசூல் பண்ணலை. இதை பாருங்கள், உற்பத்தி பொருளை பாதி என்ற அடிப்படையில் நிலவரி கடுமையாக விதிக்கப்பட்டது. சரியா, இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு பாதிப்பு ஒன்று ஏற்படுது. யாருக்குன்னு கேட்டால் இந்த விவசாயிகளுக்கு. ஏன்னா பஞ்ச காலங்கள் சரியாக விவசாயம் நடக்காத காலங்களில் கூட கருணை இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அதெல்லாம் முடியாது, வரி கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடக்குமுறைகள்லாம் கையாளுவாங்க. இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் முகமது பின் துக்ளக் காலத்தில் பல விவசாயிகள் வரி கட்ட முடியாமல் நாட்டை விட்டே ஓட்டுருவாங்க. விவசாய தொழிலையே கைவிட்டுருவாங்க. சரியா, இதனால் விவசாயம் இந்த வரி அதிகமாக இருக்கிறதுனால நிறைய கிளர்ச்சிகள்லாம் விவசாயிகிட்ட நடக்கும். அதை நம்ம அந்த வீடியோவிலே பார்த்துருப்போம். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இது அதை பார்த்துட்டு இதை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது. சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், உற்பத்தி பொருளில் பாதின்ற மாரி வரியை வசூல் பண்ணுறாங்க. அப்படி அந்த வரியை வசூல் பண்ணுறவங்களுக்கு பேர் என்னன்னு கேட்டால் சௌத்ரிகள்னு தற்போது அழைக்கிறாங்க. அப்போ யாருங்க அப்போ வசூல் பண்ணாங்கன்னா கிராம தலைவராக இருக்கிறவங்க போன்றவங்க தான் வசூல் பண்ணாங்க. இருந்தாலும் அவங்கள கட்டுப்படுத்தி தான் வைக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் இராணுவமே நேரடியாக வசூல் பண்ண ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து வரியை அப்பப்போ ஏற்றி வரியை வசூல் பண்ணதுனால நிறைய கிளர்ச்சிகள்லாம் ஏற்படுது. எங்கே இந்த கிளர்ச்சிலாம் ஏற்படுதுன்னா டெல்லியிலையும் தோ ஆப் பகுதிகள்லையும் தான் இந்த கிளர்ச்சி ஏற்படுது. எந்த வருஷம்னா 1332லேருந்து 1334ன்ற காலகட்டத்தில் ஏற்படுது. சரிங்களா, இதெல்லாம் என்ன ஆகுது, நிறையா உழவர்கள் விவசாயத்தை கைவிட்டுறாங்க. பல பேர் அந்த பகுதியை விட்டு வேறு பகுதிக்கு குடிபெயர்ந்து போயிடுறாங்க. இதனால் விவசாயம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு மிக பெரிய அளவில் பஞ்சம் வருது. தானியமே இல்லாமல் போயிடுது. இந்த பஞ்சத்தை எப்படி சரி காட்டலான்னு சொல்லிட்டு முகமது பின் துக்ளக் என்ன பண்ணுறாருன்னா ஒரு விவசாய துறையை உருவாக்குறாரு. அந்த துறையுடைய பரிந்துரையின் பேரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய முறையை உருவாக்கி விவசாயத்தை மறுபடியும் எப்படியாவது வளர்ச்சி பாதை கொண்டு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அப்போது சுல்தான்கள் காலத்தில் நிலவரி எப்படி இருந்ததுன்னா உற்பத்தி பொருளில் பாதி கட்டணும். நிலத்தை வசூல் பண்ணவங்க இப்போ எப்படி அழைக்கப்படுறாங்கன்னா சௌத்ரிகள்னு அழைக்கப்படுறாங்க. இவங்க காலத்தில் பஞ்சம் நிலவிச்சான்னு கேட்டால் நிலவிச்சு. எதனாலன்னு கேட்டால் விவசாயிகளுடைய கிளர்ச்சி காரணமாக. எதனால் விவசாயிகள் கிளர்ச்சி பண்ணுறாங்க, அதிகமாக வரி விதித்ததுனால. சரிங்களா, ஸோ அப்போ இந்த குறைக்கிறதுக்காக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது, விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை எடுத்தது. விவசாயிக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு துறையே உருவாக்குனாங்க. அது என்ன துறைன்னு பின்னாடி பார்க்கலாம். சரி, இப்போ இந்த டெல்லி சுல்தான் காலத்தில் ஒரு வகுப்பினர் மட்டும் எந்த மதமாக இருந்தாலும் சரிதான்ப்பா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. யார் அந்த ஒரு பிரிவினர் மட்டும் பார்த்தா பிரபுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வர்க்கம் மட்டும், நீ அரேபியராக இருந்தாலும் சரி, துருக்கியராக இருந்தாலும் சரி, இந்தியராக இருந்தாலும் சரி, ஆப்கானிஸ்தானாக இருந்தாலும் சரி, நீ இஸ்லாத்தை பின்பற்றினாலும் சரி, வேறு ஒரு சமயத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி தான், பிரபுக்கள்னு உங்களுக்கு ஒரு பதவி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப அதிகபட்ச அதிகாரத்தை பெற்று செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததாக தெரிய வருது. சரிங்களா, இவ்வளோ தான் அரசுன்றது. வாங்க ஃபஸ்ட்லேருந்து சும்மா ஒரு ரிவிஷன் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். அரசுனா அரசுடைய தலைவர் சுல்தான் தான். இவர்கிட்ட சட்டம், நீதித்துறை, இராணுவம், நிர்வாகம் எல்லாமே இருக்குது. இராணுவ தலைவர்ன்ற வகையில் அவருடைய படைகளுக்கு இவர் தான் தலைமை தளபதி. நீதி மற்றும் நிர்வாக தலைவர்ன்ற முறையில் இவர் தான் மேல்முறையீட்டு உச்சநீதிமன்றமாக சுல்தான் தான் இருக்கிறாங்க. சுல்தானிய அரசு முறையான ஒரு இஸ்லாமிய அரசு. பூமியில் கடவுளின் பிரதிநிதியாக நான் ஆட்சி செய்கிறேன்னு சொல்லிட்டு சொன்ன சுல்தான் பால்பன். தில்லி சுல்தான் ஆட்சி ஓர் அனைத்திந்திய பேரரசாக கருதப்பட வேண்டிய ஒரு ஆட்சி. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் காஷ்மீர்லேருந்து கேரளா வரைக்கும் இவங்க ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. அடுத்தது வாரிசுரிமை தொடர்பாக எல்லாரும் ஒத்துக்கிட்டு வரையறுக்கப்பட்ட சட்டம்னு ஒன்று இல்லை. அதனால் அடிக்கடி சுல்தானியத்தில் வாரிசுரிமை போர் ஏற்படுது. அடுத்து சுல்தான்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே நேரடியாக கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. அதுக்கு பேர் கலிசா. அந்த பகுதிகளில் இவங்க வரி வசூலித்து அவங்க படைகளுக்கு கொடுத்தாங்க. அப்படி சுல்தானுடைய சொந்த படைக்குழுக்கு பேர்னது அஷ்மி கால்ஃப். அடுத்து இவங்க வசூல் பண்ண வரி எப்படி இருந்தது, உற்பத்தி பொருளில் பாதி என்ற அடிப்படையில் நிலவரி வசூல் பண்ணாங்க. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட வரி வசூல் காரணமாக கடுமையான விவசாயியுடைய கிளர்ச்சிகளை இவங்க சந்திக்க ஆரம்பிச்சுது. அப்படி அந்த கிளர்ச்சி அதிகமாக நடந்தது எங்கன்னு கேட்டால் டெல்லியிலையும் தோவா பகுதிகள்லையும். அதுக்கப்புறமா இந்த விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய வழக்கம் டெல்லி சுல்தான் ஆட்சி காலத்தில் கொண்டு வராங்க. மதத்திற்கு அப்பாற்பட்டு பிரபுக்கள் வகுப்பினரும் அனைவரும் செழிப்பான ஒரு சமூக பொருளாதார வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க. யார், பிரபுகள் வகுப்பினர் அனைவரும். சரிங்களா, பிரபுக்களாக இருந்தால் அவங்க செழிப்பாக இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்தது ஆட்சி பிரிவுகள்.
இப்போது நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணுங்க. நாம் வந்து இந்தியாவை வந்து மாநிலங்களாக பிரிக்கிறோம், மாநிலத்தை மாவட்டமாக பிரிக்கிறோம். அந்த மாதிரி இவங்க எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, இக்தா ஃபஸ்ட்டு உச்சபட்சமாக எது இருக்குது, இக்தா அப்படின்றது தான் இருக்குது. இந்த இக்தாக்களை என்னவா பிரிக்கிறாங்கன்னா ஷிக்கு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அந்த ஷிக்குகளை என்னவா பிரிக்கிறாங்கன்னா பர்கானா அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இந்த ஷிக்குனா மாவட்டம், பர்கானா வட்டம். சரிங்களா? இந்த பர்கானாவுக்கு அடுத்து தான் கிராமம் இருக்குது. அப்போ எப்படி பிரிக்கிறாங்க, இக்தா, ஷிக்கு, பர்கானா, கிராமம். இந்த அடிப்படையில் தான் பிரிக்கிறாங்க. சரியா? சரி. இந்த இக்தான்றது ஆட்சியில் முக்கிய பிரிவாக இருக்குது. இந்த இக்தா வந்து ஷிக்குகளாக மாவட்டங்களாக பிரிக்கிறாங்க. இந்த ஷிக்குகளுடைய தலைவர் என்ன அழைக்கப்படுறாங்கன்னா ஷிக்தார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. இக்தாவை ஷிக்கா பிரித்தாச்சு. இந்த ஷிக்கை நிர்வகிக்கிறோடைய பேர் என்ன கேட்டால் ஷிக்தார். சரிங்களா? அடுத்து இந்த ஷிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்கானாவாக பிரிக்கிறோம். பர்கானானா வட்டம். அப்போது பர்கானானா வட்டம். அடுத்தது வந்து பர்கானா வந்து கிராமங்களாக பிரித்தாச்சு. சரி. இராணுவத்துறை அதிகாரி தன் ஆட்சி பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் சட்ட ஒழுங்கு நிலைநிறுத்துதல் இவருடைய கடமையாகும். யாருடைய கடமை? இராணுவத்துறை அதிகாரியுடைய கடமைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க அமைச்சர்கள். சுல்தான் தன் கடமைகளை நிறைவேற்றுவதற்காகவும் அந்த சுல்தானுக்கு வந்து ஆலோசனைகளை சொல்கிறதுக்காகவும் ஒரு அமைச்சர்கள் துறை ஒன்று வச்சுருக்கிறாங்க. என்னென்ன துறை வச்சுருந்தாங்க, மொத்தம் எத்தனை அமைச்சர்கள் முக்கியமான இடத்துல இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள் என்னென்ன அமைச்சர்லாம் இருக்கிறாங்கன்னா நயிப் சுல்தான், வாசீர், அரிஸ் இ மாமலிக், திவான் இன்ஷா, திவானி ரிசாலத், தலைமை காசி, பாரித் ஐ முமலிக். இந்த 7 வகையான அமைச்சர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. இதில் நயிப் சுல்தான் அப்படின்றவர் சுல்தானுக்கு அடுத்த நிலையில் இருந்திருக்கிறார். அதாவது அந்த நாட்டுடைய உச்சபட்ச அதிகாரம் ஃபுல்லாக யார்கிட்ட இருக்கும், சுல்தான்கிட்ட இருக்கும். அந்த சுல்தானுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறது யாருன்னு கேட்டால் நயிப் சுல்தான். சரியா? ஸோ பேரில் என்ன இருக்குது, நயிப் சுல்தான் இருக்குது இல்லையா? அதனால் சுல்தானுக்கு அடுத்து இருக்கக்கூடியது யார், நயிப் சுல்தான் அப்படின்னு வச்சுப்போம். அடுத்தது வாசீர். வாசீர் அப்படின்னா நிதி அமைச்சர். இப்போ நம்ம சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, பார்லிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் போல் எந்தெந்த துறைக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்குன்னு சொல்லிட்டு நிதி அமைச்சர் எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த நிதி எந்தெந்த துறைக்கு ஒதுக்கியிருக்குன்னு சொல்லி வாசிப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போது யார் வாசிப்பாங்க, நிதி அமைச்சர் தான் வாசிப்பாங்க. இதுதான் அதுக்கு ஷார்ட்கட்டு. வாசீர் நிதி அமைச்சர், நிதி அமைச்சர் வாசிக்கணும் அப்படின்னு. அடுத்தது அரிஸ் இ மாமாலிக் அப்படின்னா தலைமை தளபதினு அர்த்தம். ஒரு தலைமை தளபதி அந்த படையை வழி நடத்தணும், என்ன பண்ணணும், அதில் எத்தனை வீரர்கள் இருந்தார்கள்னு அறிந்திருக்கணும். அந்த வீரர்களுடைய வீரத்தை பற்றி அறிந்திருக்கணும். எந்தெந்த வீரர்கள் எந்தெந்த வீரக்கலைகளில் வந்து சிறந்து விளங்குவாங்கன்னு அறிந்திருக்கணும். அவங்க தளபதிகளுடைய திறமைகளை பற்றி அறிந்திருக்கணும். எதிரி படைகளை பற்றி அறிந்திருக்கணும். தன்னுடைய அரசரை பற்றி அறிந்திருக்கணும். ஏன் அறிந்துன்னு சொல்கிறேன் அப்படின்னா அரி இஸ் அரிஸ். சரிங்களா? அரிஸ் இ மமாலிக் அப்படின்னா தலைமை தளபதி எல்லாத்தையும் அறிந்திருக்கணும். அதே சமயம் எதிரி படைகளை அறியக்கூடியவராக இருக்கணும். சரிங்களா? ஸோ அரி அப்படின்னா தலைமை தளபதி. அடுத்தது திவான் இன்ஷா. இது என்னன்னா செய்தி மற்றும் ஆவண காப்பகம். சரிங்களா? செய்தி மற்றும் ஆவண காப்பகம். ஆவணத்தை காப்பாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ரூமுக்குள்ளே இன் பண்ணணும். சரிங்களா? ஐ மீன் ஏதோ ஒரு இடத்துக்குள்ள ஒரு ரூமோ ஒரு லாக்கரோ எதுலையோ ஒன்றில் வச்சு இன் பண்ணி அதை பூட்டணும். ஸோ அப்போது இன்னும் அதை உள்ளே வைக்கிறது தான் இங்கிலீஷில் இன் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ திவான் இன்ஷா அப்படின்னா செய்தி மற்றும் ஆவண காப்பகம். செய்தியும் ஆவணத்தையும் இன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது திவானி ரிசாலத் அப்படின்னா சமயத்துறை. நாம் எல்லாரும் வந்து கோயிலாக இருக்கட்டும், மசூதியாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், எதுக்கு வந்து நம்ம அங்கே போகணும், ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு தான் போகணும். எவ்வளவோ மனசில் இருக்க குழப்பங்கள், வலிகள் இதெல்லாம் வந்து மறந்துட்டு மனசை வந்து அமைதியாக வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த கோயில்கள், இந்த சமய மரங்களை நோக்கி நம்ம போகிறோம் இல்லையா? ஸோ அப்போது திவானி ரிசாலத் அப்படின்னானது சமயத்துறை. எதுக்கு இந்த சமயத்துறைக்கு என்ன ஷார்ட்கட்டு, மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கணும். ரிசாலத் ரிலாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கங்க. சரிங்களா? அடுத்தது தலைமை காசி. இதுக்கு வந்து நீதித்துறை தலைவர்னு பேர். நம்ம இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு போஸ்ட்டு வேணால் நீங்கள் எடுத்துக்கங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இப்போ மாவட்ட ஆட்சியர் போஸ்ட்டே இருக்குது. ஆனால் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் போஸ்ட்னு தான் இருக்குமே தவிர தலைமை மாவட்ட ஆட்சியர் போஸ்ட்னு எதாவது இருக்குமா? இருக்காது. ஸோ அந்த மாதிரி
எந்த ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து தலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் நேம் வராது. ஆனால் ஒரே ஒரு துறைக்கு மட்டும் வரும். எந்த துறைக்குன்னா நீதித்துறைக்கு மட்டும்தான். கீழ் நீதிமன்றத்தில் இருக்கிறவங்களும் நீதிபதி தான் சொல்லுவாங்க, உயர் நீதிமன்றத்தில் இருக்கிறவங்களும் நீதிபதி சொல்லுவாங்க. ஆனால் இந்த நீதிபதிகளுக்கு எல்லாமே தலைமை நீதிபதினு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். சரிங்களா? ஸோ அதுதான் தலைமை காசி அப்படின்னா தலைமை நீதிபதி, அதாவது நீதித்துறை தலைவர். இந்த தலைமையை ஷார்ட்கட்டாக வச்சுங்க. தலைமைன்னு இருக்கக்கூடிய ஒரே துறை நீதித்துறை. ஸோ அப்போ தலைமை காசி அப்படின்னு வந்துச்சுன்னா நீதித்துறை தலைவர் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியணும். அடுத்தது பாரித் ஐ முமலிக் அப்படின்னா உளவுத்துறை. சரிங்களா? இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா, இப்போ நீங்கள் உளவு பார்க்க போகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஹை கண்டுபிடிச்சிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லுவீங்களா. இப்போ போய் சுல்தான்கிட்ட சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிப்போம், ஹை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னுவோம். சரிங்களா? ஸோ உளவுத்துறைனா கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஐ அப்படின்னு தான் சொல்லுவோம். சரியா? ஸோ பாரித் ஐ முமலிக் அப்படின்னா உளவுத்துறை. ஸோ நயீப் சுல்தான் அப்படின்னா சுல்தானுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்க. சுல்தான்னே பேர் இருக்குது, அதனால் சுல்தானுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்க. நிதி அமைச்சர் எந்திரிச்சு வாசிக்கணும், தலைமை தளபதி எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கணும், செய்தி ஆவணத்தை வந்து இன் பண்ணணும். சமயத்துக்கு போகிறதே ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு தான். தலைமைன்னு வந்ததுன்னா இருக்கக்கூடிய நம்மக்கிட்ட தலைமைன்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு துறை எதுன்னு கேட்டால் நீதித்துறை தான். ஸோ அப்போது தலைமைன்னு வந்தால் நீதித்துறை ஞாபகம் வரணும். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோடனே ஐன்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்போ உளவுத்துறை ஐ கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற மாரி இருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த ஷார்ட்கட் ஏதோ கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நிமிஷம் வரைக்கும் மேலே எத்தனை பேர் வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு தெரில. சரி அது ஓகே. அடுத்தது சமுதாயம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு பெரிய மேட்ருங்க. அது இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுடைய சமுதாய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து ஒரு சமூகம் ஒரு சமயத்தை பின்பற்றக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா முகமது கோரி படையெடுத்து வராரு. அவங்க கூட துருக்கியை சேர்ந்து சில பேர் உள்ளே வராங்க. அதுக்கப்புறமா வந்து குத்புதீன் ஐபக் காலத்தில் வந்து மறுபடியும் படையெடுத்து போகிறாரு. அந்த நேரத்தில் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் துருக்கியர்கள் உள்ளே வராங்க. துருக்கியர்களுக்கு அப்புறமா குர்தியார், சொராசனர்கள், கில்ஜிகள் போன்றவங்களும் இந்தியாவிலேயே வந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே வேற ஒரு சமயத்தை பின்பற்றின இந்திய மக்களோட இப்படி பல சமயங்களை பின்பற்றக்கூடிய மக்களும் வந்து எங்கே தங்குறாங்க? இந்தியாவில் தங்குறாங்க. இது இல்லாமல் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்கோலிய படையெடுப்பின் போல் வந்து பலர் வந்து இந்தியாவில் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால் இவங்க எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறாங்க, பல்வேறு சமயத்தை சார்ந்தவங்க, பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்தவங்க, பல்வேறு வம்சத்தை சார்ந்தவங்க, இவங்க எல்லாருமே வந்து என்னன்னா இஸ்லாத்துக்கு வந்து மதமாற்றம் ஆகுறாங்க. அப்படி இஸ்லாத்துக்கு மதமாற்றம் ஆகிற இவங்களை எப்படி அழைச்சாங்க அந்த காலத்தில் அப்படின்னா, புதிய முஸ்லிம்கள் என்றும் பார்சியர் என்றும் அழைக்கப்படுறாங்க. புரியுதுங்களா? பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து சுல்தான்களுடைய ஆட்சி பீரியடில் இஸ்லாத்துக்கு மதம் மாறின இவங்களை என்ன நினைக்கிறாங்களாம்? புதிய முஸ்லிம்கள் என்றும் பார்சியர் என்றும் அழைக்கப்படுறாங்க. அடுத்தது சரி, இப்போ இவங்க மதம்லாம் மாறுறாங்க இல்லையா, இந்த மதம் மாறுறதை அரசு ஊக்குவித்துதா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆமாங்க, 2 பேர் ஊக்குவிச்சாங்க. ஒருத்தர் வந்து பெரோஷ் துக்ளக், இன்னொருத்தர் வந்து சிக்கந்தர் லோடி. சரியா? ஸோ துக்ளக் வம்சமும் லோடி வம்சமும் என்ன பண்ணுது, இந்த மத மாற்றத்தை ஊக்குவிக்கிறாங்க. அதில் எக்ஸாக்டாக யாருன்னு கேட்டால் ஃபெரோஷ் துக்ளக்கும் சிக்கந்தர் லோடியும் வந்து மத மாற்றத்தை ஊக்குவிக்கிறாங்க. சரி, இவங்க ஊக்குவித்த உடனே வந்து எல்லாருமே மதம் மாறிடுறாங்களா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் மதம் மாறுறாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முஸ்லீமாக இருக்கிறவங்களுக்கு நிறைய சலுகைகள் உண்டு. யார் காலத்தில்? சுல்தான்கள் காலத்தில். அது மட்டும் இல்லாமல் ஜிசியான்னு சொல்லக்கூடிய தலைவரியை வந்து நாம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இது ரொம்ப அதிகமான வரிங்க. இது அவ்வளோ சீக்கிரம் இதை கட்டுறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது அந்த காலத்து மக்களுக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காகவும் அனைத்து சலுகைகளையும் பெறுவதற்காகவும் அரசர்கள் வந்து நிறைய பேரை மதம் மாற்றதுனால நிறைய பேர் மதமும் மாறிட்டாங்க. சரிங்களா? அடுத்தது துருக்கியர், அரேபியர்கள், அபிசீனியர்கள், எகிப்தியர்கள் இவங்க எல்லாருமே வந்து ஆட்சி வகுப்பினராக இருக்கிறாங்க. அது என்னங்க ஆட்சி வகுப்பினர் அப்படின்னா, அரசாளக்கூடிய வகுப்பினர். இவங்களில் யாராவது ஒருத்தவங்க தான் வந்து சுல்தானாக ஆக முடியும். சரிங்களா? ஸோ யார் அவங்க? துருக்கியர், அரேபியர், அபிசீனியர், எகிப்தியர் இவங்க தான் வந்து ஆட்சி வகுப்பினராக இருக்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் யார் இல்லை? ஆப்கானியர் இல்லை. இதனால தான் ஒரு ஆப்கானியராக இருந்த ஒருத்தவர், சரிங்களா, நம்ம போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், இவர் ஆப்கானியராக இருந்து ஆட்சியை கைப்பற்றதுனால இவருக்கு வந்து பல விதத்துலேயும் வந்து எதிர்ப்பு இருந்தது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். போன வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா?
அவருக்கு மட்டும் எதிர்ப்பு இருந்தது. அதனால் மற்ற பகுதிகள்லேருந்து வந்து யாராவது ஒருத்தவங்க அரசராகணும்னு சொல்லிட்டு ஆட்சியை பிடிச்சிடலாமா அப்படின்னு பார்த்தா அவங்க யாரெல்லாம் சமாளிக்க வேண்டியது இருக்கும்? இந்த துருக்கியர், அரேபியர்கள், அபிசீனியர்கள், எகிப்தியர்கள் இவங்களெல்லாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஆட்சி வகுப்பை சேர்ந்தவங்க. சரி, அதே சமயம் இந்த 13ஆம் நூற்றாண்டில் 3 வகையான ஆட்சி வகுப்பை சேர்ந்த பிரபுகள் இருந்தாங்க. அதாவது இவங்களாம் இந்த பகுதியிலேருந்து வந்தவங்கெல்லாம் வந்து ஆட்சி வகுப்பை சேர்ந்தவங்க. அதில் அவங்களுக்கு பேர் இருக்கும் இல்லையா, அது என்னென்ன பேரில் அவங்க அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா கான்கள், மாலிக்குகள், அமீர்கள். சரிங்களா? கான்கள், மாலிக்குகள், அமீர்கள்னு சொல்லிட்டு 3 வகையான ஆட்சி வகுப்பை சேர்ந்த பிரபுக்கள் இருந்தாங்க. சரிங்களா? அடுத்தது நில வகை. சுல்தானுடைய ஆட்சி காலத்தில் நிலம் வந்து 4 பிரிவாக பிரிச்சிருந்தாங்க. முதல் பிரிவு இக்தா. இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நிலங்கள் வந்து அதிகாரிகளுக்கு வந்து ஊதியத்துக்கு பதிலாக வழங்கப்பட்ட நிலம். நம்ம போன வீடியோவில் இதையும் பார்த்தாச்சு. அடுத்தது காலிசா. நம்ம என்னங்க பார்த்தோம் இல்லையா? காலிசா யாருடைய நிலமாக இருக்குது? காலிசான்றது அரசருடைய நிலம். ஏன் அதில் யார் வசூல் பண்ணுவா? அரசர் தான் வரி வசூல் பண்ணுவார். சரியா? ஸோ கலிசா அப்படின்னா காலிசா அப்படின்றது அரச நிலங்கள். அடுத்தது மரபு வழி ஜமீன்தார் நிலங்கள். இது வந்து சுல்தானுக்கு கட்டுப்பாட்ட நிலம் தான். ஆனால் இது வந்து யார் நிர்வகிக்கலாம்? இந்த ஜமீன்தார்கள் அப்படின்னா மரபு வழியாக நிலத்தை வந்து யார் அனுபவிச்சுட்டு வராங்களோ அவங்க நிர்வகிக்கலாம். சரிங்களா? அடுத்தது இனாம். இனாம்னா என்னன்னா சமய அறக்கட்டளைக்கு வழங்கப்பட்ட நிலங்கள். அவ்வளோதான். மொத்தம் 4 வகை நிலம் தான். ஒன்று இக்தா அதிகாரிகளுக்கு கொடுத்தது, இன்னொன்று கலிசா அரசருடையது, இன்னொன்று மரபு வழி ஜமீன்தார்களுடைய நிலங்கள். சரிங்களா? இதுவும் சுல்தானுக்கு கட்டுப்பட்டது தான், இருந்தாலும் இவங்க நிர்வகிப்பாங்க. அடுத்தது இனாம். அது வந்து சமய அறக்கட்டளைகளுக்கு வழங்கப்பட்ட நிலம். சரியா? இனாமாவை கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு கூட நம்ம அந்த காலத்தில் அதிகமாக பேசுவாங்க. இப்போ தான் யாரும் அதை ஒன்றும் பேசுறதில்ல. ஸோ இனாம்னா அது இலவசமாக கொடுக்கறது, வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது சமயம். டெல்லி சுல்தான் ஆட்சி காலத்தில் சமயம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். சமயத்தை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியாவாக இருந்தாலும் சரி தான், வட இந்தியாவாக இருந்தாலும் சரி தான், நம்மளை வந்து கைப்பற்றி ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அந்த காலத்தில் வந்து டெல்லி சுல்தான்களாக இருந்தாலும் சரி தான், எல்லாருமே வந்து ஓர் இறை கோட்பாடு அப்படின்ற ஒரு கோட்பாட்டில் வந்து அதிக நம்பிக்கை உடையவங்களாக இருந்தாங்க. சரிங்களா? என்ன கோட்பாடு? ஓர் இறை கோட்பாடு. இறைனா இறைவன். ஓர் இறை கோட்பாடு அப்படின்றதுல நம்பிக்கை உடையவங்களாக இருந்தாங்க. அதுக்கு நம்ம பல உதாரணங்கள் பார்க்கலாம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ற வாசகங்கள்லாம் வந்து அதுக்கு எடுத்துக்காட்டுகள் தான். சரிங்களா? ஸோ அப்போது இஸ்லாம் அப்படின்றது ஒரு கடவுளை கொண்ட சமயம். சரிங்களா? அதே மாதிரியே இந்தியாவிலையும் வந்து பல பேர் வந்து ஒரு கடவுளை கொண்ட கோட்பாட்டை தான் பின்பற்றி வராங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு 13ஆம் நூற்றாண்டில் கர்நாடகத்தில் பசவண்ணர் அப்படின்ற ஒருத்தவர் லிங்காயத் பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் பிரிவை வந்து உருவாக்குறார். லிங்காயத் பிரிவுன்னு ஒரு கடவுள் பிரிவை யார் உருவாக்குறா? பசவண்ணர்னு சொல்லிட்டு 13ஆம் நூற்றாண்டில் உருவாக்குறாரு கர்நாடகாவில். இந்த லிங்காயத் பிரபு ஒரு கடவுளை தான் நம்புது, ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறதா நம்புது. அந்த கடவுளுக்கு பேர் என்னன்னு கேட்டால் பரமசிவன். சரிங்களா? அந்த கடவுளுக்கு பேர் பரமசிவன். இஸ்லாமத்தும் தான் சொல்லுது, ஒரு கடவுள் கோட்பாடு தான் சொல்லுது. சரிங்களா? ஸோ அவங்களும் ஒரு கடவுள் தான் நம்புகிறாங்க, இவங்களும் ஒரு கடவுள் தான் இருக்கிறாங்கன்னு நம்புகிறாங்க, பேர் மட்டும்தான் வேறு. சரியா? அடுத்தது தென்னிந்திய பக்தி இயக்கத்தையும் ஓரிரை கொள்கையும் வட இந்தியாவுக்கு வந்து 2 பேர் கொண்டு வராங்க. அந்த 2 பேர் வந்து அதை வட இந்தியாவுக்கு கொண்டு வரதில் ரொம்ப முக்கிய பங்காற்றுறாங்க. அதில் ஒருத்தர் யாருன்னு கேட்டால் மகாராஷ்டிரத்தை சேர்ந்த நாமதேவர். இன்னொருத்தர் யாருன்னு கேட்டால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ராமானுஜரை பின்பற்றிய ராமநந்தர். சரியா? நாமதேவர், ராமநந்தர். சரியா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரத்தை சேர்ந்த இந்த நாமதேவர் என்ன பண்ணுறாருன்னா உருவ வழிபாட்டையும் சாதி பாகுபாடுகளையும் வந்து இவர் எதிர்த்து ஓரிரை கொள்கையை வந்து கடுமையாக பின்பற்றுறாரு இவர். அடுத்தது 2வது இருக்கக்கூடிய ராமானுஜர் என்ன பண்ணுறாரு? ராமானுஜரை பின்பற்றிய ராமநந்தர் இந்த ஓரிரை கொள்கைகளை வந்து வட இந்தியா கொண்டதில் ரொம்ப முக்கிய பங்காற்றுறாரு. அவ்வளோதான். அடுத்தது டெல்லி சுல்தான் காலத்தில் பொருளாதாரம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த பொருளாதாரம் ரெட் கலரில் கொடுத்துருக்கணும், கொஞ்சம் லைட்டாக மிஸ்டேக் ஆகிடுச்சு. சரிங்களா? தில்லி சுல்தானை வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கிய பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்துச்சு. இதில் ஒன்று என்னன்னு கேட்டால் நிலவரியை பணமாக வசூலித்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீ வந்து தானியமாக தானே வசூல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க, இப்போன்னா நிலவரியை வந்து பணமாக வசூல் பண்ணாங்கன்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்குறீங்க. சரிங்களா? ஒரே ஒருத்தரை தவறுன்னு சொல்லியிருப்பேன். யார் அது? முகமது பின் துக்ளக். அவர் தான் என்ன பண்ணிட்டாரு, நான் தானியெல்லாம் எனக்கு வேணாம், நீயே வச்சுக்கோ, எனக்கு பணமாக கொடு அப்படின்னு சொல்லிட்டு
டெல்லி சுல்தான் ஆட்சி காலத்தில் நிலவரியை பணமாக வசூல் பண்ணது முகமது பின் துக்ளக் தான். சரியா? பொருளாதாரம்னும் போது வரி தான் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அந்த வரியை வந்து என்ன பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா அரசர்களுமே வந்து நிலவரியை வந்து தானியமாக தான் வந்து வசூல் பண்ணுவாங்க. ஸோ டெல்லி சுல்தானில் இருக்கிற ஒருத்தர் தான் என்ன பண்ணுவார், பணமாகவே வசூல் பண்ணலாங்கன்னு அடிக்கோடிட்டு காமிச்சிருப்பார். அதில் ஒரு ஃபெயில் ஆகிட்டார், அது வேறு விஷயம். ஸோ அடுத்து வந்தவங்க வந்து அதை சக்ஸஸ் பண்ணி காமிச்சாங்க. அதை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். டெல்லி சுல்தான் கிடையாது, அதுக்கு அடுத்து வந்த அரசர்களில் சொல்கிறேன். அடுத்தது, இந்த 14ஆம் நூற்றாண்டில் டெல்லியும் தௌலதாபாத்தும் உலகின் மாபெரும் நகரங்களாக விளங்கின. நல்லா புரிஞ்சுக்கணும், உலக அளவிலேயே பெரிய நகரங்களாக இருந்தது எது? டெல்லியும் தௌலதாபாத். தௌலதாபாத்துக்கு இன்னொரு பேர் தேவகிரி, அது தக்காணத்தில் இருக்குது, அதாவது தென்னிந்தியா பகுதிகளில் ஒன்றா அது இருக்குது. சரிங்களா? உலகத்திலேயே பெரிய பகுதி. அப்போது இது ரெண்டும் வந்து உலகத்தில் பெரிய பகுதி. அப்போ டெல்லி சுல்தான் ஆட்சி செய்யக்கூடிய பகுதிகளில் பெரிய நகரங்கள்னு இருக்கும் இல்லையா, அது என்னென்ன நகரங்கள்னு பார்க்கலாமா? முல்தான், காரா, அவூத், கேம்பே, குல்பர்கா போன்ற பெரிய நகரங்கள் வந்து டெல்லி சுல்தான் ஆட்சி காலத்தில் இருந்தது. இந்த இடம் வந்து முக்கிய பொருளாதார மையங்களாக, வணிக மையங்களாக திகழ்ந்திருக்கு. சரிங்களா? அதேமாரியே 13ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்தே செப்பு காசும் வெளியிட்டாங்க. அது இல்லாமல் தங்கம், வெள்ளி காசையும் வந்து சுல்தானிய அரசு வெளியிட தொடங்கிட்டாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், மேற்கு எல்லை பகுதிகளில் மங்கோலிய படையெடுப்புகள் வெற்றி பெற்ற போதிலும் தரை வழியிலும் கடல் வழியிலும் நிகழ்ந்த இந்தியாவின் அயல் வணிகம் இக்காலத்தில் கணிசமாக வளர்ச்சி பெற்றது என்கிறார் இர்பான் ஹபீப். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. இது ஏன் சொல்கிறாங்கன்னா, யார் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றது வந்து அடிக்கடி வந்து டிஎன்பிசியில் கேள்வியாக கேட்பாங்க. இவர் என்ன சொன்னார், இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யார் அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. சரியா? சரி, இந்த பாயிண்ட்டை மறுபடியும் பார்க்கலாம். மேற்கு எல்லை பகுதிகளில் வந்து மங்கோலியர்கள் வந்து படையெடுத்து வெற்றி பெற்றிருந்தாலுமே கூட தரை வழியாகவும் கடல் வழியாகவும் நடந்த வணிகத்தால் வந்து இந்த காலத்தில் கணிசமாக வளர்ச்சி பெற்றது. இந்தியாவுடைய அயல் வணிகம் வளர்ச்சி பெற்றது அப்படின்னு சொல்கிறது யார்? இர்பான் ஹபீப். சரிங்களா? சரி, மேற்கு பகுதின்னு சொல்கிறாங்களே, மேற்கு பகுதினா எந்த பகுதி? அப்போது ஜாகிரஃபி வந்து மேப் வச்சு படிச்சிருந்தா எல்லாருக்குமே வந்து மேற்கு பகுதினா இப்போ எதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஜாகிரஃபி பார்க்கும்போது நான் மேப் வச்சு சொல்லித்தரேன். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இப்போயும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அப்போது நாம் எங்கே இருக்கிறோம்? தெற்கில் இருக்கிறோம். புரியுதா? அதனால தான் நம்ம இருக்கிற அந்த பகுதி வந்து தென்னிந்தியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம தெற்கில் இருக்கிறோம். அப்போது இந்த காஷ்மீர், பீகார், உத்தரப்பிரதேசம் இதெல்லாம் வடக்கில் இருக்குது. கிழக்கில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் வங்காளம், அசாம், மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், சிக்கிம் இதெல்லாம் வந்து எங்கே இருக்குது? கிழக்கில் இருக்குது. அப்போ மேற்கில் எது இருக்குது? ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் இதெல்லாம் வந்து மேற்கு பகுதியில் இருக்குது. சரிங்களா? இந்த ஹரியானா, பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான் இந்த பகுதிகளை ஒட்டி தான் இந்த படையெடுப்பு எடுத்து வராங்க. யார்? இந்த மங்கோலியர்கள். இவங்களாக இருந்தாலும் சரி தான், இது முடி இப்போ வந்து ஆட்சி செஞ்சுருக்க டெல்லி சுல்தான்களாக இருந்தாலும் சரி தான், அடுத்து வரக்கூடிய முகலாயர்களாக இருந்தாலும் சரி தான், எல்லாமே மேற்கில் இருந்து தான் கிட்டத்தட்ட உள்ளே வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த பகுதியை தான் வந்து மங்கோலியர்கள் வந்து படையெடுத்து கைப்பற்றிருக்காங்க, மேற்கு பகுதியை. மீதி பகுதியெல்லாம் வந்து அவங்க படையெடுத்து வெற்றி பெறலை. ஸோ அதனால் குஜராத்து கீழே இருக்கக்கூடிய துறைமுகங்கள்லேருந்து என்னது கடல் வழியாகவும் வணிகம் நடைபெறுது. ஸோ மேலே வட இந்தியாவிலேருந்து தென்னிந்தியா வரைக்கும் தரை வழியாகவும் வணிகம் நடைபெற்று இந்த காலத்தில் வந்து அயல் வணிகம் வந்து சிறப்பாக நடைபெற்றது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? இர்பான் ஹபீப் அப்படின்றவர் சொல்கிறார். அடுத்தது பாருங்கள், வணிகமும் நகரமயமாக்குதலும். இவங்க காலத்தில், அதாவது டெல்லி சுல்தானுடைய காலத்தில் வணிகம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க டெல்லி சுல்தானுடைய ஆட்சி காலத்துக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்களுடைய காலத்தெல்லாம் வந்தால் வணிக குழுக்கள்னு இருப்பாங்க. உள்நாட்டு வணிகத்துக்கு ஒரு பேர், வெளியே போய் வணிகம் செய்கிறவங்களுக்கு ஒரு பேர், உள்ளூர்லேயே வணிகம் செய்கிறவங்களுக்கு ஒரு பேர், ஊராக போய் வணிகம் செய்கிறவங்களுக்கு ஒரு பேருன்னு சொல்லிட்டு சிரேஸ்தி, சார்த்தவாகா அப்படின்னு சொல்லிட்டு குப்தர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து வச்சுருந்தாங்க. ஆனால் டெல்லி சுல்தான்களை ஆட்சியின் போது வந்து வணிக குழுக்கள் இருந்ததுக்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை. சரியா? வணிக குழுக்கள் இருந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்போ எப்படி வணிகம் செஞ்சுருக்காங்க? அவங்கவுங்க தனித்தனியாக வணிகம் செஞ்சுருக்காங்க. ஒரு குழுவாக வணிகம் செஞ்சதுக்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அதே சமயம் சுல்தான்களுடைய ஆட்சி பல முக்கியமான நகரங்களையும் பெருநகரங்களையும் உள்ளடக்கிய ஒரு நகர்ப்புற ஆட்சியாக இருக்குது. அப்போ இந்த நகரத்தில் யார் இருப்பா? பிரபுகள், சுல்தான்கள் இருக்கிறாங்க. இந்த பிரபுகளும் சுல்தான்களும் என்ன பண்ணுறாங்க? ஆடம்பர பொருள்களெல்லாம் விரும்புவாங்க. ஏன்? அவங்க தான் வசதியில் சிறந்தவங்கன்னு காட்டணும், எல்லாமே வீட்டில் இருக்கணும்னு காட்டணும் இல்லையா? ஸோ அப்போ அவங்க வந்து ஆடம்பர பொருள்களெல்லாம் விரும்புவாங்க. ஆனால் இங்கே வணிக குழுவே இல்லை வந்து வணிகம் செய்கிறதுக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க? அந்த உள்ளூர்லேயே யார் யாரெல்லாம் வணிகம் செய்கிறாங்க அந்த வணிகத்தை வந்து
இந்த பிரபுக்களும் சுல்தான்களும் வந்து ஊக்குவிக்கும் விதமாக, அதாவது அவங்க ஊக்கெலாம் வைக்கல, அவங்க வந்து அவங்களோட கெத்தை காட்டிக்கிறதுக்காக ஆடம்பர பொருட்களை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதனால் உள்நாட்டு வணிகம் வளருது. புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? டெல்லி சுல்தான் காலத்தில் வணிக குழுன்னு ஒன்று கிடையாது. ஸோ அதனால் வந்து பெரிய அளவில் வந்து வணிகம் நடைபெற்ற மாதிரி எதுவும் தெரியல. இருந்தாலுமே கூட டெல்லி சுல்தானுடைய ஆட்சின்றது நகரங்களையும் பெருநகரங்களையும் உள்ளடக்கிய ஒரு நகர்ப்புற ஆட்சியாக தான் இருக்குது. இந்த நகரத்தில் வந்து சுல்தான்களும் பிரபுகளும் தான் வசிக்கிறாங்க. அவங்க ஆடம்பர பொருள்கள்லாம் விரும்பினாங்க. அவங்க மாளிகைகள் வசிப்பிடங்கள்லாம் வந்து ஆடம்பர பொருள்கள்லாம் இருந்திருக்கு. ஸோ அப்போ அதனால் இவங்க என்ன பண்ணால் உள்நாட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வாங்கி வந்து குவிச்சு இந்த வணிகத்தை வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கு இவங்களும் ஒரு காரணமாக இருந்துடுறாங்க. சரி, இப்போ இவங்க வந்து வணிகத்தில் இறங்கிட்டாங்க. ஆனால் குப்தர்கள் காலத்துக்கு அப்புறமா பெருசாக தங்க நாணயங்கள் வெளியிறதே குறைஞ்சிடுச்சு. அப்போ இவங்க இந்த பொருளை வாங்கணும். அப்போ அதுக்கு நாணயங்கள் வேணும் இல்லையா? செப்பு நாணயங்களை வெளியிட்டால் கள்ள நாணயங்கள் வருது. அதனால் செப்பு நாணயங்களை ஒழிச்சிட்டாங்க. அதனால் மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தங்க நாணயங்கள்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. ஏன்னே பதுக்கி வச்சுருந்ததாக இருந்தாலும் சரி தான். அதுக்கப்புறமா வந்து இந்த டெல்லி சுல்தான் ஆட்சி பேரில் புதுசாக நாணயங்கள்லாம் அடித்து அடையாள நாணயங்கள் வந்து வெளியிடவும் செய்கிறாங்க. இதனால் பொருளாதாரம் மேலும் வளருது. சரி, எந்தெந்த பகுதிகளெலாம் இந்த வணிகம் செழித்து இருந்தது, யார் யாரெல்லாம் வணிக தொழில் செய்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, தில்லி, லாகூர், முல்தான், காரா, லக்னோ, ஹன்ஹில்வாரா, கேம்பே, தௌலதாபாத் இந்த நகரங்களில் எல்லாம் வந்து வணிகம் நல்லா நடைபெறுது. சரிங்களா? இதில் யார் யாரெல்லாம் அந்த வணிகத்தை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா, சமண மார்வாரிகள் செய்கிறாங்க, இந்து முல்தானிகள் செய்கிறாங்க, முஸ்லீம் போராக்கள் செய்கிறாங்க, குரசானியர் வணிகம் செய்கிறாங்க, ஆப்கானியர் வணிகம் செய்கிறாங்க, ஈரானியர் வணிகம் செய்கிறாங்க. இவங்க எல்லாருடைய வணிக நடவடிக்கைகளால் செழித்திருந்தது இந்த நகரங்கள் எல்லாம். எந்த நகரங்கள் எல்லாம்? தில்லி, லாகூர், முல்தான், காரோ, லக்னோ, ஹன்கில்வாரா, கேம்பே, தௌலதாபாத் போன்ற நகரங்கள் எல்லாம் இந்த மேலே இப்போ முன்னாடி சொன்னோம் இல்லையா, இந்த நபர்கள் செஞ்ச வணிகத்தால் செழித்து விளங்கிச்சு அந்த நகரங்கள் எல்லாம். சரியா? சரி, எதை ஏற்றுமதி செஞ்சாங்க, எதை இறக்குமதி செஞ்சாங்க, அதை பார்க்கணும் இல்லையா? அதேமாரி வந்து தரை வழியாக யார் வணிகம் செஞ்சா, கடல் வழியாக யார் வணிகம் செஞ்சா, அதையும் சொல்லிட்டு பார்க்கணும் இல்லையா? வாங்க அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குஜராத்திகளும் தமிழர்களும் கடல் வணிகத்தில் வந்து ஆதிக்கம் செலுத்தினாங்க. எல்லாருக்குமே நல்லா தெரியும், கடல் வணிகத்தில் வந்து சிறந்தவங்க தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. டெல்லி சுல்தான் காலத்தில் வந்து குஜராத்திகளும் தமிழர்களும் கடல் வணிகத்தில் சிறந்திருந்தாங்க. அப்போ தரை வணிகத்தில் யார் சிறந்திருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து முல்தானிகளும் முஸ்லீம் குரசானியரும் ஆப்கானியரும் ஈரானியரும் மத்திய ஆசியாவுடன் தரை வழி வணிகத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ வணிகம் அப்படின்னா என்ன பார்த்துருக்குறோம்? டெல்லி சுல்தான் ஆட்சியின் போல் வணிக குழு இருந்த மாதிரியான ஒரு சான்று எதுவும் இல்லை. அதே சமயம் டெல்லி சுல்தானுடைய ஆட்சி வந்து நகரங்களையும் பெருநகரங்களையும் உள்ளடக்கிய ஒரு நகர்ப்புற பொருளாதார ஆட்சியாக தான் இருக்குது. இங்கே வாழக்கூடிய சுல்தான்களும் பிரபுகளும் ஆடம்பர பொருள்களை விரும்புகிறாங்க. அப்போ உள்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருள்களை வந்து இவங்க வாங்கி குவிக்கிறாங்க. இதனால் வந்து உள்நாட்டு வணிகம் வந்து செழிப்பாக, அதாவது புத்துயிர் பெறுதுன்னு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? புத்துயிர் பெறுது. ஏற்கனவே குப்தர்கள் காலத்துக்கு அப்புறமா வந்து பெருசாக தங்க நாணயங்களை வந்து எதுவும் வெளியிடலை. இப்போ இவங்க வணிக நடவடிக்கைகளை இறங்குறதுனால தங்க நாணயங்கள் தேவைப்பட்டு புதுசாக தங்க அடையாள நாணயங்கள்லாம் மறுபடியும் வந்து வெளியிட ஆரம்பிச்சிடறாங்க. அடுத்தது வந்து முக்கியமான வணிக நகரங்களாக இருக்கிறது தில்லி, லாகூர், முல்தான், காரோ, லக்னா, ஹன்கில்வாரா, கேம்பே, தௌலதாபாத். யார் யாரெல்லாம் இந்த வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னா, சமண மார்வாரிகள், இந்து முல்தானிகள், முஸ்லீம் போராக்கள், குரசானியர், ஆப்கானியர், ஈரானியர் இவங்கெல்லாம் வணிகத்தில் ஈடுபடுறாங்க. ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் நடைபெறுது. அந்த ஏற்றுமதி இறக்குமதி வந்து தரை வழியாகவும் நடக்குது, கடல் வழியாகவும் நடக்குது. அப்போ கடல் வழியாக யார் வணிகம் செஞ்சாங்க, தரை வழியாக யார் வணிகம் செஞ்சாங்கன்னு பார்க்க போகிறோம். குஜராத்திகளும் தமிழர்களும் கடல் வழியாக வணிகம் செய்கிறாங்க. இந்து முல்தானிகளும் முஸ்லீம் குரசனியரும் ஆப்கானியரும் ஈரானியரும் மத்திய ஆசியா கூட வந்து தரை வழியாக வணிகம் செய்கிறாங்க. சரியா? அடுத்தது தொழில் வல்லமை. நான் பிடிஎஃப் கொடுக்கும்போது இதெல்லாம் கரெக்டாக ரெட்டில் மாற்றி கொடுத்துட்றேன். எனக்கு உங்களுக்கு எது டைட்டில்னு தெரியணும் இல்லையா? ஒரு அர்ஜென்ட்டில் பிடிஎஃப் ரெடி பண்ணும்போது ஒரு சில தவறுகள் வந்துருச்சு, கொஞ்சம் பொறுத்துங்க. தொழில்துறையில் என்னென்னலாம் டெல்லி சுல்தான்கள் இருக்கும்போது வளர்ச்சி அடைஞ்சிது, எந்தெந்த புதிய தொழிலெலாம் இந்தியாவுக்குள்ளே வந்தது, இப்போ இந்த டாப்பிக்கில் அதை தான் பார்க்க போகிறோம். சீனாக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு எங்கே போகுதுன்னா அரேபியாவில் போய் கற்றுக் கொடுக்குறாங்க. யாருக்கு போய் கற்றுக் கொடுக்குறாங்க? அரேபியாவுக்கு போய் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படி அந்த அரேபியர் வந்து கற்றுக்கிட்டு அதை இந்தியாவில் வந்து அந்த தொழில்நுட்பத்தை வந்து கொண்டு வராங்க. அப்படி இந்தியாவில் கொண்டு வந்த தொழில்நுட்பம் எதுன்னு கேட்டால் காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பம். இது வந்து டெல்லி சுல்தானுடைய ஆட்சி காலத்தான் இந்தியாவில் முதல்ல வந்து அறிமுகமாகுது. ஸோ இந்த காகிதம் தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை வந்து கண்டுபிடிச்சது சீனர். சரிங்களா?
அதை கற்றுக்கிட்டு வந்தது அரேபியர். அதை எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க? இந்தியாவில். யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா? டெல்லி சுல்தான் ஆட்சியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்தது சீனாவில் இன்னொரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நூல் தயாரிக்கக்கூடிய சக்கரம். அந்த நூல் தயாரிக்கக்கூடிய சக்கரத்தை சீனாவிலேருந்து யார் போய் கற்றுக்கிட்டு வரா அப்படின்னா, ஈரானை சேர்ந்தவங்க கற்றுக்கின்னு வராங்க. இது அப்படியே ஈரானுக்கு போகுது. ஈரான்லேருந்து இந்த தொழில்நுட்பம் வந்து எங்கே வருது? இந்தியாவுக்கு வந்துடுது. சரிங்களா? ஸோ நூற்பு சக்கரமும் என்ன பண்ணுறாங்க? ஈரான் வழியாக இந்தியாவுக்கு வந்துடுது அப்படின்னு வச்சுங்க. அடுத்தது நூற்பவர்களுடைய உற்பத்தி திறனை 6 மடங்காக அந்த சக்கரம் வந்து அதிகரிக்குதான். சரிங்களா? நூல் உற்பத்தியை மாபெரும் அளவுக்கு வந்து இது பெருக்குது. இந்த சக்கரத்தை கண்டுபிடிச்சதுனால அந்த நூற்பவருடைய உற்பத்தி திறனை 6 மடங்காக இது அதிகரித்தது மட்டும் இல்லாமல் நூல் உற்பத்தியும் வந்து மாபெரும் அளவுக்கு வந்து இது பெருக்குது. அது தொடர்ந்து இன்னொன்று கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டால், நம்ம தறியில் இருக்கக்கூடிய மிதிப்பொறிகள் அறிமுகம் செய்கிறாங்க. நூல் உற்பத்தி பெருகியது போலவே நெசவு வேலையை விரிவுபடுத்த இது உதவுது. இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, தறினா என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். நாம் வந்து வேஷ்டி கட்டுறோம், கைலி கட்டுறோம், இதெல்லாம் வந்து எது மூலயமா தயாரிப்பாங்க அப்படின்னா, தறிகள் மூலியமாக தான் தயாரிப்பாங்க. சரிங்களா? அந்த கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் அந்த பக்கம் இருக்கிறவங்களாம் தறினா என்னன்னு தெரியும். அதே சமயம் வந்து இந்த கடலூர், விழுப்புரம் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் தறி தெரியும். காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்களுக்கும் தறி தெரியும். மற்ற பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தறினா என்னன்னு தெரிஞ்சிருக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். தறி மூலியமாக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேஷ்டி கைலிகள் வந்து தயாரிப்பாங்கங்க. அதை வந்து கையால் வந்து இழுத்து நாடான்னு சொல்லுவாங்க. அது லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். கீழே வந்து காலில் வந்து மிதித்து அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி பாகு, இந்த நூல் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் பாவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது கீழே மிதி பொறிகளை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவே யாருடைய காலத்தில் தான் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெல்லி சுல்தான் காலத்தில் தான் வருது. இதுதான் மேட்ரு, வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்தது சுல்தானியர் காலத்தில் கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டு வாக்கில் வங்காளத்தில் பட்டுப்புழு வளர்ப்பு மையங்களை வந்து உருவாக்குறாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தா அதிகமாக செங்கல் கலவையை பயன்படுத்தி நிலவரை தொழில்நுட்பத்தோடு கூடிய கட்டட நடவடிக்கைகளை வந்து இவங்க தான் வந்து ஒரு உச்சத்துக்கு கொண்டு போகிறாங்க. டெல்லி சுல்தானிகள் காலத்தில் ஒரு உச்சத்துக்கு கொண்டு போகிறாங்க. சரிங்களா? அதிகமாக இப்போது செங்கல் கலவை இது என்னென்னா, ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து எல்லாமே இந்த பாறாங்கல், கருங்கல், அந்தமாரி சுண்ணம் அந்தமாரி ஷேப்பில் தான் வந்து நம்மளுடைய கட்டடக்கலை எல்லாமே இருந்துச்சு. ஸோ இந்த செங்கல் எல்லாம் வந்து காலப்போக்கில் தான் வந்து வளர்ச்சி பெற்று வருது. அது உச்சத்தையே தொட்டது யாருடைய காலத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெல்லி சுல்தானியர் காலத்தில் தான். ஸோ அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த செங்கல் கலவையை பயன்படுத்தி நிலவரைன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அதோட சேர்ந்த தொழில்நுட்பத்தோட கட்டடங்களை வந்து கட்டணும். நிலவரையை வச்சு கட்டடம் கட்டக்கூடிய அந்த முறையை வந்து இவங்க காலத்தில் தான் வந்து உச்சத்தை வந்து தொடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, அப்போது தொழில் வல்லமையை பொறுத்த வரைக்கும் என்னது? சீனர்களால் காகிதம் தயாரிக்கும் முறை கண்டுபிடிக்கப்படுது. அதை வந்து அரேபியர் கற்றுக்குறாங்க. அதை இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. யாருடைய காலத்தில்? டெல்லி சுல்தான் காலத்தில் இந்தியாவுக்கு காகிதம் வந்து தயாரிக்கக்கூடிய முறை வருது. அடுத்தது சீனர்கள் வந்து இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, நூற்பு சக்கரம் கண்டுபிடிக்கிறாங்க. அதை வந்து யார் கற்றுக்குறாங்கன்னா, ஈரானியர் கற்றுக்குறாங்க. ஈரானியர்கள் வந்து டெல்லி சுல்தான் காலத்தில் இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. அடுத்தது நம்ம இந்த தறி இருக்கு இல்லையா, இந்த நூற்பு என்னது ஆடைகள் செய்யக்கூடிய அந்த தறி, அதில் வந்து கீழே மிதி பொறிகள் வந்து டெல்லி சுல்தான் காலத்தில் தான் வந்து கொண்டு வராங்க இந்தியாவுக்குள்ளே. சரிங்களா? அதேமாரி 15ஆம் நூற்றாண்டு வாக்கில் வங்காளத்தில் பட்டுப்புழு வளர்ப்பு மையங்களையும் உருவாக்குறாங்க. அதேமாரி 15ஆம் நூற்றாண்டு வாக்கில் வங்காளத்தில் பட்டுப்புழு வளர்ப்பு மையங்களையும் வந்து உருவாக்குறாங்க. சரியா? அதுக்கப்புறமா அதிகமாக செங்கல் கலவையை பயன்படுத்தி நிலவரை தொழில்நுட்பத்துடன் கூடிய கட்டட நடவடிக்கைகள் வந்து இவங்க காலத்தில் தான் ஒரு உச்சத்தை அடையுது. இதுதான் வந்து டெல்லி சுல்தான் காலத்தில் இருந்த தொழில்துறை வல்லமை. தொழில்துறை வல்லமை என்னது? காகிதம், நூற்பு சக்கரம், மிதிப்பொறி, பட்டுப்புழு வளர்ப்பு, செங்கல் கலவையை பயன்படுத்தி ஒரு நிலவர அமைப்புடன் கூடிய கட்டட கட்டுறது. சரிங்களா? இதுதான் இவங்க காலத்தில் இருந்தது. அடுத்தது அங்காடி சீர்திருத்தம். இந்த அங்காடி சீர்திருத்தத்தை வந்து கொண்டு வரது யாருன்னு கேட்டிங்கன்னா, அலாவுதீன் கில்ஜின். போன வீடியோவில் இதையும் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். எதனால் வந்து அலாவுதீன் கில்ஜின் வந்து அங்காடியை வந்து சீர்திருத்தம் செய்கிறார் அப்படின்னா, இது ஒரு சின்ன ஸ்டோரி பார்த்துடலாம். எல்லா அரசர்களுமே நான் தலைமை ஏற்று போகிற அந்த படையை கொண்டு ஒரு பகுதியை வெற்றி பெறுறாங்க அப்படின்னா, கொள்ளையடிக்கக்கூடிய அந்த பொருளில் அந்த செல்வத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து வீரர்களுக்குன்னு கொடுப்பாங்க. ஆனால் இந்த அலாவுதீன் கில்ஜின் தான் முதல்ல என்ன பண்ணுறாருன்னா, கொள்ளையடிக்கிற பொருளில் வந்து பங்குன்னு சொல்லி கொடுக்காம ஊதியன்ற ஒன்றை உருவாக்குறாரு. சரிங்களா? ஸோ அப்போ அந்த ஊதியம் வந்து கொடுக்குறாரு. அந்த கொள்ளையடிக்கிற பொருளை பங்கு கொடுக்காம ஊதியம் கொடுக்குறாரு அலாவுதீன் கில்ஜின். அந்த ஊதியம் வந்து ரொம்ப குறைவாக தான் கொடுக்குறாரு. அப்போது அந்த வீரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? ஊதியம் ரொம்ப குறைவாக இருக்குது, ஆனால் விலைவாசி அதிகமாக இருந்ததுன்னா கலவரம் பண்ணுவாங்க, கிளர்ச்சி பண்ணுவாங்க இல்லையா?
அப்போ அந்த வீரர்களுடைய கலவரத்தையும் கிளர்ச்சியும் கட்டுப்படுத்தணுன்றதுக்காக சந்தைகளில் விற்கக்கூடிய பொருளுடைய விலையை வந்து அவருடைய கட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், விலைவாசி ஏறிடக்கூடாது, சந்தையில் வந்து விற்கக்கூடிய பொருளுடைய அளவு வந்து குறைத்து கொடுக்கக்கூடாது, கலப்படம் செஞ்சு கொடுக்கக்கூடாது, அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக அங்காடி சீர்திருத்த பணிகளில் வந்து ஈடுபடுறாரு. அப்படி யாராவது ஒருத்தவங்க வந்து கொடுக்கக்கூடிய பொருளுடைய எடை அளவு வந்து குறைச்சி கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுடைய சதையை வெட்டி அதே இடத்துல வீசியிருக்கிறாங்க. அந்தளவு கடுமையாகவும் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த அங்காடி சீர்திருத்தம் டெல்லி சுல்தான் காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்குது. இதை யார் கொண்டு வரான்னா, அலாவுதீன் கில்ஜின் தான் கொண்டு வராரு. இந்த அங்காடி சீர்திருத்தம், இந்த அங்காடிகளை யார் நிர்வகிக்கிறா அப்படின்னா, சஹானா இ மண்டி அப்படின்ற அலுவலர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த அங்காடிகள் எல்லாம் நிர்வகிக்கிறார். மொத்தம் எத்தனை அங்காடிகள் இருக்குது, எந்தெந்த அங்காடிகளில் வந்து என்னென்னலாம் விற்பனை செய்கிறாங்க, எவ்வளோக்கு விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சஹானி இ மண்டி இதெல்லாம் எவ்வளோக்கு விற்பனை செய்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு, எல்லாம் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு பருப்பு இருக்குதுன்னு வச்சுக்கலாம், எல்லா கடைகளிலுமே பருப்பு அதே விலைக்கு தான் விற்கணும். அரிசி இருக்குதுன்னா எல்லா கடைகளிலுமே அரிசி அதே விலைக்கு தான் விற்கணும். அது நியாயமானதாகவும், அதே சமயம் வந்து வணிகர்களுக்கு வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தாமல் லாப நோக்கில் அமைகிற மாதிரியும் பார்த்துக்கிட்ட அதிகாரி யாருன்னு கேட்டால், சஹானா இ மண்டின்னு சொல்லி அங்காடிகளை நிர்வகிக்கக்கூடியவர் தான் பார்த்துக்கிறாரு. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இதன்படி இந்த அங்காடி சீர்திருத்தத்தின்படி பொருள்கள் நியாயமான முறையில் விற்கப்பட்டன. அங்காடி விற்பனையாளர்கள் எடை குறைவாக விற்றாலோ அதிக விலைக்கு விற்றாலோ கடுமையாக தண்டிக்கப்பட்டனர். சரியா? அனைத்து அங்காடிகளிலும் ஒரே விலையில் கலப்படமற்ற பொருள்கள் விற்பனை செய்யப்பட்டன. இதுதான் வந்து அங்காடி சீர்திருத்தம் டெல்லி சுல்தான் காலத்தில். அது செஞ்ச ஒரே அரசர் அலாவுதீன் கில்ஜின். சரியா? அடுத்தது தொழில்கள். டெல்லி சுல்தான் காலத்தில் மிக மிக முக்கியமான ஒரு தொழிலாக இருந்தது எதுன்னு கேட்டால் வேளாண் தொழில் தான். அதுக்கு அடுத்த நிலையில் தான் மற்ற எல்லா தொழில்களுமே இருந்தது. சரிங்களா? அது இல்லாமல் இவங்க காலத்தில் என்னென்ன தொழில்கள்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் இன்னொரு தொழில் வந்து முக்கியமான ஒரு தொழிலாக இருந்திருக்குது. என்னென்னு கேட்டால் கப்பல் கட்டும் தொழில். சரிங்களா? ஸோ வேளாண்மை தொழில் முக்கிய தொழிலாக இருக்குது. அது இல்லாமல் வேறு என்ன தொழில் பார்த்துருக்காங்க அப்படின்னா, விலை உயர்ந்த கற்களை உடைய ஆபரணங்களை செஞ்சுருக்கிறாங்க, நெசவு செஞ்சுருக்கிறாங்க. அப்போது நெசவு செஞ்சு ஆடையை உற்பத்தி செய்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த ஆடைகளை வந்து பல வண்ணங்களில் உருவாக்கணும். அதனால் வந்து சாயம் தோய்த்தல் அப்படின்ற அந்த தொழிலையும் செஞ்சுருக்கிறாங்க. அடுத்து வந்து காளிகோ அச்சிடுதல் போன்ற துணி சார்ந்த தொழிலையும் செஞ்சுருக்கிறாங்க. செப்பு, பித்தளை, இரும்பு போன்ற உலோகம் சம்மந்தப்பட்ட தொழிலையும் செஞ்சுருக்கிறாங்க. தோல் தொழில்களையும் செஞ்சுருக்கிறாங்க. கப்பல் கட்டும் தொழிலையும் செஞ்சுருக்கிறாங்க. ஏன் அந்த கப்பல் கட்டும் மட்டும் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்குறேன்னா, இப்போ நம்ம எல்லாருக்கும் தோணும், இப்போ இந்த முகலாய மன்னர் பாபர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ஒரு வருஷம் டிஎன்பிசியில் கேட்டாங்க, அதனால் சொல்கிறேன். பீரங்கி படைகளை வந்து திறமையாக வந்து பாபர் கையாண்டதுனால தான் வந்து போரில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அந்த எக்ஸாமில். நிறைய பேர் அந்த கொஷினில் வந்து தப்பு பண்ணாங்க. அந்த காலத்தில் ஏது பீரங்கி, பாபர்கிட்ட பீரங்கியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தப்பு பண்ணாங்க. ஆனால் அதுதான் கரெக்டான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம மைண்ட் எப்படி போயிடும்னா, அந்த கப்பல் பீரங்கிலாம் இப்போ ரீசெண்டாக தானே நடைமுறைக்கு வந்ததுன்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ இருக்கிறது வந்து அப்டேட்டட் வெர்ஷன் தான். அந்த காலத்திலேயே வந்து அதுக்கான ஒரு அடித்தளம் போட்டு ஆவரேஜாக வந்து ஃபங்க்ஷனில் தான் இருக்குது எல்லாமே. சரிங்களா? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் காலத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் படைன்னு பல வகையான கப்பல் இருந்தது. பல வகையான வணிக கப்பல், போர் கப்பல்னு பிரித்து வச்சுருந்தாங்க. அதனால் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டெல்லி சுல்தான்கள் காலத்துலேயும் வந்து கப்பல்கள்லாம் புழக்கத்தில் இருந்தது. ஸோ அதனால் வந்து கப்பல் கட்டும் தொழிலும் வந்து வளர்ச்சி பெற்று இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் வந்து நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்குறேன். சரிங்களா? ஸோ அப்போது என்னென்னலாம் பண்ணுறாங்க, டெல்லி சுல்தான் காலத்தில் வந்து நிறையா பிரபுக்களும் முக்கிய மந்திரிகளும் வந்து வாழ்ந்து வராங்க. அதனால் அவங்க வந்து பயன்படுத்தக்கூடிய விலை உயர்ந்த கற்களை உடைய ஆபரணங்களை செய்கிறாங்க. அடுத்தது எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய ஆடைகள் இருக்குது இல்லையா, அதை பொருட்டு வந்து நெசவு தொழில் செய்கிறாங்க. அந்த ஆடைகளில் வந்து நிறையா வண்ணங்களை உருவாக்கணும்னு சொல்லிட்டு சாயம் தோய்த்தல் தொழிலையும் செய்கிறாங்க. காளிகோ அச்சிடுதல் போன்ற துணி சார்ந்த தொழில்களையும் செய்கிறாங்க. இது இல்லாமல் வந்து இப்போ ஆர்மி படை வீரர்களுக்கெல்லாம் என்ன வேணும், வாள், ஈட்டி, வில்லு, அம்பு இதெல்லாம் தேவை. வீட்டில் வந்து பித்தளை பொருளில் வந்து நம்ம என்ன பிடிச்சி வைப்போம், தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுருந்து பயன்படுத்துவோம். செம்பு பாத்திரம், பித்தளை பாத்திரம் வீட்டில் பயன்படுத்துறது, இரும்பு வந்து போர்க்களத்தில் பயன்படுத்துறது. ஸோ அப்போ செம்பு, பித்தளை, இரும்பு போன்ற உலோகம் சம்மந்தப்பட்ட தொழிலையும் செஞ்சுருக்கிறாங்க. தோல் தொழில்களையும் செஞ்சுருக்கிறாங்க. கப்பல் கட்டும் தொழில் போன்ற தொழில்களும் வளர்ச்சி அடைஞ்சது. யாருடைய காலத்தில்? டெல்லி சுல்தான் காலத்தில். சரிங்களா? ஆனால் முக்கியமான தொழில் எது? வேளாண் தொழில். ஓகே. அடுத்தது இந்த வணிகத்தை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. எப்பயுமே சரிதான். ஒன்று உள்நாட்டு வணிகம், இன்னொன்று வெளிநாட்டு வணிகம். இதில் வந்து இன்னும் ரெண்டாக எப்படி பிரிக்கலாம்? இறக்குமதி, ஏற்றுமதி. இன்னும் 2 வகை எப்படி சொல்லலாம்? தரை வழி,
கடல் வழி. இதுலேயே இன்னும் 2 வகை எப்படி பிரிக்கலாம்? ஒரே இடத்துல வணிகம் செய்கிறவங்க, ஊர் ஊராக போய் வணிகம் செய்கிறவங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ வணிகத்துன்னு பார்க்கும்போது இப்படி பல வகையாக பிரிக்கலாம். அதில் நாம் வந்து இப்போ பார்க்க போகிறது உள்நாட்டு வெளிநாட்டு வணிகங்கள். உள்நாட்டு வர்த்தகம் சந்தை மூலமாக நடந்தது டெல்லி சுல்தான் காலத்தில். வெளிநாட்டு வணிகம் வடமேற்கு கணவாய்கள் மூலியமாக நடக்குது. சரியா? ஸோ அப்போ உள்நாட்டு வணிகம் எப்படி நடக்குதுன்னா சந்தை மூலமாக நடக்குது. வெளிநாட்டு வணிகம் வந்து வடமேற்கு கணவாய்கள் மூலியமாக நடக்குது. சரி, உள்நாட்டு வணிகம்னா டெல்லி சுல்தான் காலத்தில் எங்கேருந்து பொருள் எங்கே போகுது அப்படின்னா ஆக்ராவிலிருந்து சோழ மண்டலத்துக்கு போகுது. சோழ மண்டலம்னா சோழர்களுடைய பகுதிக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. கிழக்கு கடற்கரையை மொத்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அப்போ வந்து சோழ மண்டல பகுதிகளில் வந்து வணிகம் செஞ்சாங்க. இப்போ இருக்கிற மாரி வந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் ஒடிசா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு அந்த பகுதியை தான் வந்து சோழ மண்டல பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அப்போது டெல்லியிலிருந்து பொருள் எங்கே போகுது? ஆக்ராவிலேருந்து பொருள் எங்கே போகுது? சோழ மண்டல பகுதிக்கு போகுது. இது வந்து உள்நாட்டு வணிகம். சரியா? சந்தை மூலயமா நடக்குது. என்னென்ன பொருள் எல்லாம் போகுது அப்படின்னா அரிசி, சர்க்கரை, வெண்ணெய் இது எல்லாமே வந்து தென்னிந்தியாவில் இருக்கிறவங்க அதிகமாக பயன்படுத்தக்கூடியது. ஸோ இந்த பொருளெல்லாம் உள்நாட்டு வணிகம் மூலயமா நடைபெறுகிறது. சரியா? ஸோ அப்போ வெளிநாட்டு வணிகம் வந்து வடமேற்கு கணவாய்கள் மூலயமா நடைபெறும்னு சொல்லியிருக்கோம். இங்கே எதுவும் முக்கியமான வணிக நகரமாக இருக்குன்னு கேட்டால் லாகூரும் முல்தானும். சரியா? அடுத்தது கடல் வழி வணிகத்தின் மூலயமா ஆக்ராவில் இருந்த பல பொருள் உலகத்தின் பல பகுதிக்கு அனுப்புகிறாங்க. புரியுதா? உள்நாட்டு வணிகம் மூலயமாவும் ஆக்ராவில் இருந்து தான் என்ன பண்ணுறாங்க சோழ மண்டலத்துக்கு பொருள் அனுப்புகிறாங்க. அதேமாரி வந்து கடல் வழி வணிகத்தின் போது எங்கேருந்தான் போகுது பொருளெல்லாம் ஆக்ராவிலிருந்து உலகின் பல பகுதிகளுக்கு போகுது. இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு கேட்டால் ஆக்ராவிலேருந்து போன பொருள் நீல சாயம்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். அங்கே உற்பத்தி செய்யப்பட்டு பல பகுதிகளுக்கும் அனுப்பப்பட்ட மிக முக்கியமான பொருள் எதுன்னு கேட்டால் நீல சாயம். அதேமாரி காஷ்மீரில் குங்குமப்பூ ஃபேமஸ்ஸு. சரிங்களா? ஸோ அப்போது காஷ்மீரில் இருக்கக்கூடிய குங்குமப்பூவும் சால்வையும், காஷ்மீர்லேருந்து குங்குமப்பூ சால்வையும் ஆக்ராவிலேருந்து நீல சாயமும் வெகுவான அளவில் வந்து பல பகுதிகளுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சாங்க. சரியா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுறாருன்னா விவசாய வர்த்தக கொள்கை மூலமாக விவசாயத்தையும் வர்த்தகத்தையும் நவீனமாக்கி சந்தை பொருளாதாரத்தை உருவாக்கினார். இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த வீடியோட எண்டில் பெரும்பாலான விஷயத்தை அலாவுதீன் கில்ஜின்னு தான் செஞ்சுருப்பார். சரிங்களா? அதனால் உங்களுக்கு டெல்லி சுல்தான்லேருந்து ஒரு கொஷின் கேட்டு 100% உங்களுக்கு அதுக்கு பதிலே தெரியல அப்படின்னும்போது எப்படி 100% பதிலே தெரியல அப்படின்னும்போது ஆப்ஷனில் அலாவுதீன் கில்ஜின்னு இருந்ததுன்னா தைரியமாக போட்டு வந்துடுங்க. வேறு எதையாவது ஒன்று போட்டால் அது கரெக்டாக வருதுமா ஆகாதான்லாம் ஒரு 25-75% தான். ஆனால் அலாவுதீன் கில்ஜின் போட்டால் 90% அது கரெக்டாக வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னும் போது தான் இந்த மெத்தடு. சரி, இந்த உள்நாட்டு வணிகம் வெளிநாட்டு வணிகம் மட்டும் பார்த்தலாமா? உள்நாட்டு வர்த்தகம் சந்தை மூலயமா நடந்தது. வெளிநாட்டு வணிகம் வடமேற்கு கணவாய்கள் மூலயமா நடக்குது. உள்நாட்டு வர்த்தகத்துடைய முக்கிய வணிக நகரம் ஆக்ராலேருந்து பொருள் எங்கே போகுது? சோழ மண்டலத்துக்கு போகுது. என்னென்ன பொருள் போகுது? அரிசி, சர்க்கரை, வெண்ணெய் எல்லாம் போகுது. சரிங்களா? அதேமாரி வந்து வடமேற்கு கணவாய்கள் மூலயமா வெளிநாட்டில் வந்து வணிகம் நடைபெற்றது. அங்கிருந்த முக்கியமான வணிக நகரம் எது? லாகூரும் முல்தானும். அடுத்து கடல் வழி வணிகத்தின் மூலயமா ஆக்ராவிலிருந்து பொருள் வந்து பல பகுதிகளுக்கு போகுது. அப்படி ஆக்ராவிலேருந்து போன முக்கியமான பொருள் எதுன்னு கேட்டால் நீல சாயம். அதேமாதிரி காஷ்மீருடைய மிக முக்கியமான பொருள் வந்து குங்குமப்பூவும் சால்வையும். இது ரெண்டுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்படுது. அலாவுதீன் கில்ஜினு விவசாய வர்த்தக கொள்கை மூலயமா விவசாயத்தையும் வர்த்தகத்தையும் நவீனமாக்கி சந்தை பொருளாதாரத்தை உருவாக்கியிருக்காரு. சரிங்களா? அடுத்தது நில மேலாண்மை. இந்த நில மேலாண்மையை வந்து ஒழுங்குபடுத்தினது யாருன்னு கேட்டால் அலாவுதீன் கில்ஜின் தான். இவர் என்ன பண்ணுறாருன்னா இவருடைய பல பகுதியில் கைப்பற்றி இவர் வந்து தன்னை வந்து ஸ்டெடி ஆக்கிக்கிட்டு இந்த நிலத்தெல்லாம் வந்து முறையாக அளந்து எவ்வளோ இப்போ நிலத்துக்கு வந்து அதாவது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நில மேலாண்மையை வந்து சீர் செஞ்சு வரியை வந்து நிர்ணயம் செஞ்சது யாருன்னு கேட்டால் அந்த அலாவுதீன் தான். சரிங்களா? ஸோ அப்போ நில மேலாண்மை அப்படின்னு வந்தால் யார் ஞாபகம் வரணும்? அலாவுதீன் கில்ஜின் தான் ஞாபகம் வரணும். இவர் வந்து இப்படி முறையாக வந்து வரியை வந்து நிர்ணயம் செஞ்சுட்டு போகிறார். இவருக்கு அப்புறமா துக்ளக் அரசவம்சம் வந்து ஆட்சிக்கு வராங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கியாசுதீன் துக்ளக் அப்புறமா முகமது பின் துக்ளக் வந்து அரியணை ஏறுறாரு. அவர் அரியணை ஏறும்போது டெல்லியில் இருந்த தலைநகரை தௌலதாபாத்துக்கு மாற்றுறாரு. அப்படி தௌலதாபாத்துக்கு மாற்றி மறுபடியும் தௌலதாபாத்லேருந்து டெல்லிக்கே போகிறாங்க. இதனால் பெரிய அளவில் பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடையுது. ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து செப்பு அடையாள நாணயங்களை வெளியிடுவார். முகமது பின் துக்ளக் செப்பு அடையாள நாணயங்களை வெளியிடுவார். இதனால் வந்து கள்ள நாணயங்களை புழக்கத்தில் வந்தனால பொருளாதாரம் வந்து பயங்கரமாக வீழ்ச்சி அடைஞ்சிடும். இதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக வந்து அரசுக்கான வருவாய் வர்றதே சுத்தமாக நின்று போச்சு. 1, பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சனால வணிகர்கள் யாரும் வணிகம் செய்ய வரல. 2,
பல்வேறு பகுதியில் இந்த விவசாயிகள்லாம் வந்து ரொம்பவும் பாதிக்கப்பட்டாங்க. இவர் இந்தமாரி பொருளாதாரத்தை மீட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு நிலவரியை வந்து அதிகப்படுத்திட்டார். அதனால் வந்து விவசாயிகளுடைய கிளர்ச்சி ஏற்பட்டது. இதுதான் முன்னாடி இந்த பகுதிகளில் வந்து பார்த்துருப்போம். விவசாயிகள் வந்து டெல்லியிலையும் தோவா பகுதிகள்லையும் வந்து கிளர்ச்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? ஸோ அப்போது அலாவுதீன் கில்ஜி வந்து முறையாக நிலத்தை வந்து அளவீடு செஞ்சு வரி வசூல் செய்கிறதுக்கான அந்த வரியை வந்து அறிமுகம் செய்கிறாரு. ஆனால் முகமது பின் துக்ளக் என்ன பண்ணுறாருன்னா நிலவரியை அதிகப்படுத்துகிறார். சரிங்களா? அடுத்தது இந்த ஃபெரோஷா துக்ளக் வராரு. யாருக்கு? முகமது பின் துக்ளக் அடுத்த அரியணை யாருன்னு கேட்டால் இந்த ஃபெரோஷா துக்ளக்கு. இவர் என்ன பண்ணுறா, நீர்ப்பாசன வசதிகள்லாம் வந்து பெருக்கிறார். ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் நிறைய கால்வாய்கள்லாம் வெட்டி நீர்ப்பாசன வசதியை பெருக்கி விவசாய வளர்ச்சிக்கான முயற்சிகளை வந்து மேற்கொள்கிறார். ஸோ அப்போது நில மேலாண்மைன்னு பார்த்தா உங்களுக்கு 3 பேர் ஞாபகம் வரணும். ஒன்று அலாவுதீன் கில்ஜின், இவர் வந்து நிலத்தை அளவீடு செஞ்சு ஒழுங்குபடுத்தி வரியை விதிக்கிறாரு. அடுத்து முகமது பின் துக்ளக் வந்து என்ன பண்ணுறாரு, நிலத்தின் மீதான வரியை வந்து அதிகப்படுத்துகிறாரு. ஃபெரோஸ் துக்ளக் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீர்ப்பாசன வசதிகளை பெருக்கி விவசாய வளர்ச்சிக்கான முயற்சிகளை மேற்கொண்டார். சரிங்களா? அடுத்தது கல்வி. கல்வியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய காலத்திலான கல்வி மரபுகள், அவங்க பின்பற்றின கல்வி முறைகள் வந்து இந்தியாவில் டெல்லி சுல்தான் காலத்தில் தான் வந்து அறிமுகமாகுது. அதை 2 வகையாக பிரிக்கலாம் அவங்க கல்வி முறையை. ஒன்று வந்து மக்தப், இன்னொன்று வந்து மதராசா. இந்த மக்தப் அப்படின்னா ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம் மாதிரி அடிப்படையான கல்வி கற்றுக்கக்கூடிய இடம் தான் இந்த மக்தப். இங்கே வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் சொல்லி கொடுப்பாங்க. அந்த இடத்துக்கு பேர் என்னன்னு கேட்டால் மக்தப். இந்த அடிப்படை கல்வியை படித்து முடித்ததுக்கு அப்புறமா உயர்கல்விக்கு போகிற இடம் தான் எதுன்னு கேட்டால் இந்த மதராசா. இந்த மதராசான்றதுக்கு தமிழில் நேரடியாக என்ன பொருள் அப்படின்னா கற்றுக்கொள்கிற இடம் அப்படின்றது தான் மதராசாவுக்கு அர்த்தம். இந்த மதராசாக்கள் வந்து ஆரம்ப காலத்தில் மத்திய ஆசியாவிலையும் ஈரானிலையும் தான் அதிக அளவில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து எல்லா இஸ்லாமிய நாடுகளுக்கும் வந்து என்ன பண்ணுது, பரவுது. அப்போது இந்தியா வந்து டெல்லி சுல்தான் வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ டெல்லி சுல்தானுடைய ஆட்சி எப்படி இருக்குது, ஒரு இஸ்லாமிய ஆட்சியாக தான் இருக்குது. அதனால் இந்த மதராசான்ற அந்த வடிவம் வந்து எங்கே வருது, டெல்லி சுல்தான் ஆட்சியில் இந்தியாவுக்கு வருது. சரிங்களா? அதில் குறிப்பிட்டு சொல்லும்படி டெல்லியில் வந்து ஒரு மதராசாவை வந்து ஃபெரோஷா துக்ளக் வந்து கட்டுறாரு. அந்த மதராசா வந்து இன்னமும் வந்து இருக்குது. சரிங்களா? அவர் கட்டின அந்த மதராசா இன்னமும் இருக்குது. டெல்லியில் அவர் கட்டின அந்த மதராசாவில் என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா குரானுடைய உரை, இறை தூதருடைய வாக்குகள், இஸ்லாமிய சட்டங்கள். இந்த இஸ்லாமிய சட்டங்களை ஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாமிய சட்டங்களை அரபி மொழியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது எல்லாமே வந்து அந்த மதராசாவில் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரணின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் சொல்கிறார். புரியுதுங்களா? இந்த பரணி வந்து டெல்லி சுல்தான் கூட வந்து அதிக தொடர்பு கொண்டவர். நிறைய விஷயங்களை வந்து பரணி வந்து சொல்லியிருப்பார். சரியா? ஸோ அப்போது ஃபெரோஷா துக்ளக் வந்து டெல்லியில் ஒரு மதராசா கட்டுறாரு. அந்த மதராசாவில் வந்து குரானுடைய உரை, இறை தூதருடைய வாக்குகள், இஸ்லாமிய சட்டங்கள்லாம் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா, பரணின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் வந்து சொல்கிறாரு. சரியா? அதுக்கப்புறமா சிக்கந்தர் லோடி ஆட்சி வராங்க. ஸோ துக்ளக்கு அப்புறமா தானே லோடி வராங்க. டெல்லி சுல்தானுடைய கடைசி வம்சமே எந்த வம்சம், லோடி வம்சம். இந்த சிக்கந்தர் லோடி என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த மதராசாக்கள்லாம் இருக்குது. அந்த மதராசாக்களில் வந்து ஆசிரியர்களை நியமிக்கிறார். மக்தப்கள்லையும் சரி தான், மதராசாக்கள்லையும் சரி தான் ஆசிரியர்களை நியமிக்கிறாரு. அவர்களுக்கு நிலமும் மானியமும் ஒதுக்குனார் என்பது திட்டவட்டமாக தெரியுது. சரிங்களா? ஸோ அந்த ஆசிரியர்களுக்கு நிலமும் கொடுக்குறாரு, மானியமும் கொடுத்தாரு. ஸோ கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த டெல்லி சுல்தானில் லோடி வம்சத்தை சேர்ந்தது யாருன்னு கேட்டால் சிக்கந்தர் லோடி. துக்ளக் வம்சத்தை யாருன்னு சேர்ந்தால் ஃபெரோஷா துக்ளக். சரிங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ கல்வியை பொறுத்த வரைக்கும் என்னது, இஸ்லாமிய கல்வி வந்து டெல்லி சுல்தான் காலத்தில் வந்து இந்தியாவில் நடைமுறைக்கு அறிமுகமாகுது. ஸோ அவங்களோட அடிப்படை கல்வி என்னென்னு கேட்டால் அதுக்கு பேர் மக்தப்பு. உயர்கல்விக்கு பேர் என்னென்னு கேட்டால் மதராசா. இந்த மதராசா வந்து டெல்லி சுல்தான் காலத்தில் தான் இந்தியாவுக்கு வருது. ஸோ ஃபெரோஷா துக்ளக் வந்து டெல்லியில் வந்து ஒரு மதராசா கட்டுறாரு. அந்த மதராசாவில் வந்து பார்த்திங்கன்னா குரானுடைய உரை, இறை தூதரின் வாக்குகள், இஸ்லாமிய சட்டங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்கிறாரு. அடுத்தது வந்து பார்த்தா சிக்கந்தர் லோடின்றவர் அவர் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்த மக்தப்புகள்லையும் மதராசாக்கள்லையும் என்ன பண்ணுற ஆசிரியர்களை வந்து நியமனம் செஞ்சு அவங்களுக்கு நிலமும் மானியமும் கொடுக்குறாரு அப்படின்றது தான் டெல்லி சுல்தானுடைய கல்வி சம்பந்தமாக நம்மளுக்கு தெரிய வருது. அடுத்தது வரலாற்றியல். வரலாற்றியல்னா வரலாற்று சார்ந்து இவங்க என்ன பண்ணாங்க, அவ்வளோதான். ஸோ அரபு பாரசீக கல்வி அறிவுடன் மதம் சாரா அறிவியல்களும் இந்தியாவுக்கு வந்தன. சரிங்களா? ஸோ இப்போது அவங்க மதம் சார்ந்த கல்வி மட்டும்தான் கற்பிக்கப்பட்டதா, அது மட்டும்தான் இந்தியாவுக்கு வந்ததா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் இல்லாமல் மதம் சாராத அறிவியல்களும் டெல்லி சுல்தான் காலத்தில் இந்தியாவுக்கு வருது. சரி, எங்கேருந்துங்க வருது? அரேபியாவிலிருந்தும் பாரசீகத்திலிருந்தும் வருது. சரிங்களா?
அவங்களுடைய அறிவியல் முறைகள் வந்து இப்போ அரேபியாவில் இருந்த அறிவியல் முறைகளும் பாரசீகத்தில் இருந்த அறிவியல் முறைகளும் டெல்லி சுல்தான் காலத்தில் இந்தியாவுக்கு வருது. அடுத்தது அரேபியர் வந்து சச் நாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்கிறாங்க. யார் எழுதியிருக்கா? அரேபியர்கள் வந்து எழுதியிருக்காங்க. யார் நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியல. அது நூல் பேர் என்னது? சச் நாமா. அந்த சச் நாமா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அரேபியர் வந்து சிந்து மேலே படையெடுத்ததை பற்றி சொல்லுது. அது வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்லுது. சரிங்களா? ஸோ அப்படியே சச் நாமா என்ன சொல்லுது? அரேபியர் வந்து சிந்து மேலே படையெடுத்த அந்த விஷயத்தை வந்து சொல்லுது. ஸோ இந்த மாதிரி வரலாற்றை முழுமையாக எழுதக்கூடிய விஷயமும் அரேபியாவில் இருந்து தான் இந்தியாவுக்கு வருது. புரியுதுங்களா? அரேபியா பாரசீகத்திலிருந்து அவங்க கண்டுபிடிச்ச அந்த அறிவியலும் இந்தியாவுக்கு டெல்லி சுல்தான் காலத்தில் வருது. அதேமாரி ஒரு வரலாற்றை வந்து முழுமையாக எழுதக்கூடிய முறையும் அரேபியாவிலேருந்து தான் டெல்லி சுல்தான் காலத்தில் இந்தியாவுக்கு வருது. அதுக்கு ஒரு உதாரணமாக சச்நாமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலை சொல்கிறாங்க. அந்த நூல் எதை பற்றினதுன்னா, அரேபியர் வந்து சிந்து மேலே வந்து படையெடுத்ததை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் அது. சரிங்களா? அதுக்கப்புறமா டெல்லியில் 1260 எழுதப்பட்ட மின்ஹஜ் சிராஜோடைய தபகத் இ நசிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்குது. இது வந்து ஒரு வரலாற்று சம்மந்தப்பட்ட ஒரு நூல். இது வந்து வரலாறு முழுவதையும் வந்து அதை எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறை இருக்கும் இல்லையா, அந்த ஒழுக்கத்தோடு எழுதப்பட்ட ஒரு நூல் தான் எதுன்னு கேட்டால் தபக் இ நசிரி. இந்த நூலை யார் எழுதுறா? மின்ஹஜ் சிராஜ். எங்கே எழுதுறாங்க? டெல்லியில். எப்போ எழுதுறாங்க? 1260. அப்படியே சேர்த்து சொல்லுங்கள். 1260 டெல்லியில் வாழ்ந்த மின்ஹஜ் சிராஜ்ன்றவர் தபக் ஹி நசிரின்ற ஒரு வரலாற்று சம்பந்தப்பட்ட ஒரு நூலை வந்து எழுதுறாரு. இது வந்து எப்படி இருக்குதான், அந்த வரலாற்று நூல்னால் எப்படி எழுதணுமோ அந்த முறையில் இது நூல் இருக்குது. இவருக்கு அடுத்து வந்தவங்களும் வரலாறு சம்மந்தப்பட்ட நூல்களை எழுதுகிறாங்க. ஆனால் வந்து அந்த முறையை வந்து அது கடைப்பிடிக்கலை. அந்த வரலாறு எழுதுவதற்கான ஒழுக்கங்கள் வந்து நூல்களில் இல்லை. இருந்தாலும் இதில் நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, வரலாறு சம்மந்தப்பட்ட நூல்கள் எழுதுவதும் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமாக இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அப்போது அரேபியா பாரசீகத்தில் என்ன வருது? அறிவியல் சம்மந்தப்பட்ட மதம் சாராத அறிவியல் கல்விகளும் வந்து இந்தியாவுக்கு வருது. முழுமையாக வந்து ஒரு வரலாறை எப்படி எழுதணுன்றதும் இந்தியாவுக்கு வருது. அதுக்கு ஒரு உதாரணம் சச்நாமான்ற அந்த நூல். அதேமாதிரி டெல்லியில் சுமார் 1260 ஆண்டில் மின்ஹஜ் சிராஜ் வந்து ஒரு நூல் எழுதுறாரு. அதுக்கு பேர் வந்து தபக் இ நசிரி. இது வந்து வரலாறு எப்படி எழுதணுமோ அந்த நிலையிலேயே வச்சு எழுதியிருக்காங்க. அந்த முறைகள்லாம் பின்பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்த வரலாற்று ஆராய்ச்சி வந்து என்ன சொல்கிறது, அந்தமாரி அந்த முறையை பின்பற்றாமல் எழுதியிருக்கிறாங்க. இருந்தாலும் இது வந்து வரலாறு சம்மந்தமாக நூல் எழுதுறதுல வந்து முன்னேற்றத்தை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது சூஃபிசம். இந்த சூஃபிசம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரான், ஈராக்கு, அரேபியா அந்த பகுதிகளில் வந்து வளர்ந்து வந்த ஒரு மதம். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு இஸ்லாமியர்கள் பயன்படுத்தி வந்த ஒரு சமயம்னு கூட சொல்லலாம். இந்த சூஃபிசம் இந்தியாவில் டெல்லி சுல்தான் காலத்தில் வருது. 13ஆம் 14ஆம் நூற்றாண்டில் இந்த சூஃபிகள் மத்தியில் செல்வாக்கு மிக்க 2 பிரிவுகள் உருவாகுது. புரியுதா? சூஃபிசம்னு ஒரு சமயம், அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதுலேருந்து என்ன பண்ணோம், 2 பிரிவுகள் வந்து உருவாகுது. முதல் பிரிவு பேர் வந்து சுக்கரவார்த்தி. 2வது பிரிவு நேம் என்னன்னா சிஸ்டி. சரிங்களா? இந்த சுக்கரவார்த்தி வந்து முல்தானை மையமாக கொண்டு இயங்குது. இந்த சிஸ்டி வந்து தில்லியை மையமாக கொண்டு இயங்குது. இந்த 2 பிரிவு வந்து சூப்பியில் வந்து இருந்திருக்கு. சரியா? அடுத்து இந்த சூஃபிசம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை அப்படின்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தது. அந்த சூஃபிசம் வந்து கடவுள் நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு வேறு மாதிரி மாறுது. சரிங்களா? அப்போது இந்த கடவுள் நம்பிக்கைன்ற ஒன்றை இந்த சூஃபிசம் வந்து ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி இந்த சூஃபிசம் எப்படி இருந்தது, அது எப்படி செயல்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டி துறவியாக இருக்கக்கூடிய ஷேக் நிசாமுதீன் அப்படின்றவர் அவருடைய உரையாடல்கள் மூலயமா சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? ஸோ சூஃபிசம்ன்றது கடவுள் நம்பிக்கைன்னு ஒன்று உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவாயிடுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறமா தான் கடவுள் நம்பிக்கை வந்து சூஃபிசத்துக்குள்ளே வருது. அந்த சூஃபிசம்ன்றது கடவுள் நம்பிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு எப்படி இருந்ததுன்றத யார் சொல்கிறா? சூஃபிசத்தில் 2 வகை இருக்குது இல்லையா? அதில் சுக்கரவார்த்தி, இன்னொன்று சிஸ்டி. இந்த சிஸ்டி துறவியான ஷேக் நிஜாமுதீன் அப்படின்றவர் அவர் உரையாடல் மூலயமா சூஃபிசம் வந்து கடவுள் நம்பிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த சூஃபிசம் எப்படி அந்த கடவுள் நம்பிக்கையை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஜலாலுதீன் ரூமி, அப்துல் ரஹ்மான் ஜமி இவங்களுடைய கவிதைகள் வழியாகவும், இவங்கன்னா கவிதைகள் மூலயமா அவங்க கவிதைகள் மூலயமா பரப்புரை செய்கிறாங்க கடவுள் நம்பிக்கையை. சரியா? அவங்களோட கவிதைகள் மூலயமாகவும் இந்தியாவில் அஷ்ரப் ஜஹாங்கீர் சிம்னனி அப்படின்றவர் மேற்கொண்ட முயற்சிகள் வழியாகவும்
சூப்பிசம் வந்து இறை நம்பிக்கை கொண்டதாக மாறுது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் சூப்பிசத்தில் வந்து இறை நம்பிக்கை இல்லை, அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லை. ஸோ இவங்களுடைய முயற்சியின் விளைவாக தான் என்ன பண்ணுது, சூப்பிசம் கடவுள் நம்பிக்கை கொண்டதாக மாறுது. சரி, இது வந்து கடவுள் நம்பிக்கை கொண்டதாக மாறிடுச்சு இல்லையா? அப்போ அதனால் என்ன ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமியர்களுடைய சிந்தனையில் இந்த நம்பிக்கை வந்து மிகுந்த அளவில் ஆதிக்கம் செலுத்துது. கடவுள் நம்பிக்கை யாருடைய சிந்தனையில் ஆதிக்கம் செலுத்துது? இஸ்லாமியர்களுடைய சிந்தனையில் ஆதிக்கம் செலுத்துது. ஏன் இஸ்லாமியர்களோட சிந்தனையில் ஆதிக்கம் செலுத்துது? ஸோ சூப்பிசம்ன்றது வந்து இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் வாழ்ந்த நாடுகளான ஈரான், ஈராக், அரேபியா, அங்கேருந்து தான் இந்தியாவுக்கு வருது. ஸோ அந்த பகுதியில் வாழ்ந்த இவங்க கடைபிடித்த ஒரு சமயம் எதுன்னு கேட்டால் சூப்பிசம். அது இறை நம்பிக்கை கொண்டதாக மாறுறதுனால அது யாருடைய மத்தியில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா இஸ்லாமியர்கள் மத்தியில் தான் வந்து அது தாக்கத்தை ஏற்படுத்துது. சரியா? இந்த சூப்பிசம் வளர்ந்து வர இதே காலகட்டத்தில் தான் ஆதிசங்கருடைய இறை நம்பிக்கை கோட்பாடும் வந்து வைதீக சிந்தனைக்குள்ள வந்து கூடுதல் செல்வாக்க பெற்றுக்கிட்டு இருக்கு. சரிங்களா? வைதீகம் அத்வைதீகம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகை இருக்குது. அதெல்லாம் நம்ம தமிழ்நாடு வரும்போது பார்த்தலாம். இங்கே எதுவும் குழப்பிக்க தேவையில்ல. நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்க போனால், சூப்பிசம் இறை நம்பிக்கை கொண்டதாக மாறின அதே காலத்தில் ஆதிசங்கருடைய இறை நம்பிக்கை கோட்பாடும் வளர்ந்து வந்தது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க போதும். ஸோ மீதி இருக்கிற ஒரு சில இப்போ இதிலேயே வந்து இன்னொரு 4 பாயிண்ட் பார்க்க போகிறோம். இது நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதெல்லாம் கொஷினாக வருமானா ஒரு கேள்விக்குறி தான். பட் ஆனால் புக்கில் இருக்குது, எப்படி வேணால் கேட்கலாம். நான் டிஎன்பிஎஸ்சி பற்றி தான் தெரியும் இல்லையா? ஸோ அதனால் இதையும் தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தது வந்து கலிஃபாக்கள் பற்றி பார்க்கலாம். இஸ்லாமியர்கள் மத்தியில் இந்த கலிஃபாக்கள் வந்து நீங்கா இடம் பிடிச்சவங்க, ரொம்ப முக்கியமான ஒரு நபர்கள். இவங்க எடுக்கக்கூடிய முடிவே வந்து இறுதியான முடிவுன்ற அளவுக்கு வந்து மிகுந்த செல்வாக்கு பெற்றவர்கள் யாருன்னு கேட்டால் இந்த கலிஃபாக்கள். பிரிட்டிஷ் பீரியடில் கூட துருக்கியை பிரிட்டிஷ் வந்து கைப்பற்றி இந்த கலிஃபா பதவியை வந்து நீக்கி அவரை வந்து அவமானப்படுத்தும் போது கூட பல்வேறு பகுதிகளில் இருந்த எல்லா முஸ்லீம்களுமே வந்து அதுக்கு கண்டனம் தெரிவித்தாங்க. இன்க்ளூடிங் இந்தியாவில் கூட அதை எதிர்த்து வந்து ஒரு அமைப்பு உருவாக்கினாங்க. அலிகார் இயக்கம் நினைக்கிறேன் அது பேர் கூட. சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதவி யாருன்னு கேட்டால் கலிஃபா பதவி. ஏன் இவங்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்கள் வந்து நம்பக்கூடிய முகமது நபியினுடைய வாரிசாக அந்த கலிஃபாக்களை வந்து கருதுகிறாங்க. அதனால தான் இவங்களுக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அதனால தான் அவங்க எடுக்கிற முடிவு வந்து இவங்க எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. சரியா? சரி, அப்போ இந்த கலிஃபாக்கள் கிட்ட என்னென்ன அதிகாரங்கள்லாம் இருந்தது அப்படின்னு கேட்டால், ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்தின் குடிமை மதம் தொடர்பான விவகாரங்களின் மேலே இவங்க அதிகாரம் செலுத்துகிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களே. ஏதோ ஒரு நாடோ ஏதோ ஒரு பகுதியில் வாழக்கூடிய இஸ்லாமிய மக்கள் மேலே வந்து இவங்க மதம் குடிமை சம்பந்தமாக அதிகாரம் செலுத்தலை. ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்தில், புரியுதுங்களா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடாக இருந்தாலும் சரி தான், அவர் இஸ்லாமியராக இருந்தார் அப்படின்னா அவருடைய குடிமை மதம் அது மேலே வந்து இவங்க அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க. இவங்க வந்து அந்த காலத்தில் வந்து பாக்தாத் நகர், ரொம்ப ஃபேமஸான ஒரு நகர் பாக்தாக் நகர், எகிப்து, இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. செல்வாக்காக வந்து இவங்களுடைய அதிகாரத்தை வந்து செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 பகுதிகளில் இருந்தும் கலிஃபாவுடைய அதிகாரத்தை வந்து 2 பேர் வந்து நீக்கி விட்டுருவாங்க. யார் அந்த 2 பேர்னா, பாக்தாக் நகரை மங்கோலியர் கைப்பற்றி கலிஃபாவுடைய ஆட்சியை வந்து நீக்கிடுறாங்க. சரிங்களா? அதேமாரி எகிப்துலேயும் வந்து கலிஃபா தான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த எகிப்தை வந்து ஆட்டோமானியர்கள் வந்து கைப்பற்றி கலிஃபாவுடைய ஆட்சியை வந்து நீக்கிடுவாங்க. ஸோ 2 விஷயம் தெரிஞ்சிடும். பாக்தாக்லேயும் எகிப்துலேயும் கலிஃபாக்கள் ஆட்சி வந்து நடக்குது. இந்த 2 பகுதியுமே வந்து கலிஃபாக்கள் வந்து ஆட்சியிலிருந்து நீக்கப்படுறாங்க. அப்போ பாக்தாக்தில் ஆட்சி நீக்கப்படுறதுக்கு காரணம் மங்கோலியர், எகிப்தில் வந்து ஆட்சி நீக்கப்படுறதுக்கு காரணம் வந்து ஆட்டோமானியர் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அடுத்தது இந்த ஆட்டோமானியர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த கலிஃபாவில் இந்த பதவியை வந்து இவங்களே கைப்பற்றிடுறாங்க. ஸோ அப்போது சுல்தான்களே, ஆட்டோமானிய சுல்தான்களே கலிஃபாக்களாக வந்து பதவி வகித்து வந்தாங்க. கலிஃபாக்களாக வந்து பதவி வகித்து வந்தாங்க. சரியா? இப்போது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, கலிஃபா பதவியை வந்து இவங்க நீக்கிறாங்க, ஒரு சில வந்து கைப்பற்றி. அதுக்கப்புறமா அவங்களே கலிஃபாவாக இருக்கிறாங்க. அப்போ இந்த கலிஃபா பதவி ஒழிக்கப்பட்டதா ஒழிக்கப்படலையா அப்படின்னு கேட்டால், இந்த எகிப்திய பகுதிகளில் வந்து இந்த கலிஃபா பதவி ஒழிச்சிடுறாங்க. எகிப்தில் கலிஃபா பதவியை நீக்கிட்டு இந்த ஆட்டோமானியர்கள் வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிடறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குது, இந்த ஆட்டோமானிய சுல்தான்களே கலிஃபான்ற பதவியை வந்து வகிச்சுக்கிட்டு வராங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, முஸ்தபா கமால் அத்தாதுர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இந்த ஆட்டோமானியர்கள் மேலே வந்து படையெடுத்து வந்து அவங்கள வந்து அந்த பதவியிலேருந்து நீக்கிட்டு துருக்கியர் குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை உருவாக்குறாரு. இந்த துருக்கிய குடியரசு உருவாகும் போது கலிஃபான்ற பதவியே வந்து ஒட்டுமொத்தமாக அவர் ஒழிச்சு விட்டுறார். ஸோ புரியுதுங்களா? ஸோ கலிஃபான்ற பதவி யார் ஒழிக்கிறா? முஸ்தபா கமால் அத்தாதுர்கின் அப்படின்றவர் தான் வந்து ஒழிக்கிறாரு. இவர் உருவாக்கின அமைப்பினது துருக்கியர் குடியரசு. சரிங்களா? ஸோ அப்போது
சூப்பிசம்ன்றது இவ்வளோ தான். சூப்பிசத்தில் 2 பிரிவு இருக்குது. ஒன்று சுக்கரவார்த்தி, இன்னொன்று சிஸ்டி. சுக்கரவார்த்தி வந்து முல்தானை மையமாக வச்சு செயல்படுது. சிஸ்டி வந்து டில்லியிலையும் பிற பகுதிகளிலையும் வந்து செயல்படுது. சிஸ்டியில் வந்து சேர்ந்த மிக முக்கியமான துறவி, ஃபேமஸான துறவி யாருன்னு கேட்டால் ஷேக் நிசாமுதீன். இவர் அவருடைய உரையாடல்களில் என்ன சொல்லியிருக்கிறாரு, சூப்பிசம் வந்து இறை நம்பிக்கை கொண்டதாக மாறுவதற்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி இவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த சூப்பிசத்தில் வந்து இறை நம்பிக்கை, அதாவது கடவுள் நம்பிக்கை உள்ளவரை யார் யாரெல்லாம் காரணமாக இருக்கிறாங்க, ஜலாலுதீன் ரூமி, அப்துல் ரஹ்மான் ஜமி, இவங்க கவிதை பாரசீக கவிதைகள் மூலயமாவும் இந்தியாவில் வந்து அஷ்ரப் ஜஹாங்கீர் சிம்னனி அவர் மேற்கொண்ட முயற்சிகளின் மூலமாகவும் சூப்பிசம் வந்து இறை நம்பிக்கை கொண்டதாக மாறுது. இப்படி இந்த இறை நம்பிக்கை கொண்ட சூப்பிசமாக மாறும்பொழுது, இந்த சூப்பிசம் இறை நம்பிக்கை கொண்டதாக மாறும்பொழுது அது இந்திய இஸ்லாமிய சிந்தனையில் வந்து அதிக ஆதிக்கத்தை செலுத்துது. இந்திய இஸ்லாமிய சிந்தனையில் அதிக ஆதிக்கத்தை செலுத்துது. அதே காலத்தில் வந்து ஆதிசங்கரருடைய இறை நம்பிக்கை கோட்பாடு என்ன பண்ணுது, வளர்ந்து வருது, பல பேர் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்துது. சரிங்களா? அடுத்தது கலிஃபாக்கள்ன்றது யார், முகமது நபியினுடைய வாரிசு. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்துடைய குடிமை மற்றும் மதம் தொடர்பான விவகாரங்களை இவங்க அதிகாரம் பெற்றவங்களாக இருக்கிறாங்க. 1258 பாக்தாக் நகரம் மங்கோலியர்கள் கைப்பற்றி அங்கே கலிஃபா பதவியை வந்து நீக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது எகிப்து 1516 17 ஆட்டோமானியர் வந்து எகிப்தை கைப்பற்றி கலிஃபா பதவி வந்து அங்கே நீக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆட்டோமானிய சுல்தான்களே தங்களை கலிஃபாக்களாக அறிவித்து ஆட்சி புரிகிறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு கேட்டால் முஸ்தபா கமால் அத்தாதுர்கின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் வந்து இந்த ஆட்டோமானியர்களுக்கு எதிராக படையெடுத்து அவளை வெற்றி கொண்டு துருக்கிய குடியரசுன்ற ஒன்றை உருவாக்கி கலிஃபான்ற பதவியே வந்து இவர் ஒழிச்சு கட்டிடுறாரு. சரிங்களா? அடுத்து டெல்லி சுல்தான் காலத்தில் சாதி எப்படி இருந்தது, டெல்லி சுல்தான் காலத்தில் பெண்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாதிய சம்பந்தமாக பார்க்கலாம். டெல்லி சுல்தான்கள் வந்து இந்தியாவை கைப்பற்றி ஆட்சி செய்யும் பொழுது இங்கே பின்பற்றின இந்த சாதி முறைகளிலேயோ இல்லை பாலின ஏற்றத்தாழ்வுகள்லையோ அவங்க தலையிடவே இல்லை. ஸோ அப்போ ஏற்கனவே எப்படி இருந்துச்சோ அதே நிலை தான் வந்து இவங்க ஆட்சி காலத்துலேயும் வந்து நீடிச்சிட்டு இருக்கு. அதே சமயம் இந்தியாவில் வந்து ஏற்கனவே அடிமைகள்லாம் இருந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஏற்கனவே இந்தியாவில் அடிமைகள் முறையெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் வந்து டெல்லி சுல்தான் காலத்தில் தான் அது வந்து அந்த அடிமைகளோட எண்ணிக்கை வந்து உயர ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக அந்த ஃபெரோஷா துக்ளக்லாம் பார்த்தீங்கன்னா 1,80,000 அடிமைகளை வச்சிருந்ததாக சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போது இந்தியாவில் ஏற்கனவே அடிமை முறைன்னு ஒன்று இருந்தது. ஆனால் அது டெல்லி சுல்தான் காலத்தில் தான் என்ன பண்ணுது, கணிசமாக அப்படியே உயர ஆரம்பிக்குது. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டால் போர் செஞ்சு பல பகுதியில் கைப்பற்றி அடிமைகளாக மாற்றுறாங்க. அடுத்தது ரெண்டாவது என்னன்னு கேட்டால் வரி செலுத்த தவறுறாங்க இல்லையா, யார் யாரெல்லாம் வரி செலுத்தலையோ அவங்களே அடிமையாக மாற்றிடுறாங்க. இப்படி போர் செஞ்சு அடிமையை கொண்டு வராங்க, வரி செலுத்தாமல் இருக்கிறவங்களே அடிமையாக மாற்றிடுறதுனால டெல்லி சுல்தான் ஆட்சி காலத்தில் அடிமைகளோட எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்குது. சரியா? சரி, இந்த அடிமைகளை வச்சு என்னங்க பண்ணாங்க அப்படின்னா, வீட்டு வேலை செய்ய சொன்னாங்க, கைத்தொழிலில் வந்து அடிமைகளை வந்து ஹெல்ப்பராக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ இந்தமாரி பல்வேறு பணிகளில் அந்த அடிமைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா கிராம சமுதாயமும் சாதி அமைப்பும் மாற்றம் இன்றி நீடித்தது. அதான் சொன்னேன் இல்லையா, டெல்லி சுல்தான் வந்து இங்கிருந்து அதெல்லாம் தலையிடவே இல்லை. பாலின சமத்துவமின்மை தடையின்றி நடைமுறையில் இருந்து. பாலின சமத்துவமின்மைனா என்னங்க அப்படின்னா, ஆண் பெண் அப்படின்னு 2 பிரிவு இருக்குல்ல, அதில் ஆண்கள் உயர்ந்தவர்களாகவும் பெண்கள் வந்து அவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, வாழ்ந்து வந்தாங்க. அது அப்போது ஆணை வந்து மையமாக கொண்ட ஒரு சமூக அமைப்பு தானே இருந்தது. அந்த அமைப்பில் வந்து டெல்லி சுல்தான் வந்து எதுவும் வந்து குறுக்கிடவே இல்லை. ஸோ இப்போ ஆண்களுக்கு கட்டுப்பட்டவங்களாக தான் பெண்கள் அந்த டெல்லி சுல்தான் ஆட்சி காலத்துலையும் இருக்கிறாங்க. பல பெண்கள் அதனால் வந்து கல்வி அறிவு பெறாமலே இருக்கிறாங்க. இந்தமாரி பல விடயங்கள் வந்து இந்தியாவில் இருந்தது. இது எதுலேயுமே அவங்க தலையிடலை. இந்த முறைகளில் டெல்லி சுல்தான் தலையிடவே இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ பாலின சமத்துவமின்மை நீடிக்கிறதுனால பெண்கள் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. அப்போ அதனால் இந்த மத்திய கால இந்திய பெண்களிடம் கல்வியின்மை காணப்படுது. அதாவது யாருமே பெரும்பாலும் யாருமே வந்து படிக்கலை. ஸோ அவங்களுக்கு கல்வினா என்னன்னு தெரியாது. சரிங்களா? அடுத்தது மேலும் சில இந்து சாதிகளில் உயர்குடி பெண்கள் கல்வி அறிவு பெறுவது அவமானத்திற்குரியதாகவும் கருதப்படுது. புரியுதுங்களா? அடுத்தது மேல்தட்டு இஸ்லாமிய சமுதாயத்தில் பெண்கள் பர்தா அணிவதை கடைபிடிக்க வேண்டியிருந்தது. அடுத்தது மேலும் அவர்களின் குடும்ப உறுப்பினர் தவிர வேறு எந்த ஆண்களோடும் எவ்வித தொடர்பும் இன்றி ஜெனனாவில் ஒதுக்கி வைக்கப்பட்டனர். ஜெனனானா ஒன்றும் இல்லை, பெண்கள் வசிப்பிடம். பெண்கள்னு வசிக்கிறதுக்குனே தனியாக இருப்பிடம் இருக்கும். அந்த இருப்பிடத்தில் தான் வந்து இந்த பெண்கள்லாம் இருக்கணும். அவங்க வந்து மற்ற ஆண்கள் கூடலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாகவே என்ன பண்ணாங்க, ஒதுக்கி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து இஸ்லாமிய பெண்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. அதேமாரி வந்து இஸ்லாமிய சமுதாயத்தில் பெண்கள் வந்து பர்தா அணியணும். ஸோ ஜெனனாவில் தான் தங்கியிருக்கணும், மற்ற ஆண்களோட அவங்க பேசக்கூடாது. அதே சமயத்தில் இந்து பெண்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா,
ஒரு சில உயர்குடி வகுப்பை சேர்ந்த இந்து பெண்கள் வந்து கல்வி கற்பதே வந்து என்ன பண்ணுறாங்க, அவமானத்துக்குரியதாக நினைக்கிறாங்க அவங்க. அதனால் அவங்க கல்வி கற்றுக்க விடலை. அதனால் அந்த டெல்லி சுல்தான் ஆட்சி செஞ்ச அந்த காலகட்டத்தில் வந்து பல பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பல செல்வந்தர்களுடைய பெண்கள் வந்து மூடு பல்லக்கில் பயணம் செய்கிறாங்க. அதாவது துணி போட்டு பல்லக்கெல்லாம் மூடி உள்ளே யார் போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. சரிங்களா? சொல்லி ரகசியமாகவே ஸோ அதுமாரி மூடு பல்லக்கல்ல பயணம் செஞ்சுருக்கிறாங்க. பர்தா என்னதான் இஸ்லாமிய பெண்கள் வந்து பர்தா அணிஞ்சிருந்தாலுமே கூட சில விஷயங்களில் வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு பெரும்பாலான இந்து பெண்களை காட்டிலும் ஒப்பீட்டளவில் சமுதாயத்தில் வந்து உயர்ந்த தகுதியும் அதிக சுதந்திரமும் இருந்தது. அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம், அதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் எதுன்னு சொல்லணும்னா, அவங்க இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இப்போ திருமணம் செய்ய போகிறாங்கன்னு வச்சிங்களேன், பெண் வந்து திருமணத்தில் விருப்பம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்கள கட்டாயப்படுத்த மாட்டாங்க. அந்த திருமணம் செஞ்சுக்கிறதுன்றது பெண்ணுடைய உரிமையாக தான் இருந்தது. அதே மாதிரியே பெற்றோருடைய சொத்தில் வந்து உரிமை பெறக்கூடிய உரிமையும் வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு இருந்தது. ஆனால் இது ரெண்டுமே வந்து இந்து பெண்களுக்கு கிடையாது. சரியா? அடுத்தது ரஜபுத்திரர்களிடையே இருந்தது போல பல இந்து சமுதாயங்களில் பெண் குழந்தை பிறப்பது ஒரு கெடு வாய்ப்பாக கருதப்பட்டது. அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி பெண் குழந்தை பிறந்தாலே என்ன பண்ணுறாங்க, அது வந்து அவங்கள வந்து அதிர்ஷ்டம் இல்லாதவங்கன்ற மாதிரி அப்படி சித்தரிக்கப்பட்டது. அதனால் ஒரு கெடு வாய்ப்பாக தான் அவங்க நினச்சாங்க. ஆனால் இஸ்லாமிய மரபில் வந்து விதவைகளை வந்து உடன்கட்டை ஏறக்கூடிய சதி வழக்கம்னு ஒன்று கிடையாது. பெண்கள் வந்து படிக்கிறதையும் எழுதுவதையும் இஸ்லாமியம் வந்து என்ன பண்ணல, தடை செய்யலை. ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாம் வந்து பலதார மனதுக்கு வந்து பலதார திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு வந்து அனுமதியும் அளிக்குது. சரியா? ஸோ அந்த கலப்பு இது வரைக்கும் தான் வந்து பெண்கள் சாதி உடையுது. இந்த பெண்கள் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாமா ஒரு தடவை ரிவிஷன் மாரி. ஸோ அப்போது இந்திய பெண்களிடம் என்ன இருக்குது, கல்வியின்மை காணப்படுது. உயர்குடியை சேர்ந்த ஒரு சில சமூகங்களில் வந்து பெண்கள் வந்து படிக்கிறதே அவமானமாக கருதுகிறாங்க. அடுத்து வந்து பெண்கள் வந்து இந்த மனவிலக்கு சொத்துரிமையெல்லாம் கேட்டு பெறலாம் முடியாது. அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்டு வந்து அவங்க நடந்துக்கணும். ஒரு சில செல்வந்தர்களுடைய பெண்கள் வந்து மூடு பல்லக்கில் வந்து பயணம் செய்கிறாங்க. ரஜபுத்திரர்களிடையே வந்து ஒரு பழக்கம் இருக்குது. அதென்னு கேட்டால் பெண் குழந்தை பிறந்தால் அது வந்து ஒரு கெடு வாய்ப்பாக கருதுனாங்க. இது எல்லாமே வந்து இந்து பெண்கள் சந்தித்தது. அந்த காலத்தில் இந்து பெண்களுடைய நிலை இப்படி இருந்தது. இஸ்லாமிய பெண்களுடைய நிலைமை வந்து டெல்லி சுல்தான் காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால், இஸ்லாமிய பெண்கள் வந்து படிப்பதை வந்து இஸ்லாத் வந்து தடை செய்யவே இல்லை. ஸோ அதனால் வந்து இஸ்லாத் வந்து கற்பதையும் எழுதுவதையும் வந்து தடை செய்யலை. அதனால் அவங்க வந்து கல்வி கற்றவர்களாக இருக்கிறாங்க. அதே சமயம் வந்து இஸ்லாத்தை சேர்ந்த அந்த பெண்கள் வந்து சொத்துரிமையை வந்து பெற்றோர்களிடமிருந்து சொத்துரிமை பெற தகுதி உடையவர்களாக இருக்கிறாங்க. திருமணத்திலேருந்து விலக்கு பெறுவதற்கும் வந்து அவங்களுக்கு வந்து சுதந்திரம் இருந்திருக்கு. இந்து சமூகத்தில் காணப்பட்டது போல சதி என்னும் உடன்கட்டை ஏறக்கூடிய வழக்கம் வந்து இஸ்லாத்தில் இல்லை. அதே சமயம் வந்து இஸ்லாமிய பெண்கள் வந்து எல்லாருமே என்னது பர்கா அணிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்ற ஆண்களோட பேசாமல் பழகாமல் செனனாவில் வந்து தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்து அந்த டெல்லி சுல்தான் காலத்தில் வந்து இருந்திருக்குது. சரிங்களா? ஆனால் அதேமாரியே வந்து இஸ்லாம் வந்து பலதார திருமணத்திற்கும் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்குது. இதுதான் வந்து டெல்லி சுல்தான் ஆட்சி காலத்தில் பெண்களுடைய நிலையாக இருக்குது. சரியா? அடுத்தது கலப்பு பண்பாட்டின் பரிணாமம். கலப்பு பண்பாட்டின் பரிணாமம்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போது இந்தியா டெல்லி சுல்தான் வந்து ஆட்சி செய்கிறாங்க இந்தியாவுடைய பெரும்பான்மையான பகுதிகளில். இவங்க எங்கேருந்து வராங்க, துருக்கியிலேருந்து வராங்க. அதுக்கப்புறமா யார் யாரெல்லாம் இந்தியாவில் வந்து குடியேறுறாங்க, துருக்கியர், ஈரானியர், அரேபியர், ஆப்கானியர், ஜொராரியர்கள், அடுத்தது வந்து குரார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து இந்தியாவில் வராங்க. ஸோ அப்போ இவங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு விதமான பண்பாட்டை வந்து பின்பற்றிருப்பாங்க. இவங்களுடைய வீடுடைய அமைப்பு, அதாவது கட்டடங்களுடைய அமைப்பு முறை வேறு மாதிரி இருந்திருக்கும், கல்வி முறைகள் வேறு மாதிரி இருந்திருக்கும், பழக்க வழக்கங்கள் வேறு மாதிரி இருக்கும், இவங்களுடைய கடவுள் நம்பிக்கைகள் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் இப்போ இவங்க எல்லாருமே எங்கே வந்து வசிக்கிறாங்க, இந்தியாவில் வந்து வசிக்கிறாங்க. அப்போது இந்த எல்லாருடைய பழக்க வழக்கங்களும் ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகும். அப்போது எனக்கு தெரிஞ்சதை இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குது, இது உங்கள் பழக்க வழக்கமாக இருக்குதுன்னா எனக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். அப்போ இது என்ன ஆகுதுன்னா ஒரு கலப்பு பரிமாணம், புதுசாக ஒரு பரிமாணத்துக்கு வந்து அழைச்சிக்கிட்டு போகுது. இதை தான் வந்து சொல்கிறாங்க கலப்பு பண்பாட்டின் பரிணாமம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள், அந்த ஃபர்ஸ்ட் லைனு, இந்தியருடனான துருக்கியரின் பரஸ்பர தொடர்பு கட்டடக்கலையிலும் நுண்கலையிலும் இலக்கியத்திலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துது. சுல்தான் ஃபெரோஷா துக்ளக் 1,80,000 அடிமைகளை வைத்திருந்ததுக்காக புகழ் பெற்றவர். இது ஏங்க இதில் ஒரு பாயிண்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து இந்த அடிமைகள்ன்றது ஒரு நிறுவனமாலாம் இல்லை.
ஏதோ ஒரு பகுதியை கைப்பற்றுவாங்க, ஒரு 2-3 பேரை வந்து அடிமையாக வச்சுருப்பாங்க, அவ்வளோதான், அதோட முடிஞ்சிடும். இப்படி 1,80,000 பேரை அடிமைகளாக வச்சுக்கிறது, அந்த அடிமைகளை வந்து வீட்டு வேலை, இராணுவத்தெல்லாம் பயன்படுத்துறது போலதான் அந்த அரேபிய, துருக்கிய, ஈரானிய பகுதியில் இருந்த ஒரு முறை இது இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறமா இங்கேயும் வந்து பழகக்கூடிய ஒரு முறையாக மாறிடுச்சு. ஸோ அப்போ இந்தியாவில் வாழ்ந்த ஃபெரோஷா துக்ளக் என்ன பண்ணுறாரு, 1,80,000 அடிமைகளை வந்து வச்சிருக்கிறாரு. இந்த 1,80,000 அடிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 பேர் வந்து கைவினைஞர்களாக இருக்கிறாங்க. கைவினைஞர்கள்லாம் என்னன்னு தெரியும் சரிங்களா, அந்த பொம்மை செய்கிறது, சிற்ப வேலைப்பாடுகள், ஓவியம் வரைது, அந்த மாதிரி கைவினைஞர்களாக வந்து இருக்கிறாங்க சரியா. அவரது முதன்மை அமைச்சர், யாருடைய முதன்மை அமைச்சர், ஃபெரோஷா துக்ளக்குடைய முதன்மை அமைச்சர் கானா ஹஜன் மக்புல் 20,000க்கும் அதிகமான பெண் அடிமைகளை வைத்திருந்தார் சரிங்களா. 2,000க்கும் அதிகமான பெண் அடிமைகளை வைத்திருந்தார். ஸோ இதுதான் கலப்பு பரிமாணம். அடுத்தது கட்டிடக்கலை. இந்திய இஸ்லாமிய கலையின் ஒருங்கிணைப்பே டெல்லி சுல்தானிய கலை கட்டிடக்கலை என்று பெர்கூசன் குறிப்பிடுகிறார். இந்திய இஸ்லாமிய கலையின் ஒருங்கிணைப்பே டெல்லி சுல்தானிய கட்டிடக்கலை என்று பெர்கூசன் குறிப்பிடுகிறார். டெல்லி சுல்தானிய கட்டிடக்கலை என்று பெர்கூசன் குறிப்பிடுகிறார். இந்த டெல்லி சுல்தானியர்கள் வந்து ஒரு விதமான கட்டிடக்கலையை வந்து இந்தியாவில் அறிமுகம் செய்கிறாங்க. அது எந்த மாதிரியான கட்டிடக்கலை, அவங்க எதெல்லாம் வந்து பின்பற்றினாங்க அப்படின்னா, வளைவு, கவிகை, நிலவரைகள், சுண்ணாம்பு கலவை பயன்பாடு, சாராசெனிய அம்சங்கள் ஆகியவை இந்தியாவில் அறிமுகமாகுது. யாருடைய காலத்தில், டெல்லி சுல்தானுடைய காலத்தில். இது மட்டும் இல்லாமல் பளிங்குக்கல், சிகப்பு, சாம்பல், மஞ்சள் நிற மணற்கற்களுடைய பயன்பாடு கட்டிடங்களுக்கு பேரழகூட்டுது. இவங்க இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க சரிங்களா. அடுத்தது சுல்தான்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு இடத்த, ஏதோ ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த கட்டிடத்தை இடிச்சிட்டு அப்படி இல்லைன்னா அந்த கட்டிடத்தை தம் விருப்பத்திற்கு ஏற்றமாறு வந்து மாற்றிக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று என்னன்னு கேட்டால், தில்லியில் குதுமினார் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் குத்புதீன் ஐபக் வந்து குவத்துல் இஸ்லாம் மசூதின்னு ஒன்று கட்டுறாரு. அஜ்மீர் அதை எங்கே கட்டுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமண மடாலயத்தின் மீது தான் வந்து கட்டுறாரு. எதை, அந்த குவத்துல் இஸ்லாம் மசூதி அப்படின்றத எங்கே தாங்க, எது மேலே கட்டுறாரு, ஒரு சமண மடாலயத்தின் மேலே தான் கட்டுறாரு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஸோ டெல்லி சுல்தான் வந்து ஏற்கனவே இருந்த ஒரு கட்டிடத்தை அவங்க விருப்பத்துக்கு ஏற்றவாறு மாற்றி கொண்டார்களா அப்படின்னு கேட்டால், ஆம், மாற்றி கொண்டார்கள். அதுக்கு ஒரு உதாரணம் வந்து குத்புதீன் ஐபக் என்ன பண்ணுறாரு, ஒரு சமண மடாலயத்தின் மேலே வந்து குவத்துல் இஸ்லாம்ன்ற ஒரு மசூதியை வந்து கட்டுறாரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அஜ்மீர் உள்ள ஹத்தைதீன் சோப்ராவும் சிறப்பான எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க. அது வாயிலே வரல. அஜ்மீரில் வந்து ஒரு கட்டடம் இருக்குங்க, அதுவும் வந்து தன் விருப்பத்துக்கு ஏற்ப சுல்தான்களால் மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு கட்டடம் தான். ஸோ 2 கட்டடம் ஞாபகம் வரணும். ஒன்று குவத்துல் இஸ்லாம், இன்னொன்று வந்து அஜ்மீரில் உள்ள ஹத்தைதீன் கஜோப்ரா அப்படின்றது சரியா. அடுத்து பாருங்க, ஒரு மசூதியாக மாற்றுவதற்கு முன்பு ஹத்தைதீன் கஜோப்ரா வந்து ஒரு சமண மடாலயமாக தான் இருந்திருக்கு. ஸோ குவத்துல் இஸ்லாம்ன்ற அந்த மசூதியும் வந்து பார்த்தீங்கன்னா சமண மடாலயத்தின் மேலே தான் கட்டியிருக்காங்க. இந்த ஹத்தைதீன் கஜோப்ராவும் வந்து ஒரு சமண மடாலயத்தின் மேலே தான் கட்டியிருக்கிறாங்க சரியா. சரி, இப்போது டெல்லி சுல்தானியர்கள் வந்து வளைவுகள் அப்புறம் வந்து கவிகைகளை இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்கன்னு மேலே இருக்கிற பாயிண்டில் பார்த்தோம் சரியா. ஸோ அப்போது முதல்ல வந்து ஒரு வளைவு ஒன்று கட்டுறாங்க இல்லையா, அந்த வளைவு எங்கே கட்டுறாங்க அப்படின்னா பால்பனுடைய கல்லறைக்கு தான் கட்டுறாங்க. அந்த முதல் வளைவு எங்கே கட்டுறாங்க, பால்பனுடைய கல்லறை. வளைவுனா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு ஆர்ச்சி கேட்டு மாரி ஒரு இப்படி வளைவாக இருக்கக்கூடிய ஒரு கதவை தாண்டி இப்போ கிராஸ் ஆகி போவோம் இல்லையா, அந்த மாதிரி சரியா. ஒரு ஆர்ச்சின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, அதுதான் வளைவு. அடுத்தது கவிகை வந்து முதல்ல எங்கே கட்டுறாங்க அப்படின்னு கேட்டால், குவத்துல் இஸ்லாம் மசூதிக்கு வந்து ஒரு நுழைவாயில் மாரி கட்டுறாங்க. யார் கட்டுறாருன்னா அலாவுதீன் கில்ஜின் தான் கட்டுறாரு. அப்படி அந்த நுழைவாயில் மாரி கட்டுறாரு இல்லையா ஒரு கவிகை, அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் அலைதர் வாசா. இதுதான் வந்து முதல் உண்மையான கவிகையாகும் சரிங்களா. அந்த கவிகைக்கான உண்மையான அளவுகளில் அந்த முறைப்படி கட்டப்பட்டது எதுன்னு கேட்டால் இந்த அலைதர் வாசா. இதை கட்டினது அலாவுதீன் கில்ஜின். எங்கே கட்டியிருக்காரு, குவத்துல் இஸ்லாம் மசூதிக்கு ஒரு நுழைவாயில் மாரி கட்டுறாரு சரியா. அடுத்தது டெல்லி சுல்தான் காலத்தில் இன்னொரு கட்டடம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதை வந்து யார் கட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கியாசுதீன் துக்ளக்கும் முகமது பின் துக்ளக்கும் தான் கட்டுறாங்க. எங்கே கட்டுறாங்கன்னா, அவங்களுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லியில் யமுனை நதின்னு ஒரு நதி ஓடுது. அந்த நதிக்கரை ஓரத்தில் துக்லகாபாத் அப்படின்ற ஒரு நகரத்தை கியாசுதீன் துக்ளக் வந்து உருவாக்கிக்கிட்டு இருந்தார்.
இந்த துக்ளக்காபாத்தை வந்து உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது யாருன்னு கேட்டால் முகமது பின் துக்ளக். இவர் என்ன பண்ணுவார்னா வாராங்கல் மேலே வந்து படையெடுத்து ஒரு பெரிய செல்வத்தை கொண்டு வருவார். அந்த செல்வத்தை அடிப்படையாக வச்சு தான் அந்த துக்ளக்காபாத்தை வந்து யமுனை நதி ஓரமாக வந்து கட்டிகிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அந்த யமுனை நதி ஓரமாக கட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த நதியை தடுத்து யமுனை நதியை தடுத்து செயற்கையாக ஒரு ஏரி ஒன்று உருவாக்குவாங்க. அந்த ஏரிக்கு நடுவில் ஒரு கோட்டை ஒன்று கட்டுவாங்க. அந்த கோட்டையும் வந்து டெல்லி சுல்தான் காலத்தில் உருவாக்கப்பட்ட கோட்டைக்கு ஒரு முக்கிய எடுத்துக்காட்டு. அது சிறப்பான ஒரு கோட்டைகள்லையும் ஒன்று. சரியா? இதுக்கப்புறம் வரலாம் சும்மா ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான், அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். கியாசுதீன் துக்ளக்கின் கல்லறை ஓர் உயர்ந்த மேடையின் மீது கவிகைகளை கொண்ட சாய்வு சுவர் அமைப்பை அறிமுகப்படுத்தியது. இது ஒரு பாயிண்ட். சாய்வு சுவர் அமைப்பு வந்து யாருடைய கல்லறை அறிமுகப்படுத்துது? கியாசுதீன் துக்ளக்குடைய கல்லறை தான் அறிமுகப்படுத்துது. இந்த கியாசுதீன் துக்ளக்கு அப்புறமா முகமது பின் துக்ளக் வந்து ஆட்சிக்கு வராரு. இந்த முகமது பின் துக்ளக் அப்புறமா தான் பெரோஷா துக்ளக்ன்றவர் ஆட்சிக்கு வராரு. இந்த பெரோஷா துக்ளக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டட பிரியர். சரிங்களா? அதனால் இவர் வந்து கட்டட கலைவேந்தர்னே கூட சொல்லுவாங்க. ஸோ அப்போ டெல்லி சுல்தான் காலத்தில் கட்டட பிரியராக இருந்தவர் யாருன்னு கேட்டால் ஃபெரோஷா துக்ளக்னு தெரியணும். அப்படி இவர் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, பெரோஷா துக்ளக் காலத்தில் 1200 மலர் வனங்களை வந்து டெல்லியை சுற்றி அமைக்கிறார். 1200 மலர் வனங்களை வந்து டெல்லியை சுற்றி அமைக்கிறாரு. அடுத்தது ஃபெரோஷா துக்ளக் வந்து ஒரு பூங்கா பிரியரும் கூட. சரிங்களா? அதே சமயம் இந்த ஃபெரோஷா துக்ளக் வந்து நீர்ப்பாசனத்தின் தந்தை என்றும் அழைக்கப்படுறார். நீர்ப்பாசனத்துடைய தந்தை என்றும் அழைக்கப்படுறார். ஏன்னா மேலேயே பார்த்தோம், நீர் மேலாண்மையில் வந்து அவர் நிறைய முயற்சிகள்லாம் மேற்கொண்டு இருந்தார். புதுசாக கால்வாய்கள்லாம் வெட்டி உருவாக்கியிருந்தார் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து ஒரு நீர்ப்பாசனத்தின் தந்தைன்னு அழைக்கப்படுறார். அடுத்தது இந்த ஃபெரோஷா துக்ளக் என்ன பண்ணுறான்னா, ஃபெரோஷாபாத் என்னும் நகரை வந்து உருவாக்குறாரு. இந்த நகரத்தில் வந்து ஃபெரோஷா கோட்லா என்னும் ஒரு அரண்மனையை வந்து கட்டுறாரு. இதுவும் வந்து இந்த கட்டடக்கலைக்கு, டெல்லி சுல்தானுடைய கட்டடக்கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. அடுத்து இந்த ஃபெரோஷா துக்ளக் வந்து நிறைய கட்டடங்கள் கட்டியிருக்கிறார். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் கட்டினதுலேயே ஹவுஸ் காஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்வாசா கட்டடம் வந்து ஒன்று இருக்குது. இது வந்து இந்திய சாராசன அமைப்புகளுடைய ஒருங்கிணைப்பு மூலயமா கட்டப்பட்ட ஒரு கட்டடம். சரிங்களா? ஸோ இந்த கட்டடம் எதை கொண்டு இருக்குது? இந்திய சாராசனி அம்சங்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு கட்டடம். எதுன்னு கேட்டால் ஹவுஸ் காஸ். இந்த கட்டடத்தை கட்டினது யாருன்னு கேட்டால் ஃபெரோஷா துக்ளக். சரியா? அடுத்தது குதுமினார் பார்க்கலாம். இந்த குதுமினார்னால் என்னென்னா ஒன்றுமே கிடையாதுங்க. பள்ளிவாசலில் வந்து தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு, அதனால் தொழுகைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து கூவி கூப்பிடுவாங்க. சரிங்களா? அப்படி எல்லாரும் தொழுகைக்கு கூப்பிட்றாங்க இல்லையா, அவங்க பேர் வந்து மூயாசின். சரியா? அவங்க பேர் என்னது? மூயாசின். இப்போது கீழே நின்று கூப்பிட்றதுனால அந்த செய்தி வந்து அனைவருக்கும் கிடைக்காது. அதனால் இந்த பள்ளிவாசல் பக்கத்துலேயே உயரமான இந்த கோபுரங்கள்லாம் வச்சு தான் கட்டியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த கோபுரத்து மேலே ஏறி நின்று எல்லாரையும் வந்து தொழுகைக்கு கூவி அழைச்ச வழக்கம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. இந்த உயர்ந்த கோபுரங்களை தான் என்ன பண்ணுறாங்கன்னா மினார் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இந்த கோபுரத்தை எதுக்குங்க கட்டினாங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை, பள்ளிவாசலுடைய நுழைவுக்கு 2 பக்கத்துலையும் தான் அதை கட்டியிருப்பாங்க. கலை அழகுக்காக தான் கட்டினாங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? சரி, நம்ம இந்தியாவில் இந்த குதுப்பினாரை யார் கட்டுறா அப்படின்னு கேட்டால் குத்புதீன் ஐபக் தான் கட்டுறாரு. எங்கே கட்டுறாரு? டெல்லியில் கட்ட தொடங்குறாரு. கட்டி இவர் முடிக்கல, கட்ட தொடங்குறாரு குத்புதீன் ஐபக்கு. இதை யார் கட்டி முடிக்கிறார் அப்படின்னு கேட்டால் இல்துமிஷ்ன்றவர் தான் கட்டி முடிக்கிறாரு. இதோடைய மொத்த உயரம்னு பார்க்கும்போது 232 அடி. 232 அடி இந்த குதிப்பினாருடைய மொத்த உயரம். இந்த குதிப்பினார் வந்து எந்த கற்களால் கட்டப்பட்டதுன்னு கேட்பாங்க. சிவந்த மணற்கற்களால் கட்டப்பட்டது தான் இந்த குதிப்பினார். இந்த குதிப்பினாரில் சில வாசகங்களை வந்து பொறிச்சிருப்பாங்க. அது என்னன்னு கேட்டால் குரானில் உள்ள இறை வசனங்கள் எல்லாமே இந்த குதிப்பினாரில் செதுக்கியிருப்பாங்க. இந்த குதிப்பினார் வந்து யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது 1993. இது மட்டும் உங்களுக்கு குதிப்பினார் பற்றி தெரிஞ்சால் போதும். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த குதிப்பினாரை குத்புதீன் ஐபக் வந்து கட்ட ஆரம்பித்தார்னு நம்ம பார்த்தோம். யாருடைய நினைவாக அதை கட்ட ஆரம்பித்தார்? போன வீடியோவை முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு விடை வந்து உங்களுக்கு தெரியும். எத்தனை பேருக்கு கரெக்டாக விடை சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு விடை தெரிஞ்சவங்க இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இதுக்கு ஆன்சர் பண்ணால் நீங்கள் டான் தான், நான் ஒத்துக்கிறேன். கமெண்ட்டில் ஐ எம் டான்னு கூட மென்ஷன் பண்ணிவிட்டு இதுக்கான ஆன்சர் பண்ணுங்கள். எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். சரியா? அடுத்தது அலைதர் வாசா. ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த அலைதர் வாசான்றதை யார் கட்டுறா? அலாவுதீன் கில்ஜின் தான் கட்டுறாரு. எங்கே கட்டுறாரு? இந்த குவத்துல் இஸ்லாம் மசூதிக்கான ஒரு நுழைவாயில் மாதிரி இதை கட்டுறாரு. ஸோ அந்த அலைதர் வாசனது இது ஒரு கவிகை. சரியா? இதை யார் கட்டுறா? அலாவுதீன் கில்ஜின் கட்டுறாரு. சரி, இது எந்த கல்லால் கட்டுறாங்க அப்படின்னு கேட்டால் செம்மணர் கற்களால் கட்டுறாங்க. அதே சமயம் வெள்ளை சலவை கற்களாலும் உருவாக்கப்பட்ட இந்த கட்டடம்
அருகில் பார்க்கும்போது வண்ணங்களின் கோப்புகளாக காணப்படுமா. ஸோ அப்போ அந்த அழகியர் வாசான்றது எந்த வகை கற்களால் கட்டுறாங்க? செம்மணர் கற்களாலும் வெள்ளை சலவை கற்களாலும் கட்டுறாங்க. இந்த கோபுரத்தை வந்து பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது வண்ணங்களின் கோப்புகளாக காணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான பாயிண்ட் அதுதான் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்குறேன். சரியா? அடுத்தது டெல்லி சுல்தானியர் காலத்தில் சிற்பமும் ஓவியமும் எப்படி இருந்தது? ஒரு கட்டடம் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், அந்த கட்டடத்தில் வந்து விலங்கு மற்றும் மனித சித்திரங்களை கொண்டு அலங்கரிப்பதை வந்து இஸ்லாமிய விரோதம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய இறையியல் வந்து அதை கருது. அதனால் இந்த டெல்லி சுல்தான், அதாவது இஸ்லாமிய அரசுகள் இருக்கக்கூடிய அந்த கட்டடங்களில் என்ன இருக்காதுன்னு கேட்டால் இந்த விலங்குகள் மனித உருவங்களை பார்க்க முடியாது. அதுக்கு பதில் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா பூ மற்றும் இயற்கை தொடர்பான இதர வேலைப்பாடுகளை வந்து செஞ்சுருப்பாங்க. அது அவ்வளோ நேர்த்தியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு உயிர் ஓட்டமாக இருக்கும் அது. சரிங்களா? ஸோ அப்போ டெல்லி சுல்தான் காலத்தில் சிற்பம் ஓவியம் இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ விலங்கு மனித சித்திரங்கள் இல்லாமல் பூ வேலைப்பாடுகளுடன் கூடிய கட்டிடங்கள் தான் வந்து உருவாக்கப்பட்டது. சரியா? அடுத்தது இசையும் நடனமும் பார்க்கலாம். இந்த இசையும் நடனமும் இது வந்து டெல்லி சுல்தான் காலத்தில் எப்படி இருந்ததுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த இசைக்கருவிகள் வந்து டெல்லி சுல்தான் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது, எந்த வகையான இசைகள் வந்து பாடப்பட்டது, யார் யாரெல்லாம் வந்து இசை கலைஞர்களாக இருந்தாங்க, இசைக்கும் நடனத்துக்கும் அரச ஆதரவு இருந்தது அப்படின்னா எந்த அரசர்கள் ஆதரித்தாங்க, இந்த காலத்தில் ஏதாவது இசை சம்மந்தப்பட்ட நூல்கள் வெளிவந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இசையும் நடனம்ன்ற டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஒன்று பார்க்கலாமா? ராப், சாரங்கி அப்படின்னு சொல்லிட்டு 2 இசைக்கருவிகள் இஸ்லாமியர் தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. என்னது? ஒன்று ரபாப், இன்னொன்று சாரங்கி. ரபாப், சாரங்கின்னு சொல்லிட்டு 2 இசைக்கருவிகளை இஸ்லாமியர் தான் இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. சரிங்களா? இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இசை தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இசைகளை விடவும் வந்து சிறந்த ஒரு இசை அப்படின்னு சொல்லிட்டு அமீர் குஸ்ரு வெளிப்படையாகவே சொல்லிட்டார். சரிங்களா? ஸோ இந்தியா இசை தான் வந்து சிறந்த இசைன்னு சொன்னது யார்? அமீர் குஸ்ரு. சூப்பிகள் என்ன பண்ணுவாங்கன்னா மனன பயிற்சி பண்ணுவாங்க. இந்த சூப்பியோட மனன பயிற்சி இசையோடு சேர்ந்து காதல் கவிதைகளை பாடுதல் போன்றவை இசையை பரவலாக உதவுது. எப்படி இசையை மற்றவங்க பகுதியில் வந்து பரப்பியிருக்கிறாங்க அப்படின்னா, இசையோடு சேர்ந்து காதல் கவிதைகளை பாடினாங்க இந்த சூப்பிகள். அதனால் இசை வந்து பரவலாக வந்து பரப்பப்பட்டது. இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சிறந்த இசைக்கவிஞராக யார் டெல்லி சுல்தான் காலத்தில் இருந்தாங்க அப்படின்னா, சூப்பி துறவி பிர்போதன் அப்படின்றவர் ஒரு மிகப்பெரிய இசைஞராக வந்து கருதப்பட்டார். இசையினோட வளர்ச்சிக்கு அரச ஆதரவு இருந்தது அப்படின்னு கேட்டால் இருந்தது. எந்த அரசர் வந்து அதிகமாக வந்து இசையில் ஆர்வம் காட்டினார் அப்படின்னா ஃபெரோஷா துக்ளக். புரியுதுங்களா? இந்த கலை, கட்டிடக்கலை, இது கலைகளில் வந்து ஆர்வமிக்க டெல்லி சுல்தான் யாருன்னு கேட்டால் ஃபெரோஷா துக்ளக் தான். சரிங்களா? அது இசையாக இருக்கட்டும், நடனமாக இருக்கட்டும், ஓவியமாக இருக்கட்டும், பூங்காவாக இருக்கட்டும், தோட்டமாக இருக்கட்டும், நீர்ப்பாசன வசதியாக இருக்கட்டும், இல்லை கட்டடக்கலையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஆர்வம் காட்டினது யாருன்னு கேட்டால் ஃபெரோஷா துக்ளக் தான். சரிங்களா? இவர் இந்த இசையில் காட்டின ஆர்வத்தால் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னு கேட்டால், ராக் தர்பன் அப்படின்ற இந்திய சமஸ்கிருத இசை நூலை பாரசீக மொழிக்கு இவர் வந்து மொழிபெயர்க்கிறார். சரிங்களா? பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்தார். எந்த மொழிக்கு மொழிபெயர்த்தான்னு கேட்பாங்க. பாரசீக மொழிக்கு. யார் மொழிபெயர்த்தா? ஃபெரோஷா துக்ளக்கு. எந்த நூலை மொழிபெயர்த்தா? ராக் தர்பன்ற நூல். அது எந்த மொழியில் இருந்தது? இந்திய சமஸ்கிருத இசை நூல். சரியா? சரி, இசைக்கு அரசு ஆதரவு இருந்ததானா? இருந்தது. ரைட்டு. நடனத்துக்கு அரசு ஆதரவு இருந்ததா அப்படின்னா இருந்தது. எந்த அளவுக்குன்னு கேட்டால், அரசவையில் நடனம் புரிகிற அளவுக்கு நடனத்துக்கு வந்து அரசு ஆதரவு இருந்தது. அதுலேயும் முக்கியமாக சொல்லணும்னா, இசைஞர் நுஸ்ரத் காட்டன், நடனக்காரர் மிர் அப்ரோஸ் போன்றவர் வந்து ஜலாலுதீன் கில்ஜி அரசவையில் இருந்ததை ஜியாவுத்தீன் பரணி பட்டியலிடுகிறார். புரியுதுங்களா சொல்லாது? ஜலாலுதீன் கில்ஜி ஒரு டெல்லி சுல்தானி அரசர், கில்ஜி வம்சத்தில் வந்தவர். இவர் வந்து அரசவை வச்சுருப்பார் இல்லையா? எல்லா அரசர்களுமே அரசவை வச்சுருப்பாங்க. அந்த அரசவையில் இசைக்கலைஞருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு, நடன கலைஞருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அப்படி ஜலாலுதீன் கில்ஜின் அரசவையில் இருந்த இசைக்கலைஞர் யாருன்னு கேட்டால் நுஸ்ரத் காட்டன், நடன கலைஞர் யாருன்னு கேட்டால் மிர் அப்ரோஸ். இப்படி 2 பேர் வந்து அலாவுதீன் கில்ஜின் அரசவையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறது யாருன்னு கேட்டால் ஜியாவுத்தீன் பரணி. சரியா? ஸோ இசை, நடனம், அவ்வளோதான். அடுத்தது இலக்கியம். இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் டெல்லி சுல்தான் ஆட்சியில் 2 பேர் வந்து ரொம்ப முக்கியம். ஒன்று அமீர் குஸ்ரு, இன்னொன்று இபன் பதுதா. ஃபஸ்ட்டு இந்த இலக்கியங்களில் ஜென்ரலாக என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அமீர் குஸ்ரு என்ன பண்ணார், அவர் யார், அடுத்து இபன் பதுதா பற்றிய முக்கியமான செய்திகள் என்ன, அது தனித்தனியாக பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், பாரசீக உரைநடையிலையும் கவிதையிலையும் ரொம்ப முக்கியமாக விளங்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு கேட்டால் இந்த அமீர் குஸ்ரு தான். இவர் வந்து ஒரு நூல் எழுதுறாரு. அந்த நூலுடைய பேர் வந்து பார்த்தா 9 வானங்கள். எல்லாருக்கும் ஒரு வானம் தான், ஆனால் தலைவருக்கு மட்டும் 9 வானங்கள். அந்த 9 வானங்கள் நூலில் தன்னை ஓர் இந்தியன் என்று அழைத்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். புரியுதுங்களா? ஸோ பாரசீக உரைநடையிலையும் கவிதையிலையும் முக்கியமாக விளங்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு கேட்டால் அமீர் குஸ்ரு. அவர் எழுதிய நூல் வந்து 9 வானங்கள். அந்த நூலில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டால், அவரை வந்து ஒரு இந்தியன் என அழைத்து கொள்வதில் அவர் வந்து பெருமிதம் கொள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். சரியா? அடுத்தது, இந்த நூலில் அவர் இந்தியாவுடைய வானிலை எப்படி இருந்தது, அதன் மொழிகள் எப்படி இருந்தது, குறிப்பாக சமஸ்கிருத மொழி எப்படி இருந்தது, அடுத்து இந்தியாவுடைய கலைகள் விலங்குகளை பற்றி கூட அவர் அந்த நூலில் வந்து சொல்லியிருக்கிறார். சரிங்களா? இது இலக்கியத்தில் அமீர் குஸ்ரு பற்றினது. அடுத்தது, இலக்கியத்தில் சூப்பி துறவிகள் செய்த தாக்கம் என்ன, இந்தியாவில் இவங்க இலக்கியத்தில் செய்த தாக்கம் என்னன்னு பார்க்கலாம். சூப்பி துறவிகள்லே வந்து இலக்கியத்தில் வந்து முக்கியமான ஒரு நபராக இருக்கிறது யாருன்னு கேட்டால் நிசாமுதீன் அவுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் தான். இவர் என்ன பண்ணுறாருன்னா பல உரையாடல்கள்லாம் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. இந்த உரையாடல்கள் எல்லாத்தையும் ஒருத்தர் தொகுக்கிறார். யார் இந்த உரையாடல்கள்லாம் தொகுக்கிறா அப்படின்னா அமீர் ஹாசன் அப்படின்றவர் தான் நிசாமுதீன் ஹவுவியாவுடைய உரையாடல்களை தொகுக்கிறார். அப்படி தொகுத்து அதுக்கு ஒரு பேர் வைக்கிறார். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் பவாய்துல் பவாத் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. ஸோ சூப்பி துறவிகள் மூலயமா டெல்லி சுல்தான் காலத்தில் இலக்கியத்தில் அவங்களுடைய பங்களிப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா இதை வந்து ஒரு முக்கிய செய்தியாக சொல்லலாம். சரிங்களா? என்னது முக்கிய செய்தி? நிசாமுதீன் ஹவுவியா அப்படின்றவர் வந்து சூப்பி சம்பந்தமாக இருக்கக்கூடிய பல உரையாடல்களை வெளியிடுறார். சரிங்களா? இந்த உரையாடல்களை எல்லாத்தையுமே பவாய்துல் பவாத் அப்படின்ற தலைப்பில் அமீர் ஹாசன் அப்படின்றவர் தொகுத்திருக்கிறாரு. இது சூப்பிகள் வந்து இலக்கியத்துக்கு செய்த பங்களிப்பு. சரியா? அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம், வரலாறு, ஒரு முழுமையான வரலாறு எழுதுகிற முறை வந்து இங்கே தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இந்த ஒரு முழுமையான வரலாறை எழுதுகிற முறையில் 3 பேர் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அது யார் யார் அப்படின்னு கேட்டால் ஜியாவுத்தீன் பரணி, சம்சுதீன் சிராஜ் ஹபீப், அப்துல் மாலிக் இஸ்லாமி அப்படின்ற இந்த 3 பேர் வரலாறு எழுதுறதுல வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. இந்த 3 பேர் வரலாறு எழுதுவதால் டெல்லி சுல்தானுடைய காலத்தில் எழுதுதல் தொடர்பான இலக்கியத்துக்கு வந்து இவங்க பங்களிப்பு செஞ்சுருக்கிறாங்க. சரியா? இந்த 3 பேரில் ரொம்ப முக்கியமானவர் யாருன்னு கேட்டால் ஜியாவுத்தீன் பரணி. டெல்லி சுல்தானுடைய பல செய்திகள் வந்து அவங்களோட ஆட்சி நிர்வாகம், போர் முறைகள், அவங்க எந்த சமூகத்தை பின்பற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல செய்திகளை வந்து ஜியாவுத்தீன் பரணி வந்து அவர் வந்து அவருடைய குறிப்புகளில் வந்து தெரிவிச்சிருக்கிறார். அதனால் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா பாரசீக உரைநடையின் ஆசான் அப்படின்னு அழைக்கப்படுறார். யார்? ஜியாவுத்தீன் பரணி. எவர் அழைக்கப்படுறாங்க? பாரசீக உரைநடையின் ஆசான் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. அடுத்தது, இந்த லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்கக்கூடிய அப்துல் மாலிக் இஸ்லாமி அப்படின்றவர் ஒரு நூல் ஒன்று எழுதுறார். அந்த நூலுக்கு பேர் என்னன்னு கேட்டால் புது உஸ் சலாதீன். அந்த நூலுக்கு பேர் என்னது? புது உஸ் சலாதீன். இந்த புது உஸ் சலாதீன் நூலில் அவர் எதை பதிவு பண்ணுறாருன்னா இஸ்லாமிய ஆட்சி காலம் தொடங்கினதுலேருந்து முகமது பின் துக்ளக் ஆட்சி வரையிலான ஒரு முழுமையான இஸ்லாமிய ஆட்சியோடைய வரலாற்றை அந்த நூலில் வந்து பதிவு செஞ்சுருக்கார். சரிங்களா? ஸோ அப்துல் மாலிக் இஸ்லாமி அப்படின்றவர் என்ன நூல் எழுதுறாரு? புது உஸ் சலாதீன் அப்படின்ற அவருடைய கவிதை நூல் ஒன்று எழுதுறாரு. அதில் எதை பற்றி சொல்லியிருக்கிறாரு? இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி உருவானதிலிருந்து முகமது பின் துக்ளக் ஆட்சி வரையிலுமான இஸ்லாமியர் ஆட்சியுடைய வரலாற்றை அந்த நூல் முழுக்க அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. புரியுதுங்களா? இலக்கியம் அப்படின்ற அந்த டாப்பிக்கில் இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? யார் யார் என்ன நூல் எழுதுனாங்கன்னு பார்த்தோம். என்னென்ன வரலாறு சம்மந்தமாக என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த நூல்கள்லாம் மொழிபெயர்த்தாங்க, யாருடைய காலகட்டத்தில் இந்த மொழிபெயர்ப்பில் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சமஸ்கிருதம் நூல்களை தான் டெல்லி சுல்தான்கள் பெரும்பாலும் பாரசீக மொழிக்கு வந்து மொழிபெயர்க்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு நபர் யாருன்னு கேட்டால் ஃபெரோஷா துக்ளக். சரிங்களா? உங்களுக்கு கலைனாலே யார் வந்துடணும்? ஃபெரோஷா துக்ளக் வந்துடணும். அப்படி இந்த சமஸ்கிருத நூல்கள், பெரும்பாலான நூல்கள் வந்து பாரசீக மொழிக்கு வந்து மொழிபெயர்க்கிறதுனால என்ன ஆகுதுன்னா பாரசீக மொழி வந்து ஒரு வளமான மொழியாக மாறுது. சரிங்களா? இப்போ இந்த சொற்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுறேன்னா சமஸ்கிருத சொற்களை பாரசீக சொற்களுக்கு நிகராக உருவாக்கணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணா ஹிந்தாவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொற்களை கொண்ட அகராதியை உருவாக்குறாங்க. புரியுதுங்களா சொல்ல வருது?
சமஸ்கிருத நூல்களை வந்து பாரசீகத்துக்கு மொழிபெயர்க்கிறாங்க. இதனால் பாரசீக மொழி வந்து வளமை அடையுது, நிறைய நூல்கள் கொண்ட ஒரு மொழியாக அது மாறுது. இந்த பாரசீக சொற்களுக்கு நிகராக ஹிந்தாவி சொற்களை கொண்ட அகராதிகளும் இந்த காலகட்டத்திலலாம் தொகுக்கப்படுது. சரியா? இதில் மிகவும் முக்கியமானது என்னன்னு கேட்டால், மொழிபெயர்த்ததில் மிகவும் முக்கியமானது என்னன்னு கேட்டால், பக்ருதீன் கவாஸ் இயற்றிய பராங் இ கவாஸ் அப்படின்றதும், முகமது ஷாதியா இயற்றிய மிஃப்தஜு ஹுல் புவாஜாலா அப்படின்றதும் முக்கியமானது. சரிங்களா? அடுத்தது, வேறு எந்த நூலெல்லாம் வந்து பாரசீகத்தில் மொழிபெயர்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஷியானக் ஷபி அப்படின்றவர் பாரசீக மொழியில் வந்து சமஸ்கிருத கவிதைகளின் தொகுப்பை வந்து மொழிபெயர்க்கிறார். அந்த சமஸ்கிருத கவிதைகளின் தொகுப்புக்கு பேர் என்னன்னு கேட்டால் கிளிநூல் துதி நமஹா. கிளிநூல் துதி நமஹா அப்படின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருத கவிதைகளின் தொகுப்பை பாரசீக மொழியில் யார் மொழிபெயர்க்கிறா? ஜியானக் ஷபி. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் மகாபாரதம், ராஜதரங்கனி கூட பாரசீக மொழியில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? மொழியாக்கம் செஞ்சுருக்கிறாங்க. சரியா? அடுத்தது, இப்போது இவ்வளோ வளமையான ஒரு மொழியாக எது இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும்? டெல்லி சுல்தான் காலகட்டத்தில் சமஸ்கிருதம் இருக்குது. சரியா? இந்த சமஸ்கிருத மொழியோட வளர்ச்சியை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி சுல்தான்கள் நினைச்சாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சரியா? ஸோ உங்கள் டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது, பார்த்துங்க. ஸோ டெல்லி சுல்தான் என்ன நினைக்கல, இந்த சமஸ்கிருதத்துடைய வளர்ச்சியை தடுக்கணும்னு எங்கேயுமே நினைக்கல. அது இல்லாமல் அது வந்து ஒரு உயர் அறிவுபூர்வ சிந்தனை மொழியாக சமஸ்கிருதம் அவங்க காலத்தில் தொடர்ந்து வளர்ந்து வந்து தான் இருந்தது. சரியா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். டெல்லி சுல்தான் தடுத்துட்டாங்களா அப்படின்னா தடுக்கலை. அடுத்தது, 1276ஆம் ஆண்டு ஒரு சமஸ்கிருத கல்வெட்டு ஒன்று இருக்குது. அந்த காலத்தில் எழுதப்பட்ட ஒரு சமஸ்கிருத கல்வெட்டு ஒன்று இருக்குது. அந்த சமஸ்கிருத கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பால்பன்ற சுல்தான் வந்து நல்லாட்சி புரிகிறாரு, அதன் விளைவாக வந்து விஷ்ணு பகவான் எந்த கவலையுமே இல்லாமல் பார்க்கடலில் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அதில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், டெல்லி சுல்தான்கள் வந்து இந்தியாவை ஆட்சி செய்த போது நல்ல முறையில் ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது. புரியுதா? இது வந்து ஒரு சமஸ்கிருத கல்வெட்டு, 1276 பொறிக்கப்பட்ட கல்வெட்டு. இந்த கல்வெட்டு வந்து சுல்தான் பால்பன் நல்ல முறையில் ஆட்சி செய்தார்னு சொல்லுது. அதனால் விஷ்ணு பகவான் வந்து எந்த கவலையும் இல்லாமல் பார்க்கடலில் துயில் கொண்டு இருந்தார்னு சொல்லுது. சரியா? அடுத்தது, காஷ்மீர் அரசர்களுடைய வரலாறான ஜைன விலாஸ் நூலை இயற்றுவதற்கு பட்டவதாரா ஷா நாமா என்னும் பிர்தௌசி நூலை ஒரு முன் மாதிரியாக எடுத்துக்கொண்டார். சரிங்களா? ஸோ காஷ்மீர் அரசருடைய வரலாற்று நூல் என்னன்னு கேட்டால் ஜைன விலாஸ். ஸோ காஷ்மீர் அரசுடைய வரலாற்றை கூறக்கூடிய நூல் எது? ஜைன விலாஸ். இந்த நூலை இயற்றியது யார்? பட்டவதாரா. இந்த நூலை பட்டவதாரா இயற்றிட்டார், ரைட்டு. யாருடைய நூலை முன்னுதாரணமாக வச்சு எழுதுறாரு? பிர்தௌசியுடைய நூலை தான் முன்னுதாரணமாக வச்சு எழுதுறாரு. பிர்தௌசியுடைய எந்த நூலை முன்னுதாரணமாக வச்சு எழுதுறாரு? ஷானாமா என்னும் பிர்தௌசியுடைய நூலை முன்னுதாரணமாக வச்சு இந்த நூலை வந்து அவர் எழுதியிருக்கிறார். சரியா? அடுத்தது, ஸ்டீவாரா அப்படின்ற ஒரு நபர் கதா கவுடுகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதுறார். இந்த நூலில் யூசப் ஜுலைகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்கிறாங்க. இவங்களுடைய கதையை ஒரு சமஸ்கிருத காதல் பாடலாக வந்து சேர்த்துருக்கிறார். சரிங்களா? ஸோ ஸ்டீவாரான்றவர் ஒரு நூல் எழுதுறாரு. அந்த நூல் பேர் என்னது? கதா கவுடுகா அப்படின்றது அந்த நூல். இந்த நூல் வந்து யாருடையதை பற்றி சொல்லுதுன்னு கேட்டால் யூசப் ஜுலைகாவுடைய கதையை பற்றி சொல்லுது. இந்த கதையை வந்து எந்த வடிவத்தில் இவர் எழுதுறாரு? ஒரு சமஸ்கிருத காதல் பாடலாக எழுதியிருக்கார். ஒரு சமஸ்கிருத காதல் பாடலாக எழுதியிருக்கிறார். சரிங்களா? எந்த நூலில்? கதா கவுடகா அப்படின்ற நூலில். அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. எந்தெந்த எழுத்தாளர்கள் என்னென்ன நூல்லாம் எழுதியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். அல்பெருனி எழுதின தாரிக் உல் ஹிந்து அப்படின்ற நூல், ஹசன் நிசாமி எழுதிய தாஜ் உல் மாசிர் அப்படின்ற நூல், மின்ஹஜ் சிராஜ் உஸ் எழுதிய தபகத் இ நாசிரி அப்படின்ற நூல், அமீர் குஸ்ரு எழுதிய துக்லக் நாமா போன்ற நூல்கள் அக்கால மன்னர்கள், அந்த காலத்துடைய மன்னர்கள் வரிசை, மக்கள் வாழ்க்கை நிலை, பண்பாடு போன்றவற்றை பற்றி அறிய உதவுது. எந்த காலம்? டெல்லி சுல்தான் காலத்தில் வாழ்ந்த மன்னர்களுடைய வரிசை. எந்த மன்னர் முதல்ல ஆட்சி செஞ்சார், அதுக்கப்புறம் எந்த மன்னர் வந்தார், அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய பண்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் எந்த நூல்கள் மூலயமா அறிய முடியுதான்? மேலே சொல்லியிருக்கிற இந்த அல்பருனி, ஹசன் நிசாமி, மின்ஹஜ் சிராஜ் உஸ், அமீர் குஸ்ரு இவங்க எழுதின அந்த நூல்கள் மூலயமா அறிய முடியுது. அடுத்தது, பயண குறிப்பு யார் எழுதுறான்னு கேட்டால் இபன் பதுதா வந்து பயண குறிப்புகள் வந்து எழுதுறாரு. இது என்ன சொல்கிறாருன்னா,
டெல்லி மற்றும் மதுரையில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை நிலையினை வந்து இந்த இபன் பதுதாவுடைய பயண குறிப்பு வந்து விளக்குது. சரியா? ஸோ இதோட இலக்கியங்கள் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது முக்கிய எழுத்தாளர்களாக இருந்தது யாருன்னு சொல்லியிருக்கிறோம். ஒன்று அமீர் குஸ்ரு, இன்னொன்று இபன் பதுதா. இவங்கள பற்றி வந்து சொல்ல போகிறோம். இந்த அமீர் குஸ்ருடைய முழு நேம் என்னன்னு கேட்டால் அபுல் ஹாசன் யாமினி குஸ்ரு என்ற இயற்பெயர் கொண்ட இவர் மிக சிறந்த கவிஞராகவும் இசை வல்லுநராகவும் திகழ்கிறார். இவர் பாரசீக மொழி கவிஞராக தான் இருக்கிறார். சரிங்களா? இவர் வந்து எந்த மொழி கவிஞர்னா பாரசீக மொழி கவிஞர் தான். இவர் வந்து அலாவுதீன் கில்ஜியை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அந்த நூலில் அலாவுதீனை பற்றிய செய்திகளும் அங்காடி சீர்திருத்தங்கள், அவருடைய நிர்வாகத்திறன், மக்களின் வாழ்க்கை நிலையை பற்றி குறிப்பிடுறார். சரியா? ஸோ அமீர் குஸ்ரு யாருடைய காலத்தில் வாழ்கிறாரு? அலாவுதீன் கில்ஜின் காலத்தில் தான் வாழ்கிறாரு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அலாவுதீன் கில்ஜின் பற்றிய செய்திகள், அவர் செய்த அங்காடி சீர்திருத்த நிர்வாகத்திறன், மக்களுடைய வாழ்க்கை நிலையை பற்றி அந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறாரு. அந்த அலாவுதீன் கில்ஜினை பற்றி அவர் எழுதிய அந்த நூலின் பெயர் என்னன்னா தாரிக் இ அலாய், அலாவுதீன் அலாய் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? தாரிக் இ அலாய் அப்படின்ற நூலை எழுதினது அமீர் குஸ்ரு. அந்த நூல் யாரை பற்றி சொல்லுதுன்னா அலாவுதீனை பற்றி சொல்லுது. அடுத்தது இவர் எழுதிய பாரசீக மொழி கவிதை என்னன்னு கேட்டால் கஜல். சரிங்களா? கஜல் என்ற புதிய இசை தொடங்குவதற்கு வழிகோலியது. இவர் எழுதிய பாரசீக மொழி கவிதை கஜல் என்ற புதிய இசை தொடங்குவதற்கு வழிகோலியது. அப்போ அமீர் குஸ்ருனா என்னது? இவருடைய இயற்பெயர் அபுல் ஹாசன் யாமினி குஸ்ரு. இவர் வந்து ஒரு பாரசீக மொழி கவிஞர். இவர் அலாவுதீன் கில்ஜின் காலத்தில் இந்தியாவில் வாழ்ந்திருக்கிறாரு. அலாவுதீனை பற்றின செய்திகளை வந்து தாரிக் இ அலாய் அப்படின்ற நூலில் வந்து சொல்லியிருக்கிறாரு. இவர் எழுதிய பாரசீக மொழி கவிதை கஜல் என்ற ஒரு புதிய இசை தொடங்குவதற்கே காரணமாயிடுச்சு. சரிங்களா? அடுத்தது இபன் பதுதா. அபு அப்துல்லா முகமது இபன் பதுதா என்ற இயற்பெயர் கொண்ட இவர் முகமது பின் துக்ளக்குடைய காலத்தில் தான் இந்தியாவுக்கு வந்தார். நம்ம ஏற்கனவே வந்து போன வீடியோவிலே பார்த்தோம் இவர் எங்கெங்கெல்லாம் அலைஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு. முகமது பின் துக்ளக்குடைய சேர்ந்து பயணிச்சிருப்பார். சரியா? இவர் யாருடைய காலத்தில் தான் வந்திருக்காரு இந்தியாவுக்கு? முகமது பின் துக்ளக் காலத்தில் தான் இந்தியாவுக்கு வராரு. இவருடைய பயண குறிப்புகளுக்கான அந்த நூலுடைய நேம் என்னன்னு கேட்டால் ரெஹிலான்னு அழைக்கப்படுது. இவருடைய பயண குறிப்புகள் அடங்கிய அந்த நூலுக்கு பேர் என்னது? ரெஹிலான்னு அழைக்கப்படுது. இந்த நூல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா முகமது பின் துக்ளக் காலத்தில் இருந்த அரசியல், சமூக, பொருளாதார மற்றும் சமய நிலைகளை பற்றி சொல்லுது. சரிங்களா? அடுத்தது இந்த நூலில் இன்னும் முக்கியமாக என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னா தினமும் சிலர் கை கால்களில் வந்து விலங்கிட்டு அவைக்கு கொண்டு வரப்படுதல், அவங்க துன்புறுத்தப்படுதல் போன்றவை நடைபெற்றதாக இவர் வந்து குறிப்பிடுறாரு. சதி என்னும் உடன்கட்டை ஏறக்கூடிய வழக்கம் இந்துக்களிடையே காணப்பட்டதை வந்து இவர் சொல்கிறாரு. கடிதங்களை ஓர் இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு எடுத்து செல்றதுக்காக ஓட்டக்காரர்களை பற்றியும் வந்து இவர் குறிப்பிடுறாரு. சரிங்களா? கடிதங்களை ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற ஓட்டக்காரர்களை பற்றியும் இபன் பதுதா தன்னுடைய நூலில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்போது இபன் பதுதான்னு சொன்னால் என்ன ஞாபகம் வரணும்? அபு அப்துல்லா முகமது இபன் பதுதான்றது இயற்பெயர். இவர் எழுதிய இந்த பயண குறிப்புக்கு பேர் வந்து ரெஹிலா. இவர் வந்து முகமது பின் துக்ளக் காலத்தில் இந்தியாவுக்கு வராரு. இவர் முகமது பின் துக்ளக் காலத்தில் இருந்த சமூக நிலை, பொருளாதாரம், சமய நிலையை பற்றி தான் வந்து அந்த ரெஹிலான்னு சொல்லக்கூடிய ஒரு பயண குறிப்பில் வந்து எழுதியிருக்கிறாரு. இவர் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கம் வந்து இந்திய மக்கள்கிட்ட இருந்ததுன்னு சொல்கிறாரு. கடிதங்களை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு சென்ற ஓட்டக்காரர்களை பற்றியும் இவர் சொல்லியிருக்கிறாரு. சரியா? அடுத்தது இந்திய பண்பாட்டிற்கு டெல்லி சுல்தானியர்களின் பங்களிப்பு பார்க்கலாமா? ஒன்றொன்னா பார்க்கலாமா? அமீர் குஸ்ரு கவாலி என்ற இசைப்பாணியில் சித்தார், காயல் போன்ற இசைக்கருவிகளை கண்டறிந்தார். என்ன கண்டுபிடிக்கிறாரு? அமீர் குஸ்ரு கவாலி என்ற இசைப்பாணியில் சித்தார், காயல் போன்ற இசைக்கருவிகளை கண்டறிந்தார். இதனால் என்ன ஆகுது? இந்தோ அரேபிய சங்கீத கலைகள் ஒன்றுபட்டு இந்துஸ்தானி என்ற சங்கீதமாக புது வடிவம் பெற்றது. இதில் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்துஸ்தானி என்ற சங்கீதம் டெல்லி சுல்தான் காலத்தில் தான் வந்தது அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? அதுக்கு முக்கிய பங்காற்றியது அந்த அமீர் குஸ்ரு அப்படின்றவர்களும் வச்சுக்கலாம். அடுத்தது டெல்லி சுல்தான் காலத்தில் கோரா, சானம் போன்ற புதிய ராகங்களையும் இந்து மற்றும் ஈரானிய முறைகளை ஒருங்கிணைத்து குவாலிஸ் என்ற புதிய வகை மெல் இசைகளும் உருவாக்கப்பட்டன. சரிங்களா? டெல்லி சுல்தான் காலத்தில் கோரா, சானம் போன்ற புதிய ராகங்களையும் இந்து மற்றும் ஈரானிய முறைகளை ஒருங்கிணைத்து குவாலிஸ் என்ற புதிய வகை மெல்லிசைகளும் உருவாக்கப்பட்டன. இந்துஸ்தானி என்ற சங்கீதம் எதோடைய கலப்பு? இந்தோ அரேபிய கலப்பு. சரியா? குவாலிஸ்ன்றது எந்த கலப்பு? இந்து மற்றும் ஈரானிய முறை கலப்பு. அடுத்தது பெரோஷா துக்ளக் ஆட்சி காலத்தில்
ராகதர்பன் என்ற இந்திய இசை நூல் பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது மேலேயே பார்த்துட்டோம். சரியா? அடுத்தது, இந்தியாவில் திராவிட கலைபாணி வளர்ச்சி குறைந்து இந்தோ அரபி கலை வளர்ச்சி பெற்றது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எப்படி இருந்துச்சு, திராவிட கலைபாணிகள் தான் கட்டடங்கள் கட்டக்கூடிய கட்டுறது வந்து மரபாக இருந்தது. ஸ்பெஷலி வந்து சொல்லும் போது தமிழ்நாடு. சரிங்களா? அது வந்து டெல்லி சுல்தான் காலத்தில் குறைஞ்சி இந்தோ அரபி கலை வந்து வளர்ச்சி பெறுது. அடுத்தது, அலாவுதீன் கில்ஜின் காலத்தில் சக்ரா என்ற பட்டியல் முறையும், சக்ரான்றது ஒரு பட்டியல், சரியா? அது ஒரு பட்டியல் மீன் லிஸ்ட்டு, பட்டியல் முறையும் தாக் என்ற குதிரைகளுக்கு சூடு போடும் முறையும் அங்காடி சீர்திருத்தமும் தற்கால உணவுத்துறை அதிகாரி பணியிடங்களுக்கு மிக சிறந்த கொடையாகும். சரியா? அலாவுதீன் கில்ஜின் 2 முறைகளை வெளியிடுறாருங்க. அதில் ரொம்ப முக்கியம்னு கேட்டால் சக்கரான்ற பட்டியல் முறை, இன்னொன்று தாக் என்ற குதிரைகளுக்கு சூடு போடும் முறை. குதிரைகளுக்கு ஏன் சூடு போடுறாங்க, எதுக்காக சூடு போடுறாங்க அப்படின்னா, எது எதெல்லாம் கவர்மெண்ட் குதிரைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ நம்மளுக்கு இந்த ஆடு மாடெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா அரசு மூலயமா. ஸோ அப்போ அந்த அதோடைய காதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லப்பர் மாரி போட்டு கொடுத்தாங்க பாருங்கள், ஒரு அடையாளத்துக்காக அதை போட்டு கொடுத்தாங்க, மற்ற ஆடுகள் கூடயோ மாடுகள் கூடயோ கலந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி அலாவுதீன் கில்ஜின் காலத்தில் எதெல்லாம் அரசு குதிரை எதெல்லாம் மக்களுடைய குதிரைன்னு சொல்லிட்டு அடையாளம் காண்பதற்காக குதிரைகளுக்கெல்லாம் சூடு போட்டு வச்சுருந்தாங்க. சரியா? அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்தது, வேளாண்மை முறையை மேம்படுத்த முகமது பின் துக்ளக் ஏற்படுத்திய துறை தான் அது திவான் ஹி கோஹி அப்படின்றது. அடுத்தது, டெல்லியில் உள்ள பெரோஷா கோட்லா மைதானம், ஆக்ரா நகரம் மற்றும் அழகிய பூங்காக்கள் இவர் காலத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள். யார் காலத்துக்கு? டெல்லி சுல்தான் காலத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள். அடுத்தது, ஃபெரோஷா துக்ளக் ஆட்சி காலத்தில் தான் வேலை வாய்ப்பு அலுவலகம் உருவாக்கப்படுது. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் சொல்கிறோம் இல்லையா, அது யார் உருவாக்குறா? ஃபெரோஷா துக்ளக் தான் உருவாக்குறார். அடுத்தது, ஃபெரோஷா துக்ளக் காலத்தில் அனாதை மற்றும் கைம்பெண்களுக்கு நலவாழ்வுத்துறை உருவாக்கப்படுது. இந்த கைம்பெண் மற்றும் அனாதை மற்றும் கைம்பெண்களுக்கான நலவாழ்வுத்துறைக்கு பேர் என்னன்னு கேட்டால் திவானி கெய்ரத். திவானி கெய்ரத். அடுத்தது, டெல்லி சுல்தான் ஆட்சியில் பெண் அரசாள்வது இந்து இஸ்லாமிய ஆட்சி மரபில் ஒரு மாற்றத்தை உருவாச்சு. ஏன்னா இந்துக்கள் இந்திய வம்சாவளியில் வந்து பார்த்தா பெரும்பாலும் பெண்கள் வந்து ஆட்சி செய்வது இல்லை, ஒரு சிலரை தவிர்த்து. அதேமாரி தான் இஸ்லாத்துலேயும் கிட்டத்தட்ட இருந்திருக்கு. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து அடுத்து யார் அரசாளணும்னு சொல்லிட்டு அந்த மரபுரிமைக்கான விதிமுறைகள்லாம் அவங்க வகுக்கவே கிடையாது. சரியா? ஸோ ரஷ்யான்ற ஒருத்தவங்க வந்து ஆட்சி செஞ்சுருப்பாங்க டெல்லி சுல்தானில், அதை பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது, டெல்லி சுல்தான்கள் வெளியிட்ட நாணயங்கள் பிற்காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களுக்கு முன்னோடியாக திகழுது. சரிங்களா? பிற்காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களுக்கு முன்னோடி யாருடைய நாணயங்கள் திகழுது? டெல்லி சுல்தான்கள் வெளியிட்ட நாணயங்கள் தான் திகழுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட டெல்லி சுல்தானுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். இதை தாண்டி கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின் வருமான வாய்ப்பே கிடையாது. சரியா? ஸோ இது நீங்கள் படித்தாலே போதுமான அளவு, என்ன குரூப் 1 லெவலுக்கே இது வந்து ஒர்த்தான ஒரு PDF தான். ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. அடுத்து முகலாயர்கள் பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்களுடைய ஆதரவு தாங்க. அடுத்த வீடியோவை நான் போய் தயார் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.